வணக்கம். தமிழீழம் ஐவாரி நேயர்களே, மற்றுமொரு மக்கள் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நாங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு தமிழர் பாரம்பரிய வழிபாடுகளும் அரிய வருகையால் மறைக்கப்பட்ட தமிழர்களின் வழிபாட்டு முறைகள், எங்கள் பாரம்பரிய வழிபாட்டை மீட்டெடுக்க வாருங்கள் என்ற தலைப்பில் நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முக்கியமாக தமிழர்களுடைய பழைய சமயம் என்றாக கோட்பாடு ரீதியாக, அதாவது யாருமோரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதர வாரா என்ற கருத்தை எழுதிய கணியன் பூங்கொந்தனார் போன்றவர்கள் அந்த காலத்தில் எந்த மத கொள்கை அல்லது கொள்கையை சார்ந்திருந்தார்கள், வாழ்வியல் கொள்கையை சார்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கொள்கை எந்த மதம் என்று சொல்கிறதுமாக்க சமய ரீதியாக அல்லது ஒரு வாழ்வியல் ரீதியாக இருந்ததோ அதனுடைய தாக்கத்தையும் மற்றும் ஆசீபகம் என்று சொல்லுகின்ற ஒரு நெறி தமிழர்களுடைய இடையே கனகாலமாக இருந்திருக்கின்றது. அது சித்தர் பாரம்பரியமும் சித்தர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடன் ஒண்டி ஐயனார் மற்றும் சிறு தெய்வ என்று கூறப்படுகின்ற தெய்வங்களாக இருக்கின்ற ஐயனார் வழிபாடும் மற்றும் இந்த சிறு அம்மன் வழிபாடுகளும் அந்த தாய் வழிபாடு இதுக்குள்ள வர்ற இதுகளும் அது தொடர்பாக இருந்த விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அதுக்கு பிறகு இவை எல்லாம் பெருந்தெய்வங்கள் என்று சொல்லி இந்த வைதிக வழிபாடுகள் முறைமைகள் இது வீட்டு எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கு கோயிலுக்குள்ளே கொண்டு எல்லாரையும் விட்டு இருக்கின்றோம். அதை விட்டு அவர்கள் எங்களுடைய கலாச்சாரம் மட்டும் இல்லாமல் பண்பாடு மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே எங்களுடைய மொழியையும் அழைத்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் தான் நாங்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இதை ஒரு மாற்றம் அடைய வேண்டும் என்றதுக்காக இப்போ பல பேர் முயற்சிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அப்படி என்றாலும் கூட சில விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு தெளிவாக பார்க்கலாம். அதில் இப்போ 1-2 இந்த ஆசீபகம் சம்பந்தமான சில காணொளிகளை நாங்கள் போட்டு இது எப்படி வந்தது என்பதை பற்றியான ஒரு தெளிவு தன்மையும் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் என்ற கருத்தியல்ல நான் இந்த நிகழ்ச்சியை முதலாவது காணொளிகளை போட்டுவிட்டு அதுக்கு பிறகு நான் உங்கள் கருத்து கேட்க வருகின்றேன். நான் பேராசிரியர் இல்லை, தேவைப்படுவதெல்லாம் ஊக்கமளித்து இந்த கருத்தினை பன்னாட்டு அறிஞர்கள் முன்பாக எடுத்து வைத்து எனக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அருள் தந்தை ஆனந்த் அமலதாஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த சொற்பொழிவுக்கு தேடி பிடித்தார் என்று தெரியவில்லை. கொண்டு வர வேண்டும். அந்த இதழ் ஒவ்வொருவரும் அதை போலவே ஒவ்வொரு நாள் கிட்டத்தட்ட வாரத்துக்கு 2 நாளாக அதை போல என்னை பார்க்காமலே என்னுடைய நூல்களை படித்து அவர் ஆற்றிய ஒரு சொற்பொழிவு வாயிலாக உலகத்தின் பல திசைகளில் இருந்தும் நண்பர்களை தேடி கொடுத்த பேராசிரியர் சித்ரா அவர்கள் பங்களிப்பு என்ன, அதுதான் என்னுடைய ஆய்வு பொருளாக இருந்தது. 1977 நான் மதுரை பல்கலைக்கழகத்தில், அப்போ அது மதுரை பல்கலைக்கழகம், ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய பேராசிரியர் முருகரத்னம் அவர்கள்
தேவி பிரசாத் சட்டோபாத்தியா அவர்களுடைய லோகாயதா என்ற நூலை கொடுத்து படி என்று சொன்னார். லோகாயதா என்பது தமிழில் உலகாயுதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே அது உலகை பற்றிய ஆய்வு, அதனால் அது உலகாயுதம் என்று இருக்க வேண்டும் என்று நான் கருதினேன். அந்த நூலை படித்தப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த பொருள் முதல் கோட்பாடுகள் என்று வகைப்படுத்தக்கூடிய செய்திகள் எல்லாம் அவர் பாலி, சமஸ்கிருதம் இதிலிருந்து தான் அவர் கொடுத்திருந்தார். ஆனால் அவ்வளவு செய்திகளும் நமக்குரிய செய்திகளைப் போலவே இருக்குது. சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு உரிய இடம், நமக்கு சொந்தமான இடங்கிற உணர்வு வரும் இல்லைங்களா? அது மாதிரி அந்த லோகாயுதாவை படித்தப்போ இது என்ன, இது உலகாயுதம்னு சொல்லக்கூடிய அவ்வளவு செய்திகளையும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது போலவே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக தமிழ் இலக்கியத்தில் உலகாயுதம் என்ற தலைப்பிலே நான் ஆய்வு செய்ய தொடங்கினேன். அப்போது அவர் எழுதின புத்தகத்தை தான் முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு, ஆனால் பிரைமரி சோர்ஸ் மூலச்சான்றுகள் எல்லாத்தையும் தமிழ்லேருந்து தேடினேன். ஏன்னா தமிழில் இருந்தது, தமிழில் இருக்குது, தொல்காப்பியத்திலிருந்து இருக்குது. அப்படி வரும்பொழுது தான் தொல்காப்பியரை அறிமுகப்படுத்துகின்ற பணம்பாரனார் தொல்காப்பியம் ஏன் எழுதப்பட்டது, இயற்றப்பட்டது அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னார். இப்போ அருள் தந்தை கஸ்பார் அவர்கள் தொடக்க உரை நிகழ்த்துகின்ற பொழுது தமிழ் யாருக்கும் எவருக்கும் எதற்கும் பகையல்ல என்று சொன்னார்கள். அது உண்மைதான். ஏன்னா தொல்காப்பியத்தை ஏன் இயற்றுகிறார் தொல்காப்பியர்? பணம்பாரனார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அரங்கரை நாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசானுக்கு மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி, 4 வேதங்களில் தேர்ந்தவரும் அறத்தையே எப்பொழுதும் பின்பற்றக்கூடியவரும் சொல்லிக்கொண்டிருப்பவருமாகிய அதங்கோட்டாசான் என்ற ஒருவருக்கு மயக்கம் தராத மரபினை உடைய எழுத்து முறையை காட்டுவதற்காக தொல்காப்பியத்தை ஏற்றுகிறார். அப்போ எழுத்து முறையை ஏன் அவருக்கு காட்டணும்? இதில் ரொம்ப நுட்பமாக மயங்கா மரபின் எழுத்து முறை, மயக்கம் தராத மரபினை உடைய எழுத்து முறை. நீங்கள் உலக மொழிகளில் எந்த மொழிகள் எடுத்துட்டாலும் அந்த சொல்லக்கூடிய எழுதக்கூடிய முறை வேறு, சொல்லக்கூடிய உச்சரிக்கக்கூடிய முறை வேறு. அதனால தான் பெர்னாட் ஷா கூட ஆங்கில மொழியை சீர்திருத்தம் செய்யணும்னு வரும்பொழுது ஃபிஷ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு ஸ்பெல்லிங் எழுதினாராம், GHITIO அப்படின்னு. GHITIO ஃபிஷ் அப்படின்னு படித்தாராம். அங்கே இருந்த எல்லாருக்கும் ஒரே குழப்பம், என்ன பெர்னாட் ஷாவுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா அப்படின்னு இப்படி எழுதுகிறாரு, GHITIOன்னு எப்படி ஃபிஷ் ஆக முடியும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஷா சொன்னாராம், சரி லாஃப் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு. ஜிஹெச்சில் தானே முடியுது. அப்போ ஜிஹெச்சை எஃப் சவுண்டில் தானே சொல்கிறீங்க லாஃப் அப்படிங்கிறதுக்கு. அதே போல் ஸ்டேஷனுங்கிற சொல்லுக்கு TION தானே எழுதுறீங்க. நான் இஷ்ஷோட நிறுத்திக்கிறேன், என்ன எடுத்துட்டேன், ஃபிஷ் அப்படின்னாராம். அதாவது ஆங்கில மொழி எப்படிப்பட்ட குறைபாடு உடையது என்பதை காட்டுவதற்காக. ஆனால் உலகத்தில் எல்லா மொழிகள்லையும் இப்போ தெலுங்கு மொழியில் தமிழில் கல்யாணம் அப்படின்னு நம்ம எழுதினோம்னா கலியாணம், அந்த யகரம் இந்த லீலே வந்துடும். அது இப்படி கீழே போட்டுட்டாங்கன்னாக்கா கல்யாணம்னு படிக்கணும். அதே போல் கன்னடத்தில் அது ஒத்துன்னு சொல்லுவாங்க. கன்னடத்தில், தெலுங்கில், இந்தியில், சமஸ்கிருதத்தில் எல்லா மொழிகளிலும் எழுதுறது மாதிரி படிக்க முடியாது, படிக்கிறது மாதிரி எழுத முடியாது. ஆனால் உலகத்திலேயே எழுதுவதைப் போல படிப்பது, ஒலிப்பதைப் போல எழுதுவது உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை. அதனால தான் மயங்கா மரபின் எழுத்து முறை. அப்படி மயங்கா மரபின் எழுத்து முறைன்னு சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் யார், அதங்கோட்டாசான் யார் அப்படிங்கிற அந்த வேறுபாட்டையும் வெளிப்படுத்துகிறார். அவர் அரங்கரை நாவின் நான்மறை முற்றியவர், இவர் 5 நிறைந்த தொல்காப்பியர். அப்போ அவர் 4 வேதங்களில் வல்லவர்னா இவர் 5 வல்லவர் இவர் அப்படின்னு இருக்கும்போது இந்த 5 என்னன்னு அப்போ தான் தேட ஆரம்பித்தோம். அப்போ 5 தொல்காப்பியத்தில் மெய்யியல், அதுதான் தொல்காப்பியத்தினுடைய அடிப்படை அப்படிங்கிற உண்மையை
புதிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய புதையலுக்கான திறவுகோலாக இந்த ஐந்திரம் என்ற அந்த அடைமொழி இருப்பதை உணர முடிந்தது. அப்படிதான் ஐந்திரம்னா என்ன தொல்காப்பியரே சொல்றார். இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னா, இந்த உலகம் நிலம், நீர், தீ, வளி, விசும்பின் கலந்த படைக்கப்பட்டதுன்னா யாரால், எப்போ, எப்படி, தோன்றியதுன்னா எப்படி, எதனால், இதான விடை. அப்போ இந்த உலகம் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு தொல்காப்பியர் சொன்னது நிலம், நீர், தீ, வளி, விசும்பு என்ற ஐந்தின் கலந்த மயக்கம். அந்த 5 பூதங்களும் ஒன்றிணைந்து உருவானது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம். இது பெரிய உண்மையிலேயே தமிழரினுடைய மெய்யியல் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அறிவுபூர்வமானது என்ற உண்மையை அந்த ஒரு தொடர் எனக்கு உணர்த்தியது. அதற்கு பிறகு இப்படி ஆய்வு போக போக தொல்காப்பியத்தினுடைய மெய்யியல் கூறுகள் எல்லாமே ஒரு தொல்காப்பியத்தை ஒட்டுமொத்தமாக ஆய்வு பண்ணுகின்ற பொழுது தொல்காப்பியர் காட்டிய அந்த சமூகம், தொல்காப்பியர் வடித்தமைத்த அந்த மெய்யியல் இலக்கணம், இது எல்லாமே தமிழர்கள் தனித்தன்மையோடு பிற இனங்களின் தாக்குதலோ கூட்டுறவோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் தமிழ் அறிவு மரபின் வெளிப்பாடாக தொல்காப்பியம் அமைந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. அது ஒரு புறம். எனவே இப்படித்தான் அந்த உலகாயுத கோட்பாட்டினுடைய மூல வேர்களை எல்லாம் தேடி போகின்ற பொழுது அது எல்லாமே தொல்காப்பியத்தில் பொதிந்திருக்கிற உண்மையை உலகாயுதம் நூலில் தர முடிஞ்சது. அதில் ஒரு சாப்டர் லோகாயுதாவில் நியதி கோட்பாட்டை பற்றி அவர் எழுதியிருப்பார், மர்கலி கோசாலர். ஏன்னா எல்லாமே அவங்க ஒன்று அவர்களுக்கு நாம் கொடுக்கல. இப்போ ஒரு ஜோன்ஸ் ஒரு மார்க்ஸ் முல்லர் எல்லா வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் சமஸ்கிருதத்தில் இருந்ததையெல்லாம் ஆங்கிலத்தில் கொடுத்தது மாதிரி தமிழை கொடுக்கறதுக்கு ஒரு நாதியம் இல்லாமல் போயிடுச்சு. எல்லிஸ் வந்தார், ஆனால் எல்லிஸையும் அவர் எப்படி இறந்தாருங்கிறது இன்னும் கூட மர்மம் தான். 39 வயசில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்பொழுது நோயாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. அதனால் தமிழனுடைய அறிவு மரபை உலகிற்கு அறிவிக்காமல் போனது நம்முடைய தவறு தான். நாம் இன்னமும் அதை வெளிப்படுத்த தயாராக இல்லை. ஏன்னா எல்லாமே பௌத்தம், ஜைன ஒருவன் இந்த நியதி கோட்பாட்டை பற்றியும் மர்கலியை பற்றியும் அவர் சொல்லியிருந்த செய்திகள் எல்லாமே பௌத்த ஜைன சமயங்களினுடைய இலக்கியங்களிலிருந்து தான் கொடுத்தார். அப்படி வரும்பொழுது அதில் இருக்கிற சோர்ஸ் பூரா செகண்டரி சோர்ஸ், ஒன்று மொழிபெயர்ப்பாகவோ அல்லது மேற்கோளாகவோ காட்டப்பட்ட செய்திகளாகத்தான் இருந்தனவே தவிர மூலச்சுவடுகளாக இல்லை. அப்போ இந்த மூலச்சுவடுகளை எங்கே இருக்குது அப்படின்னு தேடும் பொழுது தான் உண்மையிலே பெரிய வியப்பாக இருந்தது. அதில் இந்த ஆசீவகம் பற்றி அவர் எல்லாமே ஆசீவகத்தை ஆஜீவிகாஸ் அப்படிங்கிற சொல்லிலிருந்தே பார்த்தாங்க. இந்த ஆஜீவிகா அப்படிங்கிறத நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது தொடக்கத்தில் ஆசீவகம் பற்றி நான் எழுத தொடங்குகின்ற பொழுது பௌத்தம் ஜைனம் போல் இதுவும் வடநாட்டிலிருந்து வந்த மதமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற நினப்பில் தான் நான் எழுதினேன். ஏன்னா எனக்கு என்னுடைய முன்னோர்கள் தேப்போமி பேராசிரியர்கள், தேப்போமி அவர்கள், மூவா அவர்கள், இன்னும் மற்ற பேராசிரியர்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி இருந்தவங்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே தான் நான் அப்படியே ஏற்றுக்கிட்டேன். அதை நான் மறுத்து சிந்திக்கலை. அப்போ ஒரு 30 வயசில் தொடங்குகின்ற பொழுது ஏன்னா எல்லாமே பௌத்தம் ஜைனம் எல்லாம் வடக்கே இருந்து வந்துச்சு, ஆசீவமும் வடக்கே இருந்து வந்துச்சு. தொல்காப்பியம் ஜைன சமயத்துக்குரியது, திருக்குறள் ஜைன சமயத்துக்குரியது, சிலப்பதிகாரம் ஜைன சமய காப்பியம், 14 கணக்கு நூல்கள் ஜைன அறநூல்கள், இப்படி எல்லாமே ஜைன சமயத்திற்குரியதாக இருக்கும்போது அப்போ தான் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. அப்போ எல்லாமே ஜைன சமயத்துக்குரியதாக இருந்ததுன்னா
தமிழனுக்குன்னு சொந்தமாக ஒரு சிந்தனை மரபு இருந்தது இல்லையா? அப்படிங்கிற கேள்வியை வச்சுக்கிட்டு தான் நம்ம சிந்திக்க தொடங்குகின்ற பொழுது அந்த ஐந்திரத்திலேருந்து கொண்டு வந்து ஆசீவகத்துக்கு வரும்போது ஒரு பெரிய வியப்பு. அவங்க தந்திருக்கிற மேற்கோள்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பாக இருக்கின்றன. அந்த மொழிபெயர்ப்பும் ரெண்டு பாடல்களினுடைய புறநானூற்றில் வரக்கூடிய 2 பாடல்களினுடைய மொழிபெயர்ப்பாக ஆசீவக கோட்பாடுகளினுடைய மேற்கோள்கள் அமைந்திருந்தன. அதில் ஒன்று பக்குடுக்கை நன்கனியார் பாடுனா புறநானூற்றில் உள்ள 194வது பாடல். ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார் உரைப்பம் படைத்தோன்மன் தவ பண்பிலாதான் இன்னாதம் மைய உலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே. இந்த பாட்டினுடைய மொழிபெயர்ப்பு தான். அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டதா, படைத்தவனுடைய பெருங்கருணையினாலும் பேரருளாலும் இந்த உலகம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னவங்களை பார்த்து சொன்னார், ஏண்டா இந்த உலகம் ஒரு கருணைமிக்கவனால் படைக்கப்பட்டதாக இருந்தால் 2 தோழிகள், ஒருத்திக்கு 2 நாளைக்கு முன்னாடி திருமணம் ஆச்சு, அடுத்தவளுக்கு இன்னைக்கு திருமணம் நடக்குது. இந்த முந்தா நாள் திருமணம் ஆன பொண்ணுனுடைய கணவன் திடீர்னு விபத்தில் சிக்கி இறந்துடுறான். அந்த வீட்டில் அழுகை ஒலி கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கிறார்கள். இந்த வீட்டில் புதிதாக திருமணம் செய்து கொண்டவள் கணவனோடு மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இப்படி 2 வேறுபட்ட நிலையில் இந்த உலகத்தை ஒருவன் படைத்திருப்பானேயானால் அவனை பண்புள்ளவன் என்று சொல்ல முடியுமா? தந்தை கருணை வடிவமாக இருக்கிறான் என்றால் தன்னுடைய பிள்ளைகளிடமே வேறுபாடு காட்டுவானா? அப்படி வேறுபாடு காட்டுபவனை தந்தை என்று சொல்ல முடியுமா? அது மாதிரி இப்படி வேறுபட்ட நிலையிலே இந்த உலகத்தை ஒருவன் படைத்திருப்பானேயானால் அவனை போல பண்பில்லாதவன், அதுவும் தவப்பண்பில்லாதான், கொஞ்சம் கூட அறிவு பண்போ இல்லாதவன், தவங்கிற சொல்லு மிகுதிங்கிற பொருள், தவப்பண்பில்லாதான். அப்போ உலகத்தினுடைய இயல்பு என்ன? துன்பம் நிறைந்தது உலகம், அதில் இன்பத்தை காண முயற்சி செய். இதுதான் அந்த பாடலினுடைய கருத்து. இது மேற்கோளாக காட்டப்படுது. ஆசீவகத்தினுடைய கடவுள் மறுப்புக்கும் எண்ணியம் என்று சொல்லக்கூடிய சாங்கியத்தினுடைய கடவுள் மறுப்புக்கும் சமஸ்கிருத இலக்கியங்களில் காட்டக்கூடிய மேற்கோள் இந்த பாட்டு தான். அதை போலவே ஆசீவக கோட்பாட்டுக்கு ஊழ் கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடிய அந்த ஆசீவகத்தினுடைய மேற்கோளாக புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் பாடிய யாதும் ஊரை யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே இன்னாதன முனிதலும் இளமே என்று சொல்லக்கூடிய இந்த புறநானூற்று பாடலினுடைய மொழிபெயர்ப்பு தான் ஜைன உரையாசிரியர்கள் ஞான விமலா, அப்பயதேவா என்ற அறிஞர்களால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஆசீவகம் பற்றிய மேற்கோளை பாலி மொழியிலிருந்தோ பிராகிருத மொழியிலிருந்தோ தராமல் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடலின் மொழிபெயர்ப்பாக தருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ அதனுடைய மூல வடிவம் யாருக்குரியது? அந்த கேள்விக்கான விடையை தேடத் தொடங்குகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே எனக்கே ஒரு கட்டத்தில் பயம் வந்து போச்சு. ஏன்னா கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட கிபி 10-12ஆம் நூற்றாண்டு வரையிலும் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய அந்த நெடும் பரப்பில் தொட்ட இடமெல்லாம், எப்படி புரட்சி கவிஞருக்கு அழகு தொட்ட இடமெல்லாம் கண்ணில் தட்டுப்பட்டது என்ற சொல்லுவார் இல்லைங்களா? காலை இளம் பருதியிலே அவளை கண்டேன், கடற்பரப்பில் குளிர் புனலில் கண்டேன் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தொட்ட இடமெல்லாம் ஆசீவமாகவே இருக்குது. அதனால் எனக்கே ஒரு கட்டத்தில் உண்மையிலே நான் பயந்தேன். ஏன்னா எல்லாத்தையும் ஆசீவகமாக, இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா, எல்லாத்தையுமே ஆசீவகம்னு சொல்லிக்கிட்டு போகிறானே, இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்ற அச்சம் எனக்கு வந்தது. உண்மை அது. அப்படி ஏன்னா அவ்வளவு கிடைக்கிறதெல்லாம் அதுவாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பின்னாடி சொல்ல வர்றேன். சிலப்பதிகாரம் ஜைன காப்பியம் அப்படின்னா எல்லாரும் ஜைன காப்பியம்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஜைன காப்பியத்துன்னா ஜைன கோட்பாடு, இதெல்லாம் ஜைன கோட்பாடுகள், இவையெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இப்படி இடம்பெற்று இருக்கின்றன சொல்லணுமா இல்லைங்களா? நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, என்ன போல படித்தவங்க இருக்கிறீங்க. யாராவது திருக்குறளையோ தொல்காப்பியத்தையோ சிலப்பதிகாரத்தையோ நாம் 14 கீழ்கணக்கு நூல்களையோ ஜைன நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரறிஞர்கள் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க.
அவங்க யாராவது எடுத்துக்காட்டி ஒப்புமைப்படுத்தி இன்ன கருத்துக்கள் எல்லாம் ஜைன கருத்துக்கள், இந்த கருத்துக்கள் எல்லாம் இந்த நூல்களில் அப்படியே இடம்பெற்று இருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்களான்னு நானும் எல்லாத்தையும் தேடி பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை. போகிற போக்கில் அரிஸ்டாட்டில்கிட்ட அவருடைய மாணவர்கள் கேட்டாங்களாம், தாய் சகோதரிகள்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது, அதாவது பெண்கள் ஏன் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க காலத்துலேயே அப்படி தான் இருந்திருக்கும் போல இருக்கு, ஆண்களை விட பெண்கள் ஏன் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்களாம். உடனே இவர் சொன்னாராம், பெண்களுக்கு ஆண்களை விட பற்கள் அதிகம், அதனால் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. உண்மையிலேயே மருத்துவ அறிவியல் வர்றது வரையிலும், கிட்டத்தட்ட கிபி 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் அந்த கருத்து தான் மேலை உலகத்தில் நிலை பெற்று இருந்தது. அந்த யாருமே ஆணும் பெண்ணும் காதலிக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குடும்பம் நடத்துறது, இதை சொல்லக்கூடிய ஒரு இலக்கணத்தில் எங்கே அந்த கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா, முதல் பொருள் அப்படின்னு கட்டாயம் இருக்கணும். ஒரு அகத்திணை காதல் பாட்டை பாடின குறுந்தொகையிலேயோ அகநானூற்றிலேயோ நற்றிணையிலேயோ ஐங்குறுநூற்றிலேயோ ஒரு காதல் பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் பொருள் இருக்கணும், கருப்பொருள் இருக்கணும், உரிப்பொருள் இருக்கணும்னு வகைப்படுத்துகிறான். அதில் இந்த முதல் பொருள்னா என்ன? தொல்காப்பியர் அதை முதல் பொருள் இதுதான்னு சொல்லாமல், முதலெனப்படுவது நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே. தொல்காப்பியர் காலம் கிமு 15ஆம் நூற்றாண்டு. அந்த காலத்திலே இந்த முதல் பொருளை பற்றி எனக்கு முன்னால் இருந்த அறிஞர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? முதல் பொருள் என்பது நிலம் பொழுது இரண்டின் இயல்பு. நிலமும் பொழுதும் ரெண்டு முதல் பொருள்னு சொல்ல, ரெண்டினுடைய இயல்பு முதல் பொருள் அப்படின்னார். அப்போ இந்த ரெண்டினுடைய இயல்பை உண்மையிலேயே அந்த நூற்பாவுக்கு விளக்கம் அதை எழுத தொடங்கும் பொழுது இயல்புன்னா என்ன? ஏன்னா நான் ஒரு தமிழாசிரியன் தான், சயின்ஸ் படிக்கலை, இதுக்கு என்னவா இருக்க முடியும் அப்படின்னு ரொம்ப நாளாக அப்படியே வச்சுட்டேன், யாருக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. அந்த நேரத்தில் தான் ஸ்டீஃபன் ஹாக்கினுடைய அந்த நூல் கிடச்சிது. அதை படித்து அதாவது புரிஞ்சுக்கிற முடியுதே தவிர உள்வாங்கிக்கிற முடியல. ஒரு இயற்பியல் பேராசிரியர்கிட்ட போய், அவர் தமிழும் ஆங்கிலம் ஃபிசிக்ஸ் எல்லாம் நல்லா கெட்டிக்காரரு, அவர்கிட்ட போய் கொடுத்து அந்த பகுதியெல்லாம் இது பண்ணும் பொழுது அவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதுகிறாரு, நிலம் பொழுது ரெண்டும், டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் டைம் ரெண்டும் ஒரு கட்டத்தில் பிகம் ஸ்பேஸ் டைம், இடக்காலம், இடமும் காலமும் ஒன்றிணைந்து இடக்காலம் என்ற ஒரு தன்மையை அடைகிறது அப்படின்னார். ஏங்க இது இப்போ சொன்னதுங்க, ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இடமும் காலமும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இடக்காலம் என்ற ஒரு நிலையை அடைகின்றன அப்படின்னா, இதை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிலம் இடம், அதாவது பொழுதுன்னா என்ன? நிலம் பொழுது இரண்டின் இயல்பென மொழிப. இந்த நிலம்னா என்ன? இடம். இந்த இடம்னா எது? இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்னா இந்த இடத்துல வச்சு தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். அப்போது இந்த நிகழ்ச்சி இல்லைன்னா இந்த இடமும் இல்லை, இந்த இடம் இல்லைன்னா நிகழ்ச்சியும் இல்லை. அப்போது இந்த இடம்னா என்ன, காலம்னா என்ன அப்படிங்கிறத செய்யுளியலில் கொண்டு வந்து விளக்குறார் பின்னாடி. கரும நிகழ்வே இடமென மொழிப. கரும நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, ஒரு செயல் நடக்கக்கூடிய இடம் தான் இடம். அந்த நிகழ்ச்சி இல்லைன்னா இடமும் இல்லை. கரும நிகழ்வே இடமென மொழிப. அப்போ காலம்ங்கிறது என்ன? இந்த நிகழ்ச்சி நேற்று நடந்தது, இன்றைக்கு நடக்கிறது, நாளை நடைபெற போகிறது என்று சொல்வதுதான் காலம். பார்ப்பனர்களும் சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடிய அரசர்களுக்கும் இடையே ஒரு கூட்டணி உருவாகிறது. சாப்பிடுவதால் அவனுடைய பசி
தான். சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் என்ற பெயர்கள் எல்லாம் பொழுதுபோக்கிற்கான பெயர்கள். அழகர் என்ற பெயர் அந்த ஐயனாருக்குரிய பெயர். எனவே ஆசீவகத்தினுடைய தொடக்கமே வைதீக எதிர்ப்புல தான் தொடங்குது. எனவே இந்த தற்செயல் கோட்பாடுன்னு வருகின்ற பொழுது அங்க கடவுளுக்கு இடமே இல்லாம போச்சு. இந்த ஒரு நாட்டை பற்றி சொல்லும்போது அங்க 4 வகை வர்ணங்களும் செழித்தன அப்படின்னு பாடுறாரு. அப்போ ஜைனர்கள் 4 வகை வர்ணத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், பௌத்தர்கள் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 2ஐயும் ஏற்றுக்கொள்ளாத போனதுனால தான் ஆசீவகம் அழிக்கப்படுகிறது. எனவே ஆசீவகத்தினுடைய தொடக்கமே வைதீக எதிர்ப்பில் தான் தொடங்குது. அந்த வைதீக எதிர்ப்பை மட்டும் அது ஒரு சமூக கோட்பாடாக்கி அதனுடைய உள்ளடக்கமாக அணுக்கோட்பாடு, தற்செயல் கோட்பாடு, ஊழ்கோட்பாடு. இதில் இந்த தற்செயல் கோட்பாடு இருக்குது பாருங்க, அதுதான் உண்மையிலேயே இந்த ஆசீவகத்தினுடைய அறிவு மரபு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு பரந்துபட்ட தன்மையுடையதுன்னு காட்டுறதுக்கான எடுத்துக்காட்டே அந்த தற்செயல் கோட்பாடு தான். இந்த அண்டம் எதுவாக இருந்தாலும், உலகத்தில் எந்த ஒரு பொருள் தோன்றுவதாக நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும் பெரும்பாலும் தற்செயலாகத்தான் நடக்கின்றன. எனவே இந்த பேரண்டத்தினுடைய தோற்றம் கூட ஒரு தற்செயலாகத்தான். அணு கருநிலையில் இருந்த பொழுது அணு முழுமை பெறல, தீ அணுவாகவோ நீர் அணுவாகவோ நில அணுவாகவோ உருவாகாமல் அணு கருநிலையில் இருந்த பொழுது ஒரு பெரிய சிதைவு ஏற்படுகிறது. அந்த சிதைவின் காரணமாக ஒரு வெடியோசை ஏற்படுகிறது. அந்த வெடியோசையின் காரணமாக பெரிய வெப்பமண்டலம் உருவாகிறது. அந்த வெப்பமண்டலத்தில் காற்று மோத மோத தீ உருவாகிறது. தீ எரிந்து எரிந்து தனிய தொடங்குகின்ற பொழுது ஆவிப்படலம் வந்து மழையாக பனியாக வந்து அதற்கு பிறகுதான் இந்த நில உலகம் தோன்றுகிறது அப்படின்றார். எனவே இந்த தற்செயல் கோட்பாடுன்னு வருகின்ற பொழுது அங்கே கடவுளுக்கு இடமே இல்லாமல் போச்சு. கடவுளுக்கு இடமே இல்லை. அதனால தான் இந்த பௌத்த இலக்கியங்களில், திபெத் மொழியில் உள்ள பௌத்த இலக்கியத்தில் இந்த பூரணருடைய மரணம் பற்றி வருகின்ற பொழுது அவர் நீரில் மூழ்கி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய மரணம் நீரில் தான் நடந்திருக்கு. நீரில் மூழ்கி உயிர் துறந்திருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வைகையில் ஐயர் அழகர் ஆற்றுல இறங்கிறது. அழகர் என்ற பெயர் அந்த ஐயனாருக்குரிய பெயர், 2வது ஐயனாருக்குரிய பெயர். அது மாமல்லபுரத்தில் இருக்க சிற்பம் கூட ஒரு துறவி தவக்கோலத்தில் நின்றுக்கிட்டு ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் நிற்கிறது போல் ஒரு சிற்பம் இருக்கு இல்லைங்களா. இப்போ நாம் எல்லாம் என்ன சொல்கிறோம்னா பகீரதன் தவம் அப்படின்னு அதுக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பகீரதன் வந்து தவம் பண்ணி கங்கையாற்றை கொண்டு வருகிறான். அதற்கு பிறகு அவன் தவம் முடிஞ்சு போகுது. ஆனால் இங்கே ஆறும் இருக்கிறது, தவமும் முனிவரும் இருக்கிறார். அப்போ 2 இருக்கும்போது கங்கையாற்றுக்காக இவர் வந்தார்னா கங்கையார் வந்ததுக்கு பிறகு இவர் தவம் முடிஞ்சிருக்கணுமா இல்லைங்களா? பகீரதன் தவம் பண்ணார்னா இவர் ஒரு ஆற்றங்கரை அதாவது புத்தருக்கும் இவருக்கும் ஒரு விவாதம் நடந்து அதில் இவர் தோற்று போனதாகவும், அப்படி தோற்று போனதில் அவமானப்பட்டு அப்படியே வந்து தன்னுடைய மாணவன் ஒருத்தன் ஏர் உழுதுகிட்டு இருந்தவனை ஏற அவிழ்த்து விட சொல்லி அவன் வச்சுருந்த பானையில் வந்து ஒரு கயிறை கட்டி நுனியை கட்டி இன்னொரு நுனியை கழுத்தில் கட்டி அப்படியே ஆற்றுல விழுந்து இறந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, இந்த வேத மறுப்பாளர்களான பூரணர், பக்குடுக்கையார், மர்க்கலி, புத்தர், மகாவீரர், இன்னும் ஒருத்தர் சஞ்சய பெலவிட்ட, இந்த 7 பேர் மீதும் இந்திரன் வந்து கடுமையான மழை புயலை வீசி தாக்கியதாகவும் அதில் 6 பேரும் தப்பிச்சிட்டப்போ இந்த பூரணர் மட்டும் எங்கே போனார்னு தெரியல. இந்த 6 பேரும் வந்து மழை புயலெல்லாம் நின்றதற்கு பிறகு அவரை தேடி வர்றாங்க. அப்போ ஒரு கணிகை வந்து அவர் இந்த குளத்தில் தான் பிணமாக மிதக்கிறார் அப்படின்னு காட்டியதாகவும் அவங்க போய் அதை எடுத்து அடக்கம் செய்ததாகவும் ஒரு செய்தி. ஆக அவருடைய மரணம் நீரோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் மாமல்லபுரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல ஒரு கோயிலுக்கு கொற்றவை கோயில்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு முன்னாடி சிங்கம் இருக்கிறதுனால. இன்னும் தர்மராஜ மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் ஒரு யானை இருக்கு இல்லைங்களா. இப்போ யானை ஒரு மதத்தினுடைய குறியீடு தானே, சிங்கம் ஒரு மதத்தினுடைய குறியீடுன்னா இந்த யானையும் ஒருத்தருடைய குறியீடாக இருக்கு இல்லையா. சிங்கம் இருக்கிறதுனால இது கொற்றவை கோயில்னா, யானை இருக்கிறதுனால இதை யாருடைய கோயில்னு சொல்கிறது? இப்போ நல்லா நினச்சி பாருங்கள். அந்த மாமல்லபுரத்து சிற்பங்களில் யானைகள் 3 யானைகளும் இருக்கும், சிங்கங்களும் இருக்கும். யானையும் சிங்கமும் ஒரு இடத்துல காட்டப்படுதுன்னா அங்கே வந்து சமய போராட்டம் நடந்திருக்குன்னு பொருள். மறு ஆய்வு செய்யறதுக்கான ஒரு செய்தியாக சொல்கிறேன் நான். எனவே அந்த பூரணருடைய தற்செயல் கொள்கை அவ்வளவு ஆழமான கொள்கை. இந்த தற்செயல் கூட
அந்த தொல்காப்பியத்திலிருந்து வரக்கூடிய அதுவும் இந்த அகத்திணை மரபோட இந்த தலைவன் தலைவி 2 பேரும் சந்திக்கிற போது அந்த சந்திப்பு தற்செயலாக தான் இருக்கணும். தமிழில் ரொம்ப ஆழமான ஒரு அகத்திணை மரபுகளில் ஆழமான ஒரு துறை எதுனா அறத்தோடு நிற்றல் என்ற ஒரு துறை. இப்போ ஆரிய அரசன் யாழ் பிரமதத்தன் அப்படிங்கிறவனுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்த கபிலர் அதனுடைய அடையாளமாக இயற்றிய நூல் குறிஞ்சிப்பாட்டு. ஆரிய அரசன் யாழ் பிரமதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்த கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு இது. இந்த கபிலர் பாடிய குறிஞ்சிப்பாட்டு அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற துறையில் இருக்குது. தொல்காப்பியர் இந்த அறத்தோடு நிற்றலுக்கு 7 வகையான காரணங்களை சொல்லுவார். இந்த 7 நிலைகள்லையும் அறத்தோடு நிற்றல் பொருந்தி இருக்கணும்ன்ட்டு. அதில் ஒன்று, அவனை வந்து அவன் மிகப்பெரிய நல்ல மனிதன், நல்ல பண்பாளன். இது எங்களுடைய சந்திப்பு ரொம்ப தற்செயலாக தான் நடந்தது. அவனை பார்க்கணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் போகலை. நாங்கள் வந்து அருவியில் திணைப்புணம் காத்துக்கிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிருச்சு. நாங்கள் தொப்ப நனைஞ்சு போயிட்டோம். அருவியில் போய் குளித்தோம். குளிச்சுட்டு வந்து பூக்களை எல்லாம் பறித்து தொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு யானை வந்தது. அந்த யானையை கண்டு நாங்கள் பயந்து நடுங்கும்போது இவன் வேட்டைக்கு வந்தவன் எங்களை பார்த்துட்டு அந்த யானையிடமிருந்து எங்களை காப்பாற்றினான். அப்போ யானையை கண்டு அஞ்சாமல் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த, எங்கள் உயிரை காப்பாற்றிய அவனை வந்து அந்த சூழலில் தான் விரும்ப தொடங்கினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விரும்புவதற்கான சூழல் தற்செயலாக இருக்கும். அதே போல் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறோம் 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு. ஆனால் பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறதான் அந்த அறத்தோடு நிற்றல் துறை. நம்மளுடைய வீழ்ந்து போனதுக்கு ஃபாதர் கஸ்பார் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த அறங்களையே வாழ்வியல் ஆக்கிட்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் மனசில் வன்மம் வருவதற்கு பதிலாக அன்பு கணிஞ்சு போயிடுது. எதிரிகளை கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா கூட நமக்கு வந்து அவன் மேலே அனுதாபம் வந்து போகுது. அந்த மனம் இருக்கக்கூடாது. அதனால தான் புரட்சி கவிஞர் சொல்லுவார், பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழர்க்கெல்லாம் உயிரடா விடுதலை அப்படின்னுவார். அந்த கோபம், மற்றவர்கள் மீது, எதிரி மீது கோபம் இருந்தால்தான் பகையை வெல்ல முடியும். அங்கே போய் கருணை காட்டினேன்னா, இப்போ நீங்கள் பகவத்கீதை என்ன, அர்ஜுனனுக்கு வந்து கருணை காட்டாத, அன்பு காட்டாத, அவன் சொந்தக்காரனை நினைக்காத, அவனை அழியுங்கிறதானே பகவத்கீதை. அதானுங்க அது. எனவே அந்த உணர்வு இருந்தால்தான் ஒரு இனம் வெல்லும். நீங்கள் எந்த ஒரு விளையாட்டு டீம்லேயே டிஃபென்ஸ் ஆடுற எந்த அணியாவது ஜெயிக்குமா பார்த்துருக்கீங்களா? டிஃபென்ஸ் விளையாடுற எந்த அணியும் ஜெயிக்காது. அஃபென்ஸில் போனால் தான் வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி இந்த தமிழர்களுடைய வாழ்வியல் ரொம்ப அந்த அறத்தோடு நிற்றல்ங்கிறதுல பொய்யே சொல்லக்கூடாது. அப்போ தமிழருடைய வாழ்வியல் எப்படி இருந்திருக்கணும்னு நினச்சி பாருங்கள். இதில் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தற்செயல் கோட்பாடு தான் இந்த ஆசீவகத்தினுடைய கோட்பாட்டுக்கும் வாழ்வியல் கோட்பாட்டிற்குமான அடையாளமாக வருகிறது. எனவே இந்த அடிப்படையில் தான் சிலப்பதிகாரம் உருவாக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ நேரம் பேசலாம்? அந்த தற்செயல் கோட்பாடு ஊழ் கோட்பாடாக மாறுகிறது. இப்போ அந்த தற்செயலில் தொடங்குகிற அந்த காதல் குடும்ப வாழ்க்கை என்ற ஊழில் முடியணும். அதே போல் ஒவ்வொன்றிலையும் இந்த தற்செயலாக கடலில் தோன்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி உலகத்தை அழிக்கிறது மாதிரி அந்த தற்செயல் ஊழாக மாறணும். எனவே இப்படிப்பட்ட இந்த 3 கோட்பாடுகளையும் உள்ளடக்கியதாகத்தான் ஆசீவகம் உருவானது. இந்த சிலப்பதிகாரம் எப்படி ஆசீவக காப்பியம் அப்படிங்கிறதுக்கு, மாதவியை கோவலன் சந்திக்கிறது, மாதவியை விட்டு கோவலன் பிரியறதுக்கு மாதவி பாடின காணல் இவன் ஒரு பாட்டு பாடுறான், அவளும் வந்து இவனுக்கு ஒரு குறிப்பு இருக்கிறது மாதிரி தனக்கும் ஒரு குறிப்பினள் போல் யாழ்கை வாங்கி மாதவி பாடுறான். தற்செயலாக நடக்கிறது. அதே போல் இவன் மதுரைக்கு போகலான்னு அவன் முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் கண்ணகி வந்து சிலம்பில் இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி உடனே மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ நானும் வர்றேன்னு கிளம்புறது. நல்லா நினச்சி பாருங்கள். அங்கே போய் கவுந்தியடிகளை சந்திக்கிறது. கவுந்தியடிகள் அவங்கக்கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி நீங்கள் போகாதீங்கன்னு தடுத்தும் கேளாததுனால சரி அந்த பாதையெல்லாம் வந்து இவளுக்கு தெரியாது, அங்கே என்ன நடக்குங்கிறத யாருக்கு தெரிய போகுது, அறிகிணர் யாரோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா புறப்படுறது. இப்படி சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தற்செயலை தொடங்கி ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுவதாக முடியும். அதை விட அந்த ஜைனர்கள் எவ்வளவு நல்லதன்மை வரங்களை கொடுப்பதாக இருந்தாலும் ஐயனாரை கும்பிடக்கூடாதுன்னு விதி விதிக்குது. அப்போ இங்கே சிலப்பதிகாரத்தில் முக்கியமான பாத்திரமாக வர்றது ஐயனார்.
எப்படி வந்து ஜைன காப்பியம், ஜைனர்கள் தடை செய்யக்கூடிய ஒரு கடவுளை வந்து சிலப்பதிகாரம் போற்றோம்? நல்லா நினச்சி பாருங்க. இப்படியாக அந்த தமிழ் வாழ்வியலில் தொடங்கிய ஆசீவக கோட்பாடு தமிழ் இலக்கியங்களில் வேரோடி பறந்து கிடக்கிறது. இப்போ கம்பராமாயணத்தை ஏற்றுகின்ற பொழுது பல தடைகள் வந்ததாக நாம் செவி வழி செய்தியாக பார்க்குறோம். அந்த மண்டபம் இன்றைக்கும் தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் இருக்குது. அந்த தாயார் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் அந்த மண்டபத்தில் தான் கம்பர் அரங்கேற்றினார் அப்படிங்கிறது இன்றைக்கும் செவி வழி செய்தி. அப்போ கூட வந்து இந்த இரணிய வதைப்படலத்தை பாடுகின்ற பொழுது வால்மீகி முனிவர் பாடாத ஒன்றை நீ ஏன் சேர்க்கிறாய், நீ எப்படி பாடலாம் அப்படின்னு அங்கே இருந்தவங்க அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், அப்போ வந்து இவர் கம்பருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் போய் வேதனைப்பட்டிருக்கும்போது இறைவனே ஒரு தூணில் வந்து சிங்க வடிவத்தில் வந்து குரல் எழுப்பியது போலவும் அதற்கு பிறகு தான் எல்லாரும் ஒத்துக்கிட்டதாகவும் ஒரு செய்தி உண்டு. ஒரு நண்பர் சொன்னார், அந்த மண்டபத்தில் வந்து சிங்கம் ஒரு தூணில் வந்து வெளிப்படுவதை போல் ஒரு சிற்பம் இருக்குது அப்படின்னு. இந்த ஆய்வு பண்ணுறவங்க எவ்வளோ பேர் கப்சா விடுறாங்கங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்காக போய் அங்கே சிங்கம் இருக்குதான்னு பார்த்தா அங்கே சிங்கமே இல்லை. அப்போ வந்து ஒரு தூணில் மட்டும் என்ன இருக்குதுன்னா, ஒரு யானை பரிதாபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு யானைக்கு திருமால் அப்படியே தடவி கொடுத்து அதுக்கு அன்பு காட்டுவதை போல ஒரு சிற்பம் இருக்குது. அந்த சிற்பத்தை பற்றி கூட உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், நான் படம் அனுப்பியிருந்தேனா. அந்த மாதிரி அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் 2 படி ஏறுகின்ற பொழுது 2 பக்கமும் யானை சிற்பம் இருக்குது. அந்த யானையை ஒரு வீரன் அடக்குவதைப் போல, சிதைப்பதைப் போல, மற்போர் புரிவதைப் போல, அதே போல் அந்த பக்கம் இருக்கக்கூடிய யானையையும் ஒரு வீரன் தாக்குவதைப் போல இருக்குது. அப்போ இந்த தாக்கப்பட்ட யானைக்கு திருமால் அடைக்கலம் தருவதைப் போல அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கம்பன் அரங்கேற்றியதாக சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தில் யானைக்கு அடைக்கலம் தருவது போல திருமாலினுடைய அந்த உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறத அது சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருந்தது. அதற்கு பிறகு ராமாயணத்தை பார்க்க ஒரு கோட்பாட்டு நிலையில் நம்முடைய ஆய்வுகள் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக போச்சுன்னா, ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அந்த நூலில் உள்ள செய்திகளை மட்டும் பார்க்குறமே தவிர அதற்கு பின்னாடி என்ன இருந்துச்சுங்கிறத பார்க்கறதில்லை. கோட்பாட்டு நிலையில் எந்த ஒரு நூலையும் நாம் ஆய்வுக்கு உட்படுத்தவில்லை. இப்போ ராமாயணத்தில் வால்மீகி பாடுகின்ற பொழுது ஊழியலை அங்கே முன்வைக்கலை, கோட்பாட்டை முன்வைக்கலை. ஆனால் கம்பன் ராமாயணத்தினுடைய அடித்தளமாக ஊழை முன்வைக்கிறான். ராமன் அந்த முடி கவிச்சுக்கிட்டு வருவான்ட்டு கைகை கோசலை காத்துக்கிட்டு இருக்கும்போது இவன் எப்படி வர்றான்? கம்பர் ரொம்ப அற்புதமாக பாடுவார். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின்னிறங்கியக மழைக்குன்ற மனையான் மௌலி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ளத்தன் நாள் முன்னொரு தமியன் சென்றான். அப்போ விதி தான் அங்கே வந்து விதி முன் செல்ல. நதியின் பிழை என்று நறும்புணலின்மை, விதியின் பிழை மைந்தன்னு ராமன் லக்குவணனை அமைதிப்படுத்துறது. கும்பகர்ணன் வந்து ஆகுவது ஆகுங்காலத்து அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது அயலேனின்றினும் போதல் தின்னம் அப்படின்னு அந்த கோட்பாட்டை முன்னிலைப்படுத்துவது. இதெல்லாம் வருங்கால ஆய்வாளர்கள் கோட்பாட்டு நிலையில் ராமாயணத்தை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எனவே ஆசீவகத்தினுடைய கோட்பாட்டை, சமய நெறிகளை எதிர்த்த ஒரு காலச்சூழலில் ஆசீவகத்தினுடைய கோட்பாட்டை மையமாக வைத்து கம்பன் பாடியதனால் அவனுக்கு அந்த எதிர்ப்பு வந்திருக்குமான்னு எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு குறிப்பு தான். அதே போல் பெரிய புராணத்தில் இந்த பரப்பு வேர்கள், ஆசீவகத்தினுடைய வேர்கள் எப்படியெல்லாம் ஓடி இருக்குதுங்கிறதுக்கு பெரிய புராணத்தில் சுந்தரர் தான் கதாநாயகன். சொர்க்கத்தில் வந்து அவர் மேலுலகத்தில் இருக்கும் பொழுது 2 பெண்கள் மீது அவர் காதல் கொள்வது போலவும், அதற்கு வாய்ப்பு அங்கே இல்லைங்கிறதுனால அவங்க 3 பேர்த்தையும் பூலோகத்தில் வந்து பிறக்க வச்சு அவர்களை சேர்ந்து வாழச் செய்து அதற்கு பிறகு அவர் அழைத்து கொள்வது போலவும் தான் பெரிய புராணம் தொடங்குது. ஆனால் பெரிய புராணம் முடிகின்ற பொழுது திருப்பட்டூர் ஐயனார் கோவிலில், திருப்பட்டூர் தான் ஐயனார் பிறந்த ஊர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த ஊர் ஐயனார் கோவிலில் வந்து பெரிய புராணத்தினுடைய அந்த சுந்தரர் வாழ்க்கை முடிவடைகிறது. ஜைனர்கள் ஆசீவகத்தை எதிர்த்ததை விட சைவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். சிவபெருமானை யானை உரி போர்த்தவனாக சொல்வதே ஆசீவகத்தை அழித்ததனுடைய அடையாளம்.
ஆசீவகத்தினுடைய சின்னம் யானை. யானையை அழித்து அதனுடைய தோலை உரித்து அவர் போத்திக்கிட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஆசீவகத்தை அழிக்கிறார்னு பொருள். எனவே அப்படிப்பட்ட அந்த சைவ சமயத்தில் ஒரு நாயன்மாராக தலைவராக விளங்கிய சுந்தரர் அவருடைய கடைசி கால வாழ்க்கை எங்கே வந்து முடியுதுன்னா ஐயனார் கோயிலில் வந்து முடியுது. அப்போ இதுக்கு என்ன காரணம்? சைவ அறிஞர்கள் எல்லாம், அதாவது எந்த ஒன்றையும் கோட்பாட்டு நிலையில் பார்த்தால்தான் பல புதிர்களுக்கான விடைகளை நாம் தேட முடியும், அடைய முடியும். அப்போ பெரிய புராணத்தின் அந்த சைவர்கள் ஏன் கடுமையாக ஆசீவகத்தை எதிர்த்தார்கள் என்பதற்கு இவர் மதம் மாறிட்டாருன்னு தான் அர்த்தம். அதுக்கு சுந்தரர் மதம் மாறிட்டாருன்னு அர்த்தம். எனவே இப்படி ஆசீவகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஒரு கட்டத்தில் அது ஒரு 1000 ஆண்டு காலம் தமிழருடைய வாழ்வை வடிவமைத்தது ஆசீவகம். அதற்கு பிறகு பக்தி இயக்கங்கள் வருகின்ற பொழுது ஜைன பௌத்த சமயங்களை விட கூடுதலான தாக்குதலுக்கு உள்ளானது ஆசீவகம். அப்பரே சொல்றாரு, அவங்களாவது பிறமொழியாளர்கள், இவன் வாயிரும் தமிழை படித்தும் ஆளுற 1000 சமணர்களையும் அழிவாக்கினான் அப்படின்னு. பெரிய கொடுமை என்னன்னா, அப்பருக்கு வந்து வயிற்று நோய் வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவரை காப்பாற்றினவங்க ஆசீவக துறவிகள். அவரே பாடுறார், எனக்கு வந்து வயிற்றை குடைந்து அகம்படிய என்னுடைய அறுத்து எடுத்து என்னை இப்படியெல்லாம் கொடுமைக்கு உள்ளாக்கினியே அப்படின்ட்டு. பெரிய புராணத்தில் அவர் வந்து ஜாயின பள்ளியில் இருந்தவர் ஆசீவக பாழியில் போய் மருத்துவம் பார்த்துக்கிட்டதா அவர் பதிவு செய்கிறார். அப்படி தன்னை காப்பாற்றியவர்கள் 1000 பேரை யானைக்காலால் மிதித்து கொல்ல செய்தவர் திருநாவுக்கரசர். ரொம்ப சமய வரலாறுன்னு சமயம்னு வந்ததுக்கு பிறகு அண்ணன் தம்பியே இல்லைன்னாக்கா அப்புறம் யார் நமக்கு உயிரை காப்பாற்றினவனாக இருந்தான்னா காப்பாற்றாதவன் இன்றைக்கு எதிரி, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட நிலையில் பல கோவில்களில் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலில் வந்து யானையை சிங்கம் தாக்குவதைப் போல சிற்பம் இருந்தால் அந்த கோவில் ஆசீவர்களுக்கு உரியதாக இருந்து சிங்கத்தை வழிபடக்கூடிய, சிங்கத்தை அடையாளமாக கொண்டவர்கள் கைப்பற்றினார்கள்னு பொருள். ஒரு கோயிலில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் யானையையும் காளையையும் ஒன்றா இருந்து காளையை மறைச்சா யானை தெரியும், யானையை மறைச்சா காளை தெரியும். அந்த மாதிரி சிற்பம் ஏதாவது ஒரு கோயிலில் இருந்ததுன்னா அது ஆசீவர்களுக்குரிய கோயில்னு பொருள். தஞ்சை பெரிய கோயிலே அப்படி இருந்து தான் வன்முறையில் தான் அதை அழிச்சிருக்கிறான். ராஜராஜன் தீட்டிய ஓவியம் இன்னமும் இருக்குது உள்ளுக்கு. அந்த ஓவியத்தினுடைய கடைசி முதல்ல ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் ஒரு துறவி இருக்கிறாரு. அந்த துறவியை அரசன் அரசி மற்றவர்களெல்லாம் போய் வணங்குவதைப் போல இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு போர்க்கள காட்சி, கடுமையான போர்க்கள காட்சி. சிவன் ருத்ர தாண்டவம் ஆடுறான். சிங்கத்தின் மேலே ஏறி கொற்றவை அவ போராடுறா. மூஞ்சூர் மேலே ஏறிக்கிட்டு பிள்ளையார் அவர் போராடுறாரு. மயில் மேலே ஏறிக்கிட்டு முருகன் அவர் போராடுறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா யானைகள் எல்லாம் 3 யானைகளும் அஞ்சி நடுங்கி ஓடுகின்றன. மக்கள் எல்லாம் சிதறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஓவியத்தை தீட்டி கடைசியாக கைலாயம் போன சுந்தரருடைய பயணத்தோடு அந்த ஓவியம் முடிவடைகிறது. இப்படி நாம் இன்னும் மீளாய்வு செய்து தோண்டி எடுக்க வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. பக்தி இயக்க காலம் வரையிலும் தான் இப்போ நான் ஆசீவகத்தை பற்றி பார்க்க முடிந்திருக்கிறது. அதனுடைய அடையாளமாகத்தான் ஒரு நீண்ட கட்டுரையாக கேட்டார்கள். இன்னும் இதை விரிவாக எழுதி சேர்க்க வேண்டிய பகுதிகளெல்லாம் நிறைய இருப்பதாக உணர்கிறேன். எனவே தமிழர்கள் வாழ்வியலில், தமிழரினுடைய அறிவு மரபில் தொல்காப்பியர் காலம் தொட்டு வந்த ஒரு பேரறிவினுடைய அந்த அறிவியினுடைய தொடர்ச்சியாக உருவாகி வந்த ஒரு பேராறாக ஆசீவகம் இருக்கிறது. நண்பர்களே, கயலெழுதி வில்லெழுதி கடுஞ்சினத்து புலி எழுதி புயல் எழுதும் இமயத்து பொற்கோட்டில் தமிழ் வீரச் செயலெழுதி வையத்தின் திசையெல்லாம் மானமெனும் உயிலெழுதி சென்றவர்கள் உன் முன்னோர் அறிவாயா என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
எங்கள் தமிழினை பல்கலைக்கழகத்தோடு செஞ்சுருக்கேன் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் இங்கே பணியாற்றிய போது அவர்களோட இணைந்து சில ஸ்கிரிப்ட்ஸ் எழுதின வேலைகள் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நீண்ட நாட்களுக்கு பிறகு திரும்ப இந்த மாதிரி ஒரு மேடையை அவங்க எனக்கு அமைச்சு கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம். என்ன தலைப்பில் வேணால் பேசலாம் இலக்கியம் சார்ந்து அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா சங்க இலக்கியம் அந்த மாதிரியான தலைப்புகளை நிறைய அடிக்கடி எல்லாரும் பேசுகிறாங்க. அடிக்கடி பேசி ஒரு கிளிஷேவான தலைப்பாகவே, அது தேய் வழக்கான ஒரு தலைப்புகளாகவே நிறைய பழந்தமிழ் இலக்கிய தலைப்புகள் ஆயிடுச்சு. அப்போது இப்போ நான் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிற சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு நான் நினச்சேன். மிகப்பெரிய ஆய்வுகள் இன்னும் செய்யப்பட வேண்டி இருக்கிறதுனால என்னுடைய படிப்பு சார்ந்த சில விஷயங்களை மட்டும்தான் நான் இங்கே பகிர்ந்துக்க முடியுமே. நான் மிகப்பெரிய அளவில் இன்னும் ஆராய்ச்சிகள் நடைபெற வேண்டிய ஒரு தலைப்பாக இந்த தமிழகத்தில் ஆசியோகம் அப்படிங்கிற தலைப்பு இருக்குது. இன்னும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, தொடர்ந்து இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் சில பிழைகள் இருக்கலாம். கம்பர் சொன்ன மாதிரி பார்க்கடலை ஒரு பூனை நக்கி குடிப்பது போன்ற பேராசையோடு தான் சில விஷயங்கள் நம்ம அணுக வேண்டியிருக்கு. சரி, ஏதோ நாமளும் கொஞ்சம் கற்றுப்போமே புதுசாக அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. ட்ரெடிஷன், கிரேட் ட்ரெடிஷனில் நீங்கள் வகைப்படுத்திடலாம், எம்என் ஸ்ரீனிவாஸ் வகைப்படுத்துகிற மாதிரி. ஆனால் நிறைய சிறுதெய்வங்கள் நமக்கு தெரியாது. நமக்கு நிறைய சிறுதெய்வங்கள், ஏன்னா சிறுதெய்வங்கள் பெரும்பாலும் ஒரு குலம் சார்ந்ததாக, ஒரு இனக்குழுவினுடைய மிகச்சிறிய தெய்வங்களாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த ஊரினுடைய காவல் தெய்வங்களாக இறந்து போயிருக்கலாம். பெரும்பாலும் சிறிய பெண் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா அந்த வீடுகளில், அந்த ஊர்களில் கொடுமைப்படுத்தப்பட்டு வன்கொடுமைக்கு ஆளாகி இறந்து போன பெண்களை பிறகு தெய்வங்களாக வழிபடுகிற மரபு என்பது தமிழ் மரபில் இருக்குது. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா பெருந்தெய்வங்கள் வேறாகவும் சிறு தெய்வங்கள் பெரும்பாலும் ஒரு சின்ன ஒரு அம்மனாகவோ அல்லது அவங்களுடைய குலத்திலேயே வந்த ஒருவராக தான் இருப்பாங்க. அதுதான் சிறு தெய்வம். ஆனால் ஐயனாருடைய வரலாறை பெரும்பாலும் நிறைய பேர் எழுதுன மாதிரி எனக்கு தெரியல. மேபி நான் அதை நோக்கி போகலை. ஒரு பௌத்தம்காக ஒரு நிகழ்ச்சி நான் பொதிகையில் ஒரு பௌத்தம் சார்ந்த நிகழ்ச்சி ஒன்று செய்ய வரும்போது ஒரு நேர்காணல் ஒன்று நடத்தணும் அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம், புத்தருடைய கதை நமக்கு தெரியும், புத்தர் என்ன சொன்னார்னு தெரியும். அடிக்கடி இப்போ பார்த்திங்கன்னா பரவாயில்ல வாட்ஸ்அப்லலாமும் அதிகமாக புத்தர் தான் வராரு. அதனால் அவ்வளோதான் நீ சொல்லியிருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதை பெரியார்தாசன் மிக அருமையாக தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். புத்தரும் அவர் தம்மமும்னு அது கொரிய இதில் பப்ளிகேஷன்ஸில் அவங்க ஃப்ரீ இதுவாக தான் தராங்க, விலைக்கெல்லாம் இல்லை, அது ஃப்ரீயாகவே தராங்க. மிக மிக அருமையான ஒரு புத்தகம், மிக அழகான தமிழில் பெரியார்தாசன் அவர்கள் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கார். அதை படித்த பிறகு மிகப்பெரிய ஒரு திறப்பை பார்க்க முடிஞ்சுது. புத்தரை பற்றிய, அவருடைய காலகட்டத்தை பற்றிய. இத்தனைக்கும் அந்த நூல் ஒரு முழுமையான நூல் இல்லை, ஏன்னா அது புத்தருடைய காலகட்டத்தை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் அதுக்குள்ளே இல்லை. ஏன்னா அதனுடைய கடப்பாடு அவ்வளோதான் இருக்கிறதுனால அப்போ நிறைய ஒரு புது விஷயங்கள் தெரிய வந்தது. புத்தருடைய சமூக நிலை எப்படி இருந்திருக்கும், அவர் எதெல்லாம் எதிர்த்து பேசி இருந்திருக்காரு, ஏன் அவர் இந்த ஒரு நிலைமைக்கு இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை தேடி போயிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் தெரிய வரும்பொழுது தான் அப்படி ஆசியோகங்கிறது தமிழ் இலக்கியம் படிக்கும்பொழுது, நான் எம்ஏ வரைக்கும் தமிழ் படிக்கும்போது ஆசியோகங்கிற பெயரை அங்கங்கே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பெரும்பாலும் ஆசியவர்கள் என்பது சமணத்தினுடைய ஒரு பிரிவாக தான் குறிப்பிடப்படுறாங்க. சமணர்களும் ஆசியவர்களும் அப்படின்னு சொல்லி உம்பை தொகை போட்டுட்டா அதுவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுது. ஆனால் அப்படி யாரும் அதை விளக்கம் உட்படவும் இல்லை. ஈவன் சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதும் போது கூட
உவே சாமிநாத ஐயர் மிக தேடி பார்க்குறார். ஏன்னா நீங்கள் உவே சாமிநாதரோட ஐயருடைய புத்தகங்களை இப்போ திரும்ப மறுபதிப்புக்கு மிக அருமையான ஒரு மறுபதிப்பை சரவணன் அவர்கள் கொண்டு வந்திருக்கார், முனைவர் சரவணன். அதில் வந்து நீங்கள் தனித்தனியாகவே அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையுமே தனித்தனி புத்தகங்களாகவே ஒரு 5 புத்தகங்கள் போட்டிருக்காரு. அதோட உவே சாமிநாதருடைய என் சரித்திரத்தையும் 140 படங்களோட மிக அருமையான ஒரு புத்தகமாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் வந்து உவேசா விளக்குறார், சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதுவதற்கு தான் பட்ட பாடுகளை அவர் விவரிக்கிறார். நிறைய வீடுகளில் பூஜையில் வச்சு வணங்குறாங்க, ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு உரை சொல்ல தெரியல, உரை சொல்வதற்கு யாரும் ஆட்கள் இல்லை, ஜைன புத்தகங்கள் இங்கே இல்லை. ஒரே ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா அவர் சொல்கிறாரு, எங்களுடைய அக்காவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதை பற்றி, அவங்கக்கிட்ட வந்து கேளுங்கன்னா அவங்க வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. அவங்க திரைமறைவில் உட்கார்ந்து கொண்டு உவேசா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி அதற்கு பிறகு நிறைய இடங்களை புரிந்து கொண்டு உவேசா உரை எழுதினதாக தன்னுடைய என் சரித்திரத்தில் மிக அழகாக அதை பதிவு செய்திருக்கிறார். அப்போது ஆசிவகம் அப்படிங்கிற பெயரும் இப்படி ஒரு போக்கில் போயிடுச்சு, அவ்வளோதான். ஆசிவகம் என்பது ஒரு ஜைன பிரிவினுடைய ஒரு பிரிவாக அப்படி போயிடுச்சு, அப்படி தான் இருக்குது. ஆனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிந்த பேராசிரியர் நா. விஜயலட்சுமி அவர்கள் தமிழகத்தில் ஆசிவகர்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அதுதான் தமிழில் வெளிவந்த மிக முக்கியமான முதல் ஆசிவகம் பற்றிய புத்தகம், அப்படின்னு ஆய்வு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் ஆசிவகர்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஏன் வந்து நான் இதை செய்ய ஆரம்பித்தேன் என்று மிக அருமையான ஒரு புத்தகத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. உலகத்தமிழ் ஆராய்ச்சி அதை பதிப்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு சோனா கந்தசாமி அவர்கள் அந்த ஆய்வை முன்னெடுத்திருக்கிறார். அவரும் வந்து தொடர்ந்து ஆசிவகம் பற்றிய கருத்துக்களை பதிவு செஞ்சு கொண்டே வந்திருக்கிறார். அதற்கு பிறகு பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆசிவகமும் ஐயனார் வரலாறும் என்ற புத்தகத்தை இப்போ சமீபத்தில் அவர் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நல்கை மூலமாக அதை செய்தது, அதை பாலம் பதிப்பகம் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. அவரும் அவருடைய மனைவி பேராசிரியர் சக்குபாய் அவர்களும் வெறும்ன இருக்கிற இலக்கிய ஆதாரங்களை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அவங்க களப்பணிக்கு போயிருக்காங்க. கள ஆய்வுகளை மேற்கொண்டு எல்லா கோவில்களுக்கும் போய் அந்த கோவில்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாவற்றையும் பார்வையிட்டு அதற்கு பிறகு ஆசிவகத்தினுடைய தொல்வேர் எங்கிருந்து வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின மிகப்பெரிய ஆய்வை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கார். அந்த புத்தகம் ஒரு மிகப்பெரிய திறப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய, அதாவது இன்னும் ஆசிவகம் பற்றி ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட தமிழில் வெளிவந்திருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமான 2 புத்தகங்களாக சோனா கந்தசாமியினுடைய புத்தகம், இவருடைய விஜயலட்சுமியுடைய தமிழகத்தில் ஆசிவகர்கள், பேராசிரியர் நெடுஞ்செழியன் என்று சொல்லலாம். அதை தவிர ஏல் பாஷாம் வியத்தகு இந்தியா அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். வண்டர் தட் வாஸ் இந்தியா அப்படிங்கிற புத்தகம் தமிழ்லையும் வெளியாக இருக்க விடியல் பதிப்பகம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு பகுதி அவர் ஆசிவகத்தை பற்றி ஒரு பெரிய அளவில் குறிப்பிட்டிருக்கார். ஏல் பாஷாம் தனியான ஒரு புத்தகமே எழுதியிருக்கார். அதாவது அழிந்து போன என்டேஞ்சர் ஒரு ரிலீஜன் அப்படின்னு சொல்லி ஆசிவகத்தினுடைய கொள்கைகளை விளக்குவதாக ஏல் பாஷாம் தனியான ஒரு புத்தகமும் போட்டிருக்கார். வியத்தகு இந்தியாங்கிற அந்த புத்தகத்தில் அவர் ஒரு சாப்டரில் ஆசிவகத்தை பற்றி விளக்கியும் இருக்கார். ஸோ இவ்வளோ தகவல்கள் தேடும்போது தான், அதாவது முத்துலிங்கம் தன்னுடைய எழுத்துக்களை எப்பவுமே சொல்லுவார், ஒரு அரேபிய பழமொழி என்று குறிப்பிட்டு, தாகமுடையவனை தண்ணீரும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறது. நம்ம மட்டும் தண்ணியை தேடலை, தண்ணீரும் தாகமுடையவனை தேடிட்டு தான் இருக்குது. அதனால் இது பேசலாம் அப்படின்னு ஆரம்பித்த உடனே எனக்கு இத்தனை புத்தகங்கள் நான் தொடர்ந்து உடனே வாசித்தேன், உடனே வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி பௌத்த தத்துவியல் அப்படின்னு ராகுல சாங்கிருத்தியாயனுடைய புத்தகத்தில் ஆசிவகத்தை பற்றின ஒரு குறிப்பு அவர் எழுதுகிறார். ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமணம், பௌத்தம், ஆசிவகம் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பிணைஞ்சு வரக்கூடிய ஒரு சமயங்களாக நமக்கு தெரியுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு அவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று பிணைந்து வந்ததாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ ஆசிவகம் எங்கே தோற்றம் கொண்டிருக்க முடியும்? அப்போ அது வடநாட்டிலிருந்து இங்கே வந்ததா அல்லது இங்கேருந்து அங்கே போச்சா அப்படின்னு வரும்பொழுது ஆசிவகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் என்ன பார்க்குறேன் இப்போது அப்படின்னா, அதை தொடர்ந்து நாம் ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது பெரும்பாலான இந்திய சிந்தனை மரபுகளை பற்றி பேச வருபவர்கள் வடநாட்டிலிருந்து தான் தென்னகத்தை பார்க்குறாங்க. வடநாட்டு நூல்களையும் பாலிமொழி நூல்களையும் சமஸ்கிருத நூல்களையும் பிற அறிஞர்களுடைய கருத்துக்களையும் எடுத்துக்கிட்டு தான் தமிழகத்தை பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி உலக அளவில் தொன்மையான மிக பாரம்பரியம் மிக்க தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் தான் முதன்மையாக இருக்குது. தமிழ் தான் முதன்மையாக இத்தனை ஆண்டு காலம் என் சீரழமை திறம் வியந்து வாழ்த்துவோமேன்னு சொல்கிறது பொய் இல்லை. அது வந்து ஒரு பெருமைக்காக சொன்ன விஷயம் அல்ல, அது உண்மைதான். அப்போது அப்படி 2000 வருஷங்கள் பழமையான ஒரு மொழியை அதன் மூலமாக இவங்க எல்லாருமே இப்போ பேராசிரியர் நா. விஜயலட்சுமியும் சரி, நெடுஞ்செழியன் ஐயா அவர்களும் சரி, அவர் சொல்கிறதும் என்ன அப்படின்னா, தமிழ் மூலமாக நாம் பிற விஷயங்களை பார்த்திருந்தோம் என்றால் இந்த இந்திய சிந்தனை மரபனுடைய வரலாறு முற்றிலும் வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் வடமொழி நூல்கள் மூலமாகவும் பாலிமொழி நூல்கள் பிராகிருத நூல்கள் வழியாக மட்டுமே நம்ம பார்த்ததுனால நாம் தமிழனுடைய தொன்மையை குறைவாக மதிப்பிட்டு விட்டோம்.
அங்கேருந்து தான் இங்கே வந்தது, அங்கேருந்து சார்பு நிலையாகவும் அங்கேருந்து தான் இங்கே வந்து தொத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயமா தமிழை இவர்கள் பார்த்து விட்டார்கள் அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் நம்மளுடைய இலக்கியங்களுக்குள்ளேயே பொதிஞ்சிருக்கு. ஏன்னா உரைகளை எழுதும் பொழுது காலம் மாற மாற புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வர வர நாம் சங்க இலக்கியங்களை பார்த்த பார்வையும், நாம் நீதி நூல்களை பார்த்த பார்வையும், நாம் காப்பியங்களை பார்த்த பார்வையும் சரியல்ல, அதுக்கான உரைகள் இன்னும் சரியல்ல, போதாமைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே இன்னும் தெரிய வருது. இப்போ திரும்ப இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் பின்னாடி நம்ம திரும்ப அந்த உரைகளையும் அந்த பாடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள்களையும் புதுசாக திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு, வரலாற்று ஆய்வு, தொல்பொருள் ஆய்வு, இந்த மாதிரியான ஆய்வுகளை படிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அது முற்ற முழுக்க வேறு வகையான ஒரு சிந்தனையும் வேறு ஒரு பார்வையும் தரும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இப்போ இங்கே நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தபோது தொல்லியல் ஆய்வாளர் இருக்கார், அவர் சொன்னார் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு ஒரு கல்வெட்டுகளை குறிக்கிறாங்க. அசோகருடைய காலத்திலிருந்து தான் கல்வெட்டுகள், பெரும்பாலும் அசோகருடைய குறிப்புகள் தாங்கிய கல்வெட்டுகள் தான் இந்தியா முழுக்க பரவலாக காணப்படுது. தமிழகத்திலையும் அசோகர் காலத்திய கல்வெட்டுகள் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடி தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருந்திருக்கு, அதனுடைய காலகட்டம் இன்னும் வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருந்துருக்காரு. ஆனால் அது அசோகருடைய கல்வெட்டுகளை விட முந்தையதாக இருக்க முடியும், அதனுடைய காலம் இன்னும் மூத்ததாக இருக்க முடியும், அது இன்னும் பழமையானது. அப்போ அதில் இருக்கிற விஷயங்களை படித்தா நமக்கு இன்னும் தெளிவான சில விஷயங்கள் புரிய வரும் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருந்தபோது ஆமாம் அதனுடைய காலகட்டம் இன்னும் முன்னாடி போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நம்ம கீழடி ஆய்வுகள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ சமீபத்தில் தமிழ் இண்டூவில் 2 செய்தி வந்திருந்தது. ஒன்று, கோயம்புத்தூரில் முதுமக்கள் தாழிகளை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது, முதுமக்களை புதைத்து வைத்த தாழிகளை கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும், பிறகு மதுரை கிட்ட ஒரு ஐயனார் ஏரி, பேரே வந்து ஐயனார் ஏரி ஆசீவகத்தோடு தொடர்புடையது, அங்கே கிடைத்த மண் பாண்ட ஓடுகளில் ஸ்வஸ்திக் வடிவம் பொறிக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இருந்தது. ஆனால் யாரும் அதை ஆசீவகத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கல. ஆனால் நான் படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஆசீவகத்தோடு தொடர்புடையது தான். அப்போது மிகப்பெரிய ஒரு தொல் மதமாக அவர் காமாட்சி ரொம்ப அழகாக குறிப்பிட்டாங்க, வர்ண பாகுபாடு இல்லாத, கடவுள் என்ற கோட்பாடு இல்லாத ஒரு தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மதமாக ஆசீவகம் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது அது முற்றும் முழுக்க உண்மைங்கிறத ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. சரி, இப்போ ஆசீவகம்னா என்ன? ஆசீவகம் அப்படிங்கிறதுக்கு வேறு பொருள்கள் கொடுக்குறாங்க. ஆசீவகம் என்று தமிழ்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும், அது ஆஜீவக அப்படிங்கிறதாகவும் இருக்கலாம். பாலி மொழியில் அது வேறு மாதிரி வருது, தமிழ் அது ஆசீவகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அது முழுமையாக இந்த பொருள் தான் தரும் என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஆய்வாளர்கள் அதை தனக்கென்று தனி வழியை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்கென்று ஒரு தனி வழியை, தன்னுடைய ஒரு வாழ்க்கை முறையை மேற்கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசீவகம் என்றால் தனக்கென்று ஒரு தனி வழியை உடையவர்கள். இதில் துறவு என்பதை வந்து நம்ம வைதிக சமயத்தோடு தான் பொருத்தி பார்க்குறோம். அப்படி தான் ஒரு பார்வை இருக்குது. ஆனால் துறவு மேற்கொள்ளுதல், துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுதல், இல்லற வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி நின்று துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுது அப்படிங்கிறது வந்து வைதிக சமயத்துக்கு முன்னாடியே மிக முற்காலத்திலேயே தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கு. துறவிகளாக இருந்தவர்கள் நீங்கள் தொல்காப்பியத்தில் வந்து என்மனார் அப்படிங்கெல்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ யாரோ ஒருத்தங்க அறிவில் சிறந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், துறவு மேற்கொண்டு ஒதுங்கி இருந்திருக்கிறார்கள், அவர்கள் சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற பொருள் நமக்கு புரிய வரும். அதனால் ஆசீவகம் அப்படின்னா தனக்கென்று ஒரு தனி வழியை உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் சொல்கிறாங்க. இன்னொன்று அடுத்தது இதனுடைய தலைவர் யார்? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைனத்தில் தீர்த்தங்கரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பௌத்தத்தில் புத்தர் தான் வந்து ஞான ஆசிரியனாக, இறுதி நிலை ஆசிரியனாக போற்றப்படுகிறார். அப்போது ஆசீவகத்துக்கு யார் அப்படின்னு பார்த்தா, ஆசீவகம் என்பது தனித்த ஒரு ஆளினுடைய கொள்கை கிடையாது. ஒரு தனியாக ஒருத்தர் தான் இதை உண்டு பண்ணார் அப்படிங்கிறது நம்ம ஆசீவகத்தில் யாரையும் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஒரு 6-7 பேர் ஆசீவக கொள்கைகளை உருவாக்கி இருந்திருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் சேர்ந்து கடைசியில் மக்களி கோசாலர் அப்படிங்கிற ஒருத்தரை தங்களுடைய தலைவராக நிர்ணயிக்கிறார்கள். இவர் தான் வந்து இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மிக ஆச்சாரியராக அவரை ஒப்புக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து மக்களி கோசாலர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை வந்து தமிழில் மக்களி கோசாலர்னு சொல்லலாம். அவர் வந்து இங்கே தமிழகத்தில் பிறந்தவர் தான். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாடோடிகளாக பரிவுராஜகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிவுராஜகர்கள் அப்படின்றா நாடோடிகளாக எல்லா இடங்களுக்கும் சென்று தம்முடைய செய்திகளை சொன்னவர்கள். நீங்கள் புத்தருடைய இது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா பரிவுராஜகராக நான் போகிறேன் அப்படின்னு தான் புத்தர் முதல்ல வெளியில் வரார். 29 வயசில் வெளியில் வரும்போது பரிவுராஜகராக வெளியில் வரார். நாடோடிகளாக எல்லா இடங்களுக்கும் சென்று தங்களுடைய துறவு செய்திகளையும் தம்முடைய தவ வாழ்க்கை பற்றியும் தம் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிற கொள்கையும் சொன்னவர்களாக பரிவுராஜகர்கள் அறியப்படுகிறார்கள். இந்த சமணம், பௌத்தம், ஆசீகம் இது எல்லாமே நாடோடிகளாக திரிந்து துறவிகளால் வளர்க்கப்பட்ட ஒரு மதம் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் கால்நடையாகவே, குறிப்பாக புத்தர் பார்த்திங்கன்னா 29 வயசில் அவர் விட்டு வெளியில் வராரு, 81 வயசில் அவர் இறந்து போகிறார், பரிநிர்வாணம் அடைகிறார், முக்தி அடைகிறாரு. அது வரைக்கும் உத்தரப்பிரதேசம், பீகார் சார்ந்த இடங்களில் மட்டுமே அவர் வந்து குறுக்கும் நெடுக்குமாக அலைந்த மைல்கள் ஏராளம். வெறும் கால்நடையாக மட்டும்தான் போயிருக்கார் புத்தர்.
அவர் எந்த வண்டிலையும் ஏறினதில்லை, யாருடைய பல்லக்கிலும் ஏறினதில்லை. வெறும் கால்நடையாக மட்டுமே அங்கங்கே இருக்கக்கூடிய சோலைகளில் தங்கிக்கிட்டு, காடுகளில் தங்கிக்கிட்டு, புல்வெளிகள்லையும் சமவெளிகளையும் தங்கிக்கிட்டு தன்னுடைய செய்தியை அவர் இந்த உலகத்துக்கு உரைச்சிட்டு போயிருக்கார். அதே மாதிரி தான் சமணம் சார்ந்தோம். எப்படி கிழக்கிந்திய நாடுகள், தென்கிழக்கிய ஆசிய நாடுகளுக்கு எப்படி பரவி இருக்க முடியும்? நிச்சயமாக இப்படி யாரோ போய் நாடோடிகளாக அங்கங்கு அலைந்து திரிந்தவர்களால் தான் இந்த மதம் பரவி இருக்க முடியும். அப்படி இந்த ஆசிய உலகத்துக்கு வரும்பொழுது மக்களி கோசாலர் தான் அதனுடைய தலைமை ஆச்சாரியராக அறியப்படுகிறார். ஆச்சாரியம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வைதிக பெயராக நினச்சிக்க வேண்டாம், தலைவன் அப்படிங்கிற ஒரு பெயரில் தான் அது குறிப்பிடப்படுது. அதுக்கு முன்னாடி இந்திய சிந்தனை மரபு அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. தேவி பிரசாத் சட்டோபாத்தியார் ரொம்ப அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு. ஜெயமோகன் அவர்கள் இந்திய தத்துவ ஞானம் பற்றி ரொம்ப அருமையான புத்தகம் எழுதியிருக்காரு. நாத்திகவாதம் அப்படின்னு தேவி பிரசாத் சட்டோபாத்தியாரோட இன்னொரு புத்தகமே இருக்குது. இது எல்லாமே வைதிக சமயங்களுக்கு எதிர்ப்பாக எழுதப்பட்ட சிந்தனை மரபுகள். முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய சிந்தனை மரபு என்பது நாத்திகவாதத்தால் கட்டமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நகை முரண் இது. ஆன்மீகம் சார்ந்ததாக கருதப்படுகிற இந்தியா முழுக்க முழுக்க அதனுடைய தத்துவ விசாரங்களும் அதனுடைய தத்துவ கருத்துக்களும் அதனுடைய உள்ளோடு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளும் நாம் டெய்லி பேசுகிற வார்த்தைகளில் பாதி விஷயங்களை கொடுத்தவை நாத்திக மதங்கள் தான். எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதோ, என் தலைவிதி இப்படி தான் இருக்கணுமா, என்னோட விதி அப்படி தான் போகும், அதனால் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் இன்றைக்கி நல்லது பண்ணுறேன், நாளைக்கு நிச்சயம் எனக்கு நல்லது தான் நடக்கும். ஏதோ தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் போன பிறவியில், அதனால் இந்த பிறவியில் எனக்கு இப்படி வந்துருச்சு. இது எல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? சமணம், பௌத்தம், ஆசியுகத்திலிருந்து வந்தது. ஊழ் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை திருக்குறள் மிக அழகாக, ஊழ் என்ற அதிகாரத்தில் 10 குறட்பாக்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஊழ்வினைப்படி உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும். அதை நீங்கள் மாற்றவே முடியாது. உங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தால் அது இருக்கும், இல்லை என்றால் அது கிடையாது. அதனால் இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். அப்படிங்கிறது தான் ஆசியுகத்தினுடைய முழுமையான கொள்கை. இந்த ஊழ் என்கின்ற கொள்கையை தமிழர்களுக்கு கொடுத்தவர்கள், தமிழர்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே கொடுத்தவர்கள் ஆசியுகர்கள் தான். அவர்களுடைய முழுமையான முதற் கொள்கை என்பது ஆசியுகத்தினுடைய முதற் கொள்கை ஊழ். அப்போது இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் இறப்பார்கள், இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பார்கள், பிறந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு நூல்கண்டை மலை உச்சியிலிருந்து ஒரு நூல்கண்டை தூக்கி போட்டிங்கன்னா அந்த நுனி எங்கே போய் முடியுதோ, அந்த நூல்கண்டு தீர்ந்து போய் அந்த நுனி முடிகிற வரைக்கும் அந்த நூல்கண்டு எப்படி நீண்டு கொண்டே இருக்குமோ அதே போல் உங்களுடைய பிறவிகளும் நீண்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு நடுவில் நல்லது செஞ்சாலும் அதை நிறுத்த முடியாது, தீயது செய்தாலும் அதை தடுக்க முடியாது. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆசியுகர்கள் தான் முன்வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மக்களி கோசாலரோடு சேர்ந்து ஒரு 4-5 பேரை வந்து இந்திய சிந்தனை மரபு குறிப்பிடுது. மிக முக்கியமானவர்கள் பூர்ண கசியபன், அவருடையது அக்கிரியவாதம். கிரியன செயல், அக்கிரியன செயல்படாமல் இருப்பது. ஒன்றுமே பண்ண வேண்டாம், பேசாமல் இருங்க, அது நடக்கிறது தான் நடக்கும், அது எதுக்கு சும்மா அலட்டிக்கிறீங்க, அக்கிரியவாதம். பேசாமல் இருந்தாலே போதும், வாழ்க்கை அது பாட்டுக்கு போகும். நியதிவாதம், அதுதான் வந்து மக்களி கோசாலருடைய நியதி. நியதிங்கிறது வடமொழி வார்த்தை. நியதினா ஊழ், விதிப்படி, நியதி ஊழ். அதுதான் வந்து மக்களி கோசாலருடைய கொள்கை. அடுத்தது அஜிதகேச கம்பளன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நரிவருவு தலையார் அப்படின்னு சொல்லி நெடுஞ்செழியன் அவர்கள் குறிப்பிடுறாரு. ஆனால் அது ஆய்வுக்குரியது. அது இன்னும் தொடர்ந்து ஆய்வுகள் வரும்பொழுது அவர் தான் இவரா அப்படிங்கிறது தெரிய வரும். அவருடையது வந்து உச்சேதவாதம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை சொல்கிறாங்க. அந்யோன்யவாதம், பகுத கச்சாயனன் அப்படிங்கிறவரோடது அந்யோன்யவாதம். விட்சேபவாதம்னு சஞ்சய பேலட்ட புத்தன் அப்படிங்கிற இவங்க எல்லாருமே ஒரு குழுவாக இருந்திருக்கிறார்கள். அப்போது நீங்கள் இந்திய சிந்தனை மரபில் பார்த்தீங்கன்னா வைதிக மரபுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சிந்தனை மரபு செயலாற்றி இருக்கிறது. ஒரு பக்கம் வைதிக மதம், யாகம், வேள்வி. நீங்கள் வந்து யாகத்தையும் வேள்வியும் பண்ணி இறைவனை திருப்திப்படுத்தினீங்கன்னா நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம், அதுக்காக செலவழிங்க போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு வைதிக கூட்டம் ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் இந்த கடவுளை திருப்திப்படுத்துகிற பேச்சையோ யாகங்கள் மூலமாக பொருள்களை செலவு பண்ணுவதோ உயிர் பலியை கொடுப்பதோங்கெல்லாம் ஒரு வாழ்க்கைக்குரிய விஷயங்களே அல்ல. அதை மீறி வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பௌத்தம், சமணம், இந்த ஆசியோகம் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. இதில் முக்கியமாக பௌத்தத்தினுடைய இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, அது தனியாக பேச வேண்டிய விஷயம். ஆனாலும் நிறைய கேள்விகளுக்கு புத்தர் பதில் சொல்ல மறுத்துடுறார். நிறைய விவாதங்கள் நடத்துறாரு, நிறைய இடங்களுக்கு போகிறாரு, நிறைய பேரோட பேசுகிறாரு, எல்லாரோடையும் வாதம் புரிகிறார். யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோடலாம் வாதம் புரிகிறாரு. ஆனால் புத்தர் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல கடைசி வரைக்கும் மறுத்துடுறார். இந்த உலகம் அப்படியே இருக்குமா, அழிஞ்சு போகுமா, போகாதா, திரும்பி வருமா, வராதா, இந்த ஆன்மா நிலையற்றதா, நிலையில்லாததா, நான் எனக்கு மறுபிறப்பு வந்தால் இதே ஞாபகத்தோடு நான் பிறப்பேனா இல்லை வேறு மாதிரி பிறப்பேனா, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு கடைசி வரை புத்தர் பதில் சொல்லவே இல்லை. இவை தேவையற்றவை.
உன்னுடைய வாழ்க்கை இங்கே சக மனிதர்களோடு வாழ்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டது. அந்த வாழ்க்கையை சிறப்பானதாகவும் உன்னோடு கூட இருக்கக்கூடிய மனிதர்களோடு ஸ்நேகபாவத்தோடு பழகுவதும் தான் உனக்கு தேவையே தவிர அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை என்கிட்ட கேள்வி நான் சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயங்கள் நமக்கு ஏனால் புத்தர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடையாது இந்த உலகத்தில். எல்லா கேள்விகளுக்கும் பதில் கண்டுபிடிச்சு விட முடியும்னு அறிவியலும் சொல்லாது. அதனால் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடையாது. அப்படிங்கிறதுனால பதிலற்ற கேள்விகளை ஏன் தேடிக்கிட்டு இருக்கீங்க? தேடாதீங்க, அதை விட்டுருங்க. அதுதான் இங்கே ஊழலையும். ஆனால் ஊழை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்படின்னா அவங்க ஒத்துக்கல. ஆக்சுவலாக தமிழ் இலக்கியத்தில் 2 வகையான கோட்பாடு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் திருக்குறளே அதை பார்க்கலாம். ஊழ்னு சொல்லி ஒரு 10 குறள்பா இருக்குது. அப்போ அதை படிக்கும்போது நமக்கு அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாமா, நம்ம சும்மா அப்படியே இருந்துடலாமா, இதுதான் விதிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம அப்படியே இருந்துடலாமே, நம்ம ஏன் கஷ்டப்படணும், படிக்கணும், ஏன் முயற்சி முட்டி மோதி ஏன் முயற்சி பண்ணணும், ஏன் நல்லது செய்யணும், ஏன் தீயது செஞ்சாலும் நமக்கு அதான் நடக்க போகுதுன்னா நம்ம ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதே வள்ளுவர் பார்த்திங்கன்னா செயல் திறம் பண்ணணும், திறனோடு இருங்க, முயற்சியை எப்படி வேணாலும் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும், நீங்கள் நினச்சது நீங்கள் உள்ளது உயர் உள்ளல் அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது 2 வகையான தத்துவங்கள் பேரலாக அப்போ நடந்திருக்கு சிந்திய சிந்தனை மரபில். ஒன்று வினை கோட்பாடு, இன்னொன்று ஊழ்கோட்பாடு. ஊழ்கோட்பாடை வடிவமைத்து கொடுத்தவர்கள் ஆசிவகர்கள். வினை கோட்பாடு சமணத்தினுடைய பௌத்தத்தினுடைய சாரமாக இருப்பது வினை கோட்பாடு. இதுலேயும் சமணமும் பௌத்தமும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடுது. இன்னொன்று மக்களி கோசாலரை பற்றி இதில் ஆசிவகம் நான் திருப்பி தொகுத்து சொல்லிடுறேன். ஆசிவகம் என்பது மக்களி கோசாலர் ஒரு 6-7 பேர், இந்த பகுத கச்சாயனர், பூரண கசியபன், அஜித கேச கம்பாலன், அந்த மாதிரியான ஒரு 6-7 தத்துவ ஞானிகளோடு சேர்ந்து மக்களி கோசாலரும் உருவாக்கிய மதம்தான் ஆசீவக மதம். ஆனால் அதனுடைய 23வது தீர்த்தங்கராக இவர் மக்களி கோசாலர் கருதப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மக்களி கோசாலர் தென்னகத்திலிருந்து தான் வந்திருக்க முடியும் அப்படிங்கிறத நெடுஞ்செழியன் திரும்ப தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறார். ஏன்னா அவருடைய பரிநிர்வாண நிலை, அவரோட முக்தி அடைஞ்ச இடம் சித்தனவாசல், அந்த கோவிலில் தான் அவர் கடைசியில் அவர் இறந்து போனார். அவருடைய பரிநிர்வாண நிலை, அவர் உடம்பு சரியில்லாமல் கடைசியில் நிர்வாண நிலை அடைஞ்சது இங்கே தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வையும் அவர் காட்டுறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் அதுவும் ஆய்வுக்குரிய ஒன்று தான். ஆனால் இந்த ஆசீவகம் என்பது வைதீகத்திற்கு மிக எதிரான ஒரு வலிமையான ஒரு குரலாக இந்த சமணம் பௌத்தம் ஆசீவகம் என்ற இந்த கோட்பாடுகள் திகழ்ந்திருக்கு. மக்களி கோசாலரை பற்றி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. அவர் மகாவீரருடைய சமகாலத்தவர். மகாவீரரும் மக்களி கோசாலரும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். 6-7 ஆண்டுகள் ஒன்றாகவே அவர்கள் தவம் புரிந்திருக்கிறார்கள். 6 கூட இல்லை, 18 ஆண்டுகள் 2 பேரும் ஒன்றாகவே சுற்றி, நாடோடிகளாகவே எல்லா இடங்களுக்கும் சுற்றி 2 பேரும் ஒன்றாகவே தங்களுடைய கருத்துக்களை வளர்த்திருக்கிறார்கள். அதில் திகம்பரம் அப்படிங்கிற நிர்வாண நிலை, ஆடைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலை என்பது அதை மக்களி கோசாலர் தான் உருவாக்கியதாகவும் அதை மகாவீரர் ஒப்புக்கொண்டதாகவும் கூட சில கதைகள் சொல்கிறாங்க. சில கோட்பாடுகள் அப்படி இருக்குது. மகாவீரருடைய கோட்பாடுகளில் திகம்பரம் இல்லை, ஆனால் மக்களி கோசாலர் சொன்னதுனால எல்லாவற்றையும் துறக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ஆடைகளையும் துறந்து திகம்பரம் அப்படிங்கிறத மகாவீரர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதும் சில குறிப்புகள், சில ஆய்வாளர்கள் ஏல் பாஷாமும் அதை குறிப்பிட்டிருக்காரு. பிறகு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகளில் மக்களி கோசாலரும் மகாவீரரும் பிரிஞ்சிடுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஆசீவகத்துக்கு என்று தனியான எந்த நூல்களும் இன்றைக்கி கிடைக்கல. தனியாக இதுதான் ஆசீவகத்தினுடைய கோட்பாடு, இவங்களாம் தான் வளர்த்தாங்க, இதெல்லாம் தான் ஆசீவகம் சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறிகள் என்று சொல்லக்கூடிய எந்த புத்தகமும் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கல. அப்போ எங்கேருந்து தான் இந்த தகவல்கள்லாம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌத்த சமய நூல்கள்லையும் ஜைன சமய நூல்களையும் சமண சமய நூல்களையும் இருக்கக்கூடிய எதிர்த்து அதாவது அவங்கள விமர்சனம் பண்ணி எழுதிய கருத்துக்கள்லேருந்து இவங்க எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. ஒருத்தரை திட்டுறாங்க அப்படின்னா திட்டத்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் தானே, இல்லையா? அதாவது பொறாமைங்கிறது கூட ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திட்டுறது அப்படின்னா அவன் திட்டுவதற்குரிய ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறான், இல்லைனா ஏன் கவனிக்க போகிறான் அவனை, இல்லையா? அவனை கவனித்து நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னா அவன் ஏதோ ஒரு உயர்ந்த நிலையில் இருந்திருக்கான், இவங்களால் விமர்சிக்கப்பட முடியாத ஏதோ ஒரு உயரத்தில் அவன் இருந்திருக்காங்கிறது அர்த்தம். அதனால் பௌத்த சமயங்களும் ஜைன சமய நூல்களும் விமர்சனம் பண்ணி எழுதிய நூல்களில் அந்த கருத்துக்களை தொகுத்து தான் இவங்க எல்லாருமே அந்த ஆசீவகத்தை பற்றின கருத்துக்களை டிரைவ் பண்ணுறாங்க. ஆசீவகம் இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பௌத்த ஜைன சமயங்களுடைய பாலி பிராகிருத மொழிகளில் இருக்கக்கூடிய அந்த நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்களை வச்சு தான் ஆசீவகம் இது தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வர முடியுது. அதனால் அப்போது ஈவன் ஒரு இடத்துல புத்தர் கூட சொல்கிறாரு, இந்த மக்களி கோசாலன் அந்த ஆற்று முகத்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு வலைஞனை போல இருக்கிறான். அதாவது முகத்வாரத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா மீன்கள் நிறைய கிடைக்கும். அந்த இடம் 6 இடம் சேர்கிற இடம் அப்படிங்கிறதுனால அங்கே மீன்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் மீன் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் நிறைய கிடைக்கும். அப்போது அந்த மாதிரி மக்களை எங்கே போய் பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி அப்போது
மக்களை கோசாலருக்கு ஏராளமான சீடர்கள் இருந்திருக்கிறார்கள், அவரை பின்பற்றிய சீடர்கள் ஏராளமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புத்தர் தன்னுடைய வாயாலேயே, ஏன்னா புத்தர் ஞானமடைவதற்கு முன்னாடியே மக்களை கோசாலர் தன்னுடைய தீர்த்தங்கர நிலையை அடைஞ்சிடுறார், ஒரு ஆச்சாரியராக வணங்கப்பட ஆரம்பிச்சிடுறார். அப்போது மகாவீரருக்கு சமகாலத்தவர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ புத்தருமே இந்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் அப்படின்னா, மக்களை கோசாலர் வளர்த்த ஆசியோகம் என்பது வடநாடு முழுக்க, குறிப்பாக உத்தரப்பிரதேசம், அந்த பீகார் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய அந்த இடம் முழுக்க மிக பரவலான ஒரு மக்கள் தொகையை கொண்டதாக ஒரு மதமாக இருந்திருக்க வேண்டும். அது தமிழகம் வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் சொல்லும் பொழுது கடைசியில் கிபி 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆசியோகம் இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆசியோகம் தமிழகத்திலும், குறிப்பாக சென்னை போன்ற சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மைசூர் வரைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அது இல்லை, போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், பக்தி இலக்கிய காலகட்டம் வந்தபோது மிகப்பெரிய ஒரு பேரலையாக எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டுடுச்சு. சமண, பௌத்த, ஆசீவக எல்லாவற்றையும் இந்த பக்தி இலக்கிய காலகட்டம் என்பது ஒரு பேரலையாக சுனாமி போல் அடித்து எல்லாத்தையும் மூடி கடைசியில் சைவமும் வைணவம் மட்டும்தான் நிலையாக நின்ற ஒரு பெருமதங்களாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக பக்தி இலக்கிய காலகட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இங்கேருந்து போச்சா அங்கேருந்து போச்சா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருது. இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் பழமையானவை, அசோகருடைய காலத்தை விட பழமையானவை அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய சிந்தனை மரபை பார்ப்பதற்கு சரியான மொழி என்பது தமிழ் தான். தமிழ் மூலமாகத்தான் நீங்கள் இந்திய சிந்தனை மரபை பார்த்திருக்க வேண்டும். அப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா மற்ற சிந்தனை மரபுகள் இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு வாதங்களாக இருக்கக்கூடிய மதங்களை பற்றிய பார்வையே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆய்வாளர்கள் திரும்ப திரும்ப குறிப்பிடுறாங்க. அப்போ இன்னொன்று சரி, இப்போ இந்த ஊழ்விதி, ஆசீவகம், இந்த வினை கர்மா, இது சமண பௌத்தத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். தியரி ஆஃப் கர்மா, தியரி ஆஃப் நியதி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்களில் ஓரளவுக்கு இது ஆசீவகத்தை பற்றின குறிப்புகள் நமக்கு காணப்படுது. இப்போ ஆனால் இலக்கிய சான்றுகளை பற்றி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு மதத்தினை பற்றிய முழு கோட்பாடுகளை அறிஞ்சிட முடியுமா அப்படின்னா பார்த்தா இல்லை. ஏன்னா இன்னொரு நம்மளுடைய பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு குணம் என்பது நம்மை பற்றிய புகழை நாம் பேசிக்கொள்வதே இல்லை அப்படிங்கிறது தான். இதெல்லாம் போய் சொல்லணுமா வெளியில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடக்கத்தோடவே நாம் இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய பெருமையை அதிகமாக பேசாமலேயே இருந்துவிட்ட காரணத்தினால்தான் நம்ம நிறைய விஷயங்களை இழந்துட்டோமோ அப்படிங்கிறது கூட நமக்கு தோணுது. ஏன்னா ஆசீவகம் பற்றி திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இவ்வளோ பெரிய ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை, வைதிக சமயத்தை எதிர்த்து பேசப்பட்ட ஒரு மதம் ஏன் பெரிய அளவில் பேசப்படாமல் போனது? எப்படி அழிஞ்சு போச்சு? சுத்தமாக அது இல்லவே இல்லாமல் எப்படி அழிஞ்சு போயிருக்க முடியும்? அப்போ இதுக்கு புரவலர்கள் இங்கே இல்லை, அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை, அதை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்கள் இங்கே இல்லாமல் போயிருந்திருக்காங்க. அப்போ அதெல்லாமே நம்மளுடைய வன்கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எதை பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க தவறியவர்களாக தான் வரலாற்று காலகட்டங்கள் முழுக்கவே இருந்திருக்கோம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாகவே இருக்குது. இன்னொன்று இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, விஜயலட்சுமி அவர்கள் அதை அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. தனியாக அவர் நெடுஞ்செழியனும் தனியாக நம்முடைய நிறைய குறிப்புகள் அதை கொடுத்துருக்கார். மணிமேகலை சிலப்பதிகாரம் அளவிற்கு மணிமேகலை அதிகமாக மேடைகள் பேசப்பட்ட நூல் கிடையாது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு தத்துவ விளக்கங்களையும் சமயவாதங்களையும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறதுனால மணிமேகலை யாரும் அதிகமாக சிலப்பதிகாரத்தில் கண்ணிக்கு உயர்ந்தவளா, மாதவி உயர்ந்தவளா, கோல் நல்லவனா கெட்டவனா, அதை செஞ்சுருக்கலாமா கூடாதா, இவங்க ஏன் போனாங்க, இவங்க போகாமல் இருந்திருக்கலாமே, இப்படி நிறைய தலைப்புகளை நம்ம பேசி பேசி அழுத்து போன ஒரு காப்பியமாக சிலப்பதிகாரத்தை நம்ம ஆக்கி வச்சுருக்கோம். ஆனால் மணிமேகலை பற்றி அதிகமாக யாரும் மேடைகள் பேசுவதில்லை. இதில் மணிமேகலையினுடைய சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை அப்படிங்கிற ஒரு காதையை மட்டும் எடுத்தால் அதில் கிட்டத்தட்ட 10 சமயவாதிகளோட மணிமேகலை தர்க்கம் பண்ணுறா, அவர்களோட போய் வாதம் புரிகிறா. அவங்களோட வாதம் புரிஞ்சு அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த கொள்கைகள்லாம் இருந்திருக்கு. வாதம் புரியணும் அப்படின்னா சாதாரண யாரோடைய போய் வாதம் புரிய முடியாது. நம்ம அதில் கற்று தேர்ந்து மிகப்பெரிய குருக்களாக இருந்தவர்கள் அல்லது அந்த துறை போனவர்களோட மட்டும்தான் ஒரு வாதம் புரிய முடியும். அப்படி வாதம் புரியக்கூடிய 10 வகையான மதங்களை மணிமேகலை நமக்கு காட்டுது. அப்போ அந்த மாதிரியான கொள்கைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சிந்தனை மரபை உள்ளடக்கியதாக இந்த தமிழகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது மணிமேகலை மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்திய சிந்தனை மரபுக்கான மிகப்பெரிய ஒரு செல்வம் என்பது இங்கே நம்ம ஊர்லேயே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமிதத்தோடு நம்ம மணிமேகலையை பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் பெரிய அளவில் இன்னும் சொல்கிற மாதிரி நிறைய ஆய்வுகள் செய்து அதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் நம்ம இன்னும் இருக்கோம். அதில் ஒரு ஆசீவகமும் ஒருத்தர், ஆசீவகத்தோடையும் தன்னுடைய வாதங்களை புரிகிறார். நீங்கள் ஊழ்னு சொல்கிறீங்களே, அதை எப்படி பார்க்குறது? இந்த பிறவிகள் நூல் கண்டு தூக்கி போட்டால் எவ்வளோ நூல் வருங்கிற மாதிரி பிறவிகள் வரும்னா அப்போ மனிதனுடைய முயற்சிக்கு என்ன பலன்? மனித முயற்சிக்கு அங்கே இடமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை, இந்த விவாதங்களை மணிமேகலை நிகழ்த்துகிறாள். அதே மாதிரி நீலகேசியிலையும் இதே மாதிரியான வாதம் வருது. குண்டலகேசி என்கிற நூலுக்கு எதிர்ப்பதமாக எழுதப்பட்ட நீலகேசியில் இந்த ஆசீவகத்தை எதிர்த்து
அவங்களோட தர்க்கம் புரிகிறார். நீ சொல்கிற எந்த இதுவுமே ஒத்து வரலையே, அப்போ எப்படி அவங்க வந்து இதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான வாதம் நீலகேசிலையும் வருது. அதே மாதிரி பின்னாடி வந்த மெய்கண்ட சித்திகளில் ஒன்றாக கருதப்படுகிற சிவஞான சித்தி அந்த நூல்லையும் முழுக்க முழுக்க ஆசீவகம் பற்றின பரபக்கம் சுபக்கம் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது பரபக்கம் சுபக்கம் அப்படின்னா சைவ சமய கருத்துக்களை சொல்கிறது, பரபக்கம் அப்படின்னா பிற சமய கருத்துக்களை சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பரபக்கத்தில் சிவஞான சித்தியார் முழுக்க முழுக்க ஆசீவகத்தினுடைய கருத்துக்களை பற்றி எடுத்து சொல்கிறார். இந்த 3 முக்கியமான நூல்களில் தான் ஆசீவகம் பற்றிய கருத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதையும் மீறி நெடுஞ்செழியனுடைய ஒரு டைம் ஆயிடுச்சா? ஆனால் நெடுஞ்செழியன் அவருடைய புத்தகத்தில் வேறு ஒரு பகுதிக்கு கொண்டு வரார். அதாவது இந்த ஆசீவகம் இருந்தது சரி, ஊழ் தத்துவம் இது எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் அதனுடைய இன்றைய நிலை என்ன, அப்போ எப்படி அதை பார்க்க முடியும், அப்போ இங்கே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எங்கே வச்சு பார்க்க முடியும் அப்படிங்கும்போது இந்த மற்களி கோசாலர் என்பவர் தான் ஐயனாராக வழிபடப்படுகிறார். இங்கே நம்மளுடைய ஊர்கள் தோறும் இருக்கக்கூடிய ஐயனார் என்பது நத்திங் பட் மற்களி கோசாலர் அப்படிங்கிறது அவருடைய வாதம். எல்லா இடங்கள்லையும் ஐயனார் கோவில்கள். இன்னொன்று 2 ஆய்வுகள் இந்த ஆசீவகத்தினுடைய இறுதி நிலைக்கு பார்க்கும்பொழுது 2 ஆய்வுகளை கடைசியை நம்ம பார்க்க முடியும். பெரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டி வரும், தொடர்ந்து நம்ம பார்க்கணும். அதாவது ஆசீவகம் என்னென்ன மாதிரிலாம் ஊடுருவி இருந்த தமிழர் வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஒன்றும், 2வது பக்தி இலக்கிய காலகட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் இதை மூடி மறைச்ச போது வைணவம் மிகப்பெரிய அளவில் ஆசீவகத்துக்கு ஆதரவு கொடுக்குது. ஆசியவர்களை பாதுகாப்பவர்களாக வைணவர்கள் இருந்திருக்கிறார்கள். வைணவ கோவில்களில் அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். ஆசீவகத்தினுடைய நிறைய வாழ்வியல் முறைகளையும் தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் தினந்தோறும் செய்யக்கூடிய கடமைகளையும் வைணவர்கள் தமக்குரியதாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் நெடுஞ்செழியன் இந்த புத்தகத்தில் சொல்கிறார். அதாவது முக்கியமாக அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, திருநிலை. நம்ம வாசப்படிகளை வந்து நம்ம ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறோம். நம்ம வீட்டு வாசப்படியை வாசக்கால் நடுறத ஒரு விழாவாகவே நம்ம நடத்தி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளவே நம்ம போகிறோம். அந்த வாசலில் இருக்கக்கூடிய அந்த திருநிலை என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி வாசம் புரியக்கூடிய அந்த இடம், கஜலட்சுமியோடு 2 யானைகளுக்கு நடுவில் லக்ஷ்மி வீட்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஆசியவர்கள் கொடுத்த கொடை அப்படிங்கிறது ஐயா நெடுஞ்செழியன் அவர்களுடைய கருத்து. ஏனால் ஸ்ரீ என்ற ஒரு தெய்வமும் லக்ஷ்மி என்ற தெய்வமும் இருவேறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீனாலும் நம்ம லக்ஷ்மி தான் சொல்கிறோம், ஆனால் ஸ்ரீ வேறு லக்ஷ்மி வேறு. ஸ்ரீ என்பவள் ஒரு தனித்த பெண் தெய்வம், அது ஒரு தனிமையான பெண் தெய்வம், அது செல்வத்துக்கு அதிபதியாக குறிப்பிடக்கூடிய பெண் தெய்வம். ஆனால் பின்னாடி பெருமதங்கள் வளர்ந்த பிறகு வைதிக மதங்கள் பெருமதங்களாக கிரேட் ட்ரெடிஷனாக வளர்ச்சி அடைந்த போது இந்த சிறுமகள் திருமாலுக்கு மனைவியாக்கப்படுகிறாள். அப்போ அதுக்கு முன்னாடி அவளுக்கு மனைவி இல்லைன்னா அது தெரியல. ஆனால் ஸ்ரீ என்பவள் தனி தெய்வம். இப்போ நீங்கள் கிரேக்கத்தில் பார்க்கலாம், கிரேக்கத்துலேயும் ஊழ் விதி இருக்குது. நீங்கள் எடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு படிச்சிங்க அப்படின்னா, எடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்பது தாயையே மோகிக்கக்கூடிய ஒரு தனையனுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டிருந்தா அங்கே அவர் ஊழ தான் சொல்கிறார். அந்த புத்தகம் ஊழ தான் சொல்லுது. ஏனென்றால் தன்னுடைய தாயிலிருந்து பிரிக்கப்பட்ட அந்த குழந்தை வேற ஒரு கைக்கு போய், ஏன்னா அவன் அந்த குழந்தை பிறந்த உடனே அவனை உயிரோடு இருந்தால் அவன் அந்த ஆட்சிக்கு ஆபத்து என்று அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க அந்த ராஜாக்கிட்ட. அவர் உடனே போய் அவர் அந்த குழந்தையை கொண்டுடுங்கன்னு சொல்லும்போது அந்த வேடுவன் வந்து இவ்வளோ அழகான குழந்தைய போய் ஏன் கொள்ளணும்னு சொல்லி வேற ஒரு இடத்துல கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை, இதெல்லாம் கிரேக்க கதைகளில் இருக்குது. அந்த குழந்தை திரும்ப பருவம் எய்தி அந்த நாட்டையே அரசாண்டு அது வெற்றி பெற வரும்போது தன்னுடைய தாய், இளமையாக இருக்கக்கூடிய தன்னுடைய தாயையே மோகிக்கிறான், தாய் மேலேயே காதல் வசப்படுறான். அப்புறம் தான் தெரிய வருது இல்லை தன்னுடைய தாய் அது என்று குற்ற உணர்ச்சிக்கு அவன் ஆளாகிறான். அதுக்கு இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்று சைக்காலஜியில் அவரும் சொல்கிறார். நம்ம வந்து சைக்காலஜி படிக்கும்போது இடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாக பேசப்படுகிறது. ஸோ இது வந்து அவங்க ஊழ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது மிக பழைய நம்முடைய தமிழ் மரபுக்கும் கிரேக்க மரபுக்கும் இருக்கக்கூடிய தொடர்ச்சியினுடைய ஒரு இதை நம்ம வந்து இந்த ஊழ் விதியில் பார்க்க முடியுது. இதில் ஆசீவக மரபிலிருந்து வந்தது தான் இந்த நிலை, திருநிலை அப்படிங்கிறது. 2 யானைகளுக்கு நடுவில் ஸ்ரீ என்கிற பெண் தெய்வம், செல்வத்துக்கு அதிபதியாகிய ஸ்ரீ என்கிற பெண் தெய்வம் அமர்ந்திருப்பது என்பது ஆசீவர்களுடைய கொடை அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி யானையும் காளையும் ஒன்றா இருக்க மாதிரியான வடிவங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம். தாராபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி தமிழகம் முழுக்க நிறைய கோவில்களில் அப்படி சிற்பங்கள் இருக்குது. 2 பக்கமும் 2 உருவம் இருக்கும். யானையினுடைய உடலும் மாட்டினுடைய காளையினுடைய உருவம் இருக்கும். ஆனால் முகம் ஒன்றாவே இருக்கும். முகம் வந்து நீங்கள் இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியும், இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா காளை மாதிரி தெரியும். அது வந்து ஆசீவகத்தினுடைய கொடை. யானை என்பது மற்களி கோசாலன் வந்து வெள்ளை யானையாக உருவாக்கப்படுகிறார், வெண்மையான யானை. இந்திரனுடைய இது வந்து ஐராவதம் வந்து வெண்மை யானை அப்படின்னு சொல்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் கனெக்ட் பண்ணி பார்க்குறார் நெடுஞ்செழியன் அவர்கள். இப்போது இந்த ஸ்ரீ என்பவள் ஆசீவகம் தனி தெய்வமாக தனித்ததாக பார்த்த ஒரு தெய்வம், அது வந்து ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே எனக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, கடவுள் மறுப்பு கொள்கையாளராக அறியப்பட்ட ஆசீவர்கள் எப்படி இந்த மாதிரியான தெய்வங்களை பற்றி பேசியிருக்க முடியும்? அவர்களுக்கு தெய்வம் என்பதே கிடையாது. இது சமணத்துக்கும் சரி பௌத்தத்துக்கும் சரி
ஆசீர்வாதத்துக்கும் சரி கடவுள் என்ற ஒன்றை அவர்கள் உருவகப்படுத்தவே இல்லை. வைதிக மதங்கள் முன்னிறுத்திய பிரம்மம் என்பதையோ கடவுள் என்பதையோ எல்லாவற்றுக்கும் உயர்ந்த ஒரு படைத்தவன் என்ற ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு தலைமையோ இந்த 3 மதங்களுமே முற்றிலுமாக நிராகரித்தவை. பின்னாடி சமணம் ஒரு சில சமரசங்களை செய்து கொண்டதால் அது நீடித்து வாழ்ந்தது என்றும், அப்படி சமரசங்களை செய்ய முடியாமல் போன காரணத்தினால் ஆசீவகம் அழிந்தது என்றும் கூட ஆய்வாளர்கள் பதிவு செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமரசம் செய்ய முடியாத அளவிற்கான கோட்பாடுகளை உடையதாக தமிழ் சார்ந்த ஆசீவகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்போது ஆசீவகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் அணுக்களை பற்றி அவர்களுடைய செய்தி. ஏற்கனவே பார்த்தோம், தமிழ்நாட்டிலிருந்து தான் போயிருக்கணும் ஆசீவகம். மக்களி கோசாலர் தமிழ்நாட்டிலிருந்து தான் போனவராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருடைய பரிநிர்வாண நிலை இங்கே தென்னகத்தில் தான் நடந்திருக்கு. முக்கியமான கோட்பாடு உள்கோட்பாடு, அதோடு அணுக்களை பற்றிய கோட்பாடு. அணு, ஆட்டம்ஸ், அணுக்களை ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு முதல்ல சொன்னவங்க ஆசிரியர்களாக தான் அறியப்படுறாங்க. இது அறிவியலுடைய மிகப்பெரிய உண்மை. இது அணுக்களை நீங்கள் அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது. இன்னொன்று ஐம்பூதங்கள். 4 பூதங்களை மட்டும்தான் வடமொழி மரபு சொல்லுது. நிலம், நீர், காற்று, வாயு, அந்த அக்னி, இந்த 4 தான் சொல்கிறாங்க. ஆனால் 5 அணுக்கள் 5 பூதங்கள் அப்படின்னு சொன்ன முதல் மரபும் ஆசீவக மதமாக தான் அறியப்படுது. என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் மணவாளன் சட்டை நான் எம்எல் பண்ணும்போது அவர் சொல்வார் அடிக்கடி, மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்தவர்களாகவும் கணிதத்திலும் ஜோதிடர்களும் வல்லவர்களாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக சிரமண மதங்களை சார்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கணும். அவங்களுடைய அடிவேர் சிரமண மதத்தை சார்ந்ததாக தான் இருந்திருக்கும். அவங்களுடைய முன்னோர்கள் எங்கேயோ சிரமண மதத்திலேருந்து வந்திருப்பாங்க, அதை மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி கிளாஸ்லையும் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். சரி சார் சொல்கிறாரு உண்மைதான் அப்படின்னு நினச்சிப்போமே தவிர, ஆனால் அது என்னென்னு தேடுறதுக்கான இது இல்லை. அப்போது ஜோதிடத்திலும் நம்ம இந்த 60 ஆண்டுகளை கணக்கிடக்கூடிய விஷயம் நம்ம வடமொழியிலேருந்து வந்தது அப்படின்னு நினச்சிருக்கோம். பிரபவ விபவ இந்த ஆண்டு வருடங்கள் இதெல்லாமே வடமொழியிலேருந்து வந்தது, சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த 60 ஆண்டுகளை வியாழனை முக்கியமான கோளாக கொண்டு ஆண்டுகளை கணக்கிட்டது என்பது ஆசீவகத்தினுடைய மரபு. நம்ம இந்த 60 வருஷம் கணக்கிடுறதே ஆசீவகம் நமக்கு தந்த கொடை அப்படின்னு சொல்கிறாரு. ஏனென்றால் ஆசீவர்கள் அவங்க ஏற்கனவே அவங்க காமாட்சி முன்னாடி அழகாக சொன்ன மாதிரி மருத்துவம் சார்ந்து, ஜோதிடம் சார்ந்து, மக்களுக்கு அறிவுரை சொல்வது சார்ந்து மிக முக்கிய பணியை ஆசிரியர்கள் தமிழகத்தில் ஆற்றியிருக்காங்க. ஒரு டவுட் வருது அப்படின்னா யார்கிட்ட போய் உடனே கேட்க முடியும்? அறிவு சார்ந்தவர்களும் கேட்க வேண்டும். புறநானூரில் ஒரு பாடல் வருது. புறநானூரில் ஒரு பாடல், மன்னா நீ என்னை காப்பாற்றணும், என்னுடைய வறுமையிலிருந்து நீ எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா, தனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது என்று ஒரு அறிஞர் குழாத்தில் உள்ளே போய் ஒருவன் எப்படி கதறி தனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்பானோ அதுபோல் இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன். அவனுக்கு எப்படி அறிவு சார்ந்தவர்கள் அவனுக்கு நல்ல வழி காட்டுவார்களோ அதே போல் என்னுடைய வறுமையிலிருந்து நீங்கி நான் வெளியே வருவதற்கு நீ எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாடல் புறநானூரில் வருது. அப்போது அறிஞர் குழாம் என்ற ஒன்று இருந்திருக்கிறது தமிழகத்தில். அவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது முழுக்க இந்த ஐம்பூதங்களாக பார்ப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தினுடைய சித்த வைத்தியத்தினுடைய முக்கியமான மரபே இந்த உடம்பை 5 பூதங்களாக பார்ப்பது தான். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அலோபதியிலிருந்து முழுக்க மாறுபடக்கூடிய சித்தாவும் ஆயுர்வேதமும் இந்த உடலை தனிப்பட்ட ஒரு உடலாக பார்க்கின்றன. அலோபதி எல்லா உடம்பும் ஒரே உடம்பு தான், அதுக்கு இதான் மருந்து அப்படின்னு பார்க்குது. அப்படின்னா சித்த வைத்தியமும் ஆயுர்வேதமும் தனிப்பட்ட உடலை கண்காணித்து அதை ஆய்வு செய்து மட்டுமே மருந்துகளை அவர்கள் கொடுக்கிறார்கள். காரணம், வாயுவினுடைய அந்த 5 பூதங்கள் கலந்திருக்கக்கூடிய நிலையை நம்ம மாறி பார்க்க முடியும். இப்போ எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இருந்தால் கூட அதனுடைய விகிதாச்சாரம் வேறுபடும். பித்த, அந்த வாயு கபம் பித்தம், அந்த விகிதாச்சாரம் என்பது வேறுபடும் அப்படிங்கிறது ஆயுர்வேதம் சித்த வைத்தியம் சொல்லக்கூடிய ஒரு மரபு. அதாவது ஒரே உடம்புல இன்னொன்று சித்த வைத்தியம் இன்னும் அழகாக என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுடைய ஒரு பர்டிகுலர் வயது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பூதத்தினுடைய பிடியில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வயசுலேருந்து இதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்திங்கன்னா அக்னி, பித்தம். அதனால தான் இளமை பருவம், எதையும் செய்யணும், எல்லாத்தையும் செய்யணுங்கிற ஓடுற பாம்பையும் மிதிக்கிற வயசுன்னு சொல்கிற பித்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய இளமை காலகட்டம். எல்லாத்தையும் சாதிச்சிடணும், எல்லாத்தையும் வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பித்த காலகட்டம். சூரியன் அக்னி, சூடு. அதுக்கு அடுத்து வரக்கூடியது வாயு, மூட்டு வலி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 50-40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே எல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 விஷயங்களும் அதிகமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த வாத பித்த கவம் 3 விஷயங்கள் 3 பகுதிகளாக பிரித்து அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே வாதப்பித்த கபத்தினுடைய உயர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறது தான் சித்த வைத்தியம் ஆயுர்வேதத்தினுடைய மரபு. இந்த மரபை வகுத்து கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் வடமொழி மரபு அதை 4 பூதங்களாக பார்க்கிறது. அவங்க விசும்ப ஒரு பூதமாக பார்க்கல.
ஆனால் உயிர் என்பதையும் விசும்பு என்பதையும் ஒரு பூதமாக கணக்கில் எடுத்துக்கொண்டவர்கள் ஆசிவர்கள். அதே மாதிரி இன்பம் துன்பம் அதையும் சேர்த்து 7ன்னு சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் இதையும் கூட 7 பூதங்களாக சேர்த்து அது சொல்லக்கூடிய மரபும் ஆசிவகத்தில் இருக்குது. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு அழகான இது என்ன அப்படின்னா, நீங்கள் ஔவையாருடைய மூதுரையில் படிச்சிருக்கலாம். எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் அது எப்போ பழுக்கணுமோ அப்போ தான் அது பழுக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு செடி நட்டு வைக்கிறீங்க, நீங்கள் ஆசையாக வளர்த்த செடி தான், நீங்கள் உரமெல்லாம் போடுறீங்க தான், ஆனால் நீங்கள் பூக்க சொல்லும்போது அது பூத்துருமா? பூக்காது. அது எப்போ பூக்குமோ அது அப்போ தான் பூக்கும். நிறைய பேர் வீடுகளில் மரம் வளர்த்த அனுபவங்கள்லாம் உண்டு. நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன உரம் போட்டாலும் அது மரம் பூக்காது. அதுக்கு அழகான பாடல் ஒன்று இருக்குது, ஔவையார் சொல்கிற பாடல். அடுத்து முயன்றானும் ஆகு நாளன்று எடுத்த கருமங்கள் ஆகா. நீங்கள் என்ன செஞ்சாலும் அது என்னைக்கு நடக்கணுமோ அது அன்றைக்கி தான் நடக்கும். இது ஆசிவகத்தினுடைய கொடை. இது கொடைன்னு எடுத்துக்கலாம், அல்லது என்ன இது கொடையா, இது என்ன முயற்சி செய்ய விடாமல் செய்தே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வாழ்க்கையை சில சமாதானங்களோடு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு தான். எல்லாவற்றுக்கும் நாம் விடை தேட முடியாது. ஏன் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில் இது நடக்குது, ஏன் இது நடக்காமல் போகுது, நான் நினச்சது ஏன் நடக்கலை, நான் நினச்ச போது ஏன் நடக்குது இது அப்படின்னா, அது ஆகூழ் போகூழ் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. ஆசிவகம் அது 2 ஊழாக சொல்லுது. ஆகூழ் போகூழ். ஆகும் ஊழ் காலம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காத இடங்கள்லேருந்துலாம் உங்களுக்கு உதவி வரும். ஆனால் போகூழ் என்ற ஒன்று வந்துவிட்டது என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் உங்களிடமிருந்து போவதை உங்களிடமிருந்து விட முடியாது. இன்றைக்கி நம்ம பரவலாக பயன்படுத்தக்கூடிய கொள்கை அது. ஆனால் நமக்கு தெரியாது, அது ஆசிவகத்தினுடைய கொள்கைனே நமக்கு தெரியல பாருங்கள். அதாவது அவங்க சொல்கிற ஒரு இன்னொரு அழகான விஷயம், ஆகும்போது ஆகும், போகும்போது போகும். என்ன எப்படி ஆகணுமோ அப்படி தான் ஆகும், எப்படி எந்த அளவு ஆகணுமோ அந்த அளவு தான் ஆகும், எப்போ ஆகணுமோ அப்போ தான் ஆகும். இந்த ஒரு 4 விஷயத்தை சொல்கிறாங்க. ஆகும்போது ஆகும், எப்போ ஆகணுமோ அப்போ ஆகும், எவ்வளோ ஆகணுமோ அவ்வளோ ஆகும், எப்படிலாம் ஆகணுமோ அப்படிலாம் ஆகும். இந்த 4 தான் ஆசிவகம் திரும்ப திரும்ப சொல்கிறது. ஒரு வகையில் வாழ்க்கை அதுதான் ரொம்ப அழகான தமிழர் பண்பாடு. நம்ம புறநானூறுலேருந்து ஒரு பாடலை சொல்கிறோம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் தான், மிக மிக அழகான பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆசிவகத்தினுடைய மிக அருமையான பாடலாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடலை சொல்ல முடியும். ஏனென்றால் தமிழர் பண்பாட்டினுடைய சாரமாக நம்ம அந்த பாட்டை பார்க்க முடியும். அப்போ தமிழர் பண்பாட்டினுடைய சாரம் அந்த பாட்டுனா, அந்த பாட்டு சொல்கிற கருத்து ஆசிவகம் சார்ந்தது தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களுக்கு கெட்டது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் ஏதோ பேசியிருப்பீங்க, அது வந்தது, அல்லது உங்களுடைய ஊழ்னால அது நடக்குது. தீதும் நன்றும் பிறர் தரும் பாரா. வாழ்தலும் புதுவதன்றே சாழ்தலும் புதுவதென்ன. வாழ்தலும் சாதலும் என்பது புதுசு கிடையாது. பிறந்தவர்கள் இறக்க போகிறாங்க, இறந்தவங்க பிறக்க போகிறாங்க. அதனால் இயல்பாக எடுத்துக்கோங்க வாழ்க்கையை. அதில் ரொம்ப அலட்டிக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. நீர் வழிப்படும் புனை போல ஆறுயிர் விதி வழிப்படும். இந்த எப்படி ஆற்றில் விட்ட படகு என்பது அந்த ஆற்று வழியாகவே போகுமோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை, நீங்கள் எதிர்நீச்சல் போட்டாலும் அது வழியாக தான் போக போகுது. அதனால் அதில் ஒன்றும் பெருசாகவும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அதை விட ரொம்ப அழகான வரி கடைசியில், பெரியோரை ஒரே மாதிரியாக பாவிக்கக்கூடிய ஒரு தொல் மரபு தமிழகத்தில் இருந்திருக்கு. அந்த மரபினுடைய சாரமாக தான் அந்த பாடல் வடிக்கப்பட்டிருக்கு. அப்போது எவ்வளவு அழகான ஒரு தமிழர் பண்பாடை உள்ளடக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த கணியன் பூங்குன்றனுடைய, கணியன் அப்படிங்கிற பெயரை, கணி அப்படின்னாலே கணித்து கூறுபவர்கள், ஜோதிடத்தையும் மருத்துவர்களையும் கணித்து கூறுபவர்களை கணியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணியர்கள் என்பவர்கள் ஆசிவக மரபிலிருந்து வந்தவர்களாகத்தான் அறியப்படுறாங்க. ஜோதிடத்திலும் வானவியலிலும் முழுக்க தாந்திரிக மரபுலையும் இருந்திருக்காங்க. அவங்க பேராசிரியர் விஜயலட்சுமி அந்த குறிப்பை கொடுத்துருக்காங்க. அதாவது தாந்திரிக மரபுகளை கடைபிடித்தவர்கள். பௌத்தத்தில் பின்னாடி தாந்திரிக மரபுகள் இருக்குது. இப்போ கூட கல்கத்தாவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாந்திரிக மரபுகளை வழிபடக்கூடிய, பெண் தெய்வங்களை வழிபடக்கூடிய மரபுகள் இன்னும் நம்முடைய இந்தியாவில் இருக்குது. அந்த தாந்திரிக மரபுகளை வழிபட்டவர்களாகவும் மந்திர சடங்குகளை செய்பவர்களாகவும் அவங்க இருந்ததுனால மக்கள் அவங்ககிட்ட ஒதுங்கி பயந்து இருந்தாங்க. அது கூட அது அழிஞ்சு போகிறதுக்கு காரணம். ஏன்னா ஆசியவர்கள் பெரும்பாலும் துறவிகள், அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இல்லை. இல்லற வாழ்க்கைக்கும் வந்தாங்க, திரும்ப வெளியில் போனாங்க. அதனால் அவர்கள் இல்லற வாழ்க்கையோடு இணையாததன் காரணமாக சமணம் போல ஒரு வணிக குலத்தினுடைய சார்பை அவர்களால் பெற இயலவில்லை. வணிகம் எப்படி சமணத்தை வளர்த்து விட்டது அப்படிங்கிறத ஜெயமோகன் அருகர்களுடைய பாதை அந்த புத்தகத்தில் மிக அழகாக விவரிச்சிருப்பார். முழுக்க சமணர்களால் வளர்க்கப்பட்ட, வைசியர்களாலும் வணிகர்களாலும் வளர்க்கப்பட்ட ஒரு மதமாக எப்படி சமணம் இருந்தது அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் ஒரு ட்ராவலோக் மாதிரி போகும். ஆனால் ரொம்ப அழகாக அதில் ஒரு விவரிச்சிருப்பார். பார்க்கலாம். இந்த இந்தியா முழுக்க சமணர்களை வளர்த்தவர்களாக வைசியர்கள் அறியப்படுகிறார்கள். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சார்பு நிலை என்பது
ஆசீவகத்துக்கு கிடைக்கல. பின்னாடி 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அசோகர் மிகப்பெரிய அளவில் ஆசீவர்களை ஆதரிச்சிருக்கார். அவர்களுக்காக மிகப்பெரிய நிபந்தங்களை கொடுத்திருக்காரு, மிகப்பெரிய உதவிகளை செய்திருக்கிறார். அவருடைய கல்வெட்டுகள் அது அறியப்படுது. ஆனால் பின்னாடி வர வர காலகட்டம் மாற மாற ஆசிரியர்களுக்கு புரவலர்கள் இல்லாமல் போயிருக்கிறார்கள். சமூகத்தில் அவர்கள் ஒப்புக்கொள்ள முடியாத ஒதுங்கி இருந்திருக்காங்க. ஸோ அதனால் மிகப்பெரிய ஒரு தொல் மரபு என்பது தமிழகத்தில் இருந்திருக்கிறது. அது வர்ணாசிரம கோட்பாடையும் வைதீக கோட்பாடையும் மிகப்பெரிய அளவில் எதிர்த்த கடவுள் மறுப்பு மதமாக, வாழ்க்கையை அதன் இயல்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவற்றை சொல்லக்கூடிய ஒரு மதமாக ஆசீவகம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆனால் இன்னும் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது இருக்குது. நிறைய நாம் வரலாறு இன்னும் கூட உரை எழுதியவர்கள், அவர் திருக்குறளுக்கு ரொம்ப அழகாக அவர் இதில் சொல்லியிருந்தார். யாருக்காவது பொழுது போலாம் திருக்குறளுக்கு உரை எழுதுவாங்க. உடனே அவங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சு ஒரு உரை எழுத வேண்டியது. அவர்களுக்கு என்ன கொள்கைகள்லாம் பிடிக்குமோ, ஏன்னா இன்னும் முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய திருக்குறளே நீங்கள் பார்க்கலாம். திருக்குறளையே இன்னும் முரண்பட்ட, நம்ம படிச்சுட்டே வரும்போது நமக்கே சாப்பாட்டில் கல் வரா மாதிரி, என்ன அது அப்படி சொன்னார், இப்போ இப்படி சொல்லியிருக்காரே, அது சரியாக வரலையே அப்படிங்கிற மாதிரியான இது தோணும். ஆனால் அந்த காலகட்டத்தில், திருக்குறள் எழுதப்பட்ட காலகட்டத்தில் பல்வேறு விஷயமான இந்த மாதிரியான அறிவு இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி இருந்திருக்கின்றன. இப்போ நாமளே பார்த்தோம், ஒரு பௌத்தமும் சமணமும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வேறு வேறு பிரிவுகள் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிக ஆரோக்கியமான ஒரு விவாதங்களை நடத்தியிருக்கிறார்கள். வைதிக சமயத்துக்கு எதிராகவும் கடவுள் மறுப்பு இயக்கமாகவும் நடத்தியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது திருக்குறள் எழுதப்பட்ட காலகட்டத்திலும் இந்த மாதிரியான ஒரு அறிவு சார்ந்த சொல்லாடல்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும் தமிழகத்தில். அப்போது அதை எல்லாவற்றையும் ஒரு உள்ளே கொண்டு வரார். நம்ம சமணம் நூல் தான் அறிஞ்சிருக்கோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருக்குறள் ஒரு சமண நூல் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் ஒரு துறவி மாதிரி விபூதியெல்லாம் பூசி திருவள்ளுவர் உட்கார்ந்தா கூட திருக்குறள் ஒரு சமண நூல் என்பதை ஆய்வுலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்போ அது எங்கேருந்து ஊழ் பற்றின அதிகாரம் வந்தது? ஊழை பற்றி ஒரு 10 குறட்பாக்களில் ஊழை விளக்க வேண்டிய கட்டாயம் வள்ளுவருக்கு என்ன வந்தது அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது அந்த காலகட்டத்திலே மிக அதிகமாக விவாதிக்கப்பட்ட விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் தொல்காப்பியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, என்மனார் புலவர் என்பர், அறிவுடையவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அறிவில் சிறந்தவர்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னும் போது, அப்போ தொல்காப்பியர் தன்னுடைய குறளை மட்டும் இதில் பதிவு செய்யலை. அந்த காலகட்டத்தில் வேறு என்னென்ன மாதிரியான உயர்வான குறள்கள் இருந்ததோ, வேறு என்னென்ன மாதிரியான உயர்ந்த கருத்துக்கள் இருந்ததோ அதையும் தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார், தொல்காப்பியத்தில் பதிவு செய்கிறார். அப்போ திருவள்ளுவரும் அதே போல தன்னுடைய காலகட்டத்தில் மிக பரவலாக நம்பப்பட்ட சில விஷயங்களை ஊழ் என்ற அதிகாரத்தில் பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னு நெடுஞ்செழியன் சொல்கிறார். இதெல்லாம் முயற்சிலாம் செய்யலாம், எல்லாம் கரெக்டு தான். வினை கோட்பாடு என்று பௌத்தர்களும் சமணர்களும் சொல்லக்கூடிய வினை கோட்பாடு. இப்போ வினை கோட்பாடில் பௌத்தர்கள் வேறு சொல்கிறாங்க, சமணர்கள் வேறு சொல்கிறாங்க. சமணம் சொல்கிற வினை கோட்பாடு வேறு, பௌத்தர் சொல்கிற வினை கோட்பாடு வேறு. நல்வினை புரிந்தால் உனக்கு நல்லது நடக்கும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறது சமணத்தினுடையது. நீ நல்லது செய்தால் உனக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படிங்கிறது பௌத்தத்தினுடைய கோட்பாடு. அது வாழ்க்கையின் மேல் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது, ஒரு பிடிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த வாழ்க்கைக்கு விளக்காக நீயே இருக்க முடியும். உன்னுடைய நான் வழிதான் காட்டுவேன், ஆனால் அந்த விளக்கையும் ஞானத்தையும் நீ தான் அடைய முடியும். நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் முடியும். அப்போது நீயே உனக்கு ஞான ஆசிரியன் அப்படிங்கிறது பௌத்தம் சொல்கிறது. ஸோ இப்படி நிறைய வேறு 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 கருத்துக்கள் முட்டி மோதி ஒரு சமூகம் என்பதே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி நாள் முழுக்க நம்ம பேசக்கூடிய நம்பிக்கைகளையும் நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் கணக்கில் எடுத்து பாருங்களேன். நம்ம ஒரு நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு 15-20 வார்த்தையாவது சொல்லுவோம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்கலை, நினச்சதெல்லாம் நடந்துரும்ங்கிறது ஒரு பிரபஞ்ச விதி. இன்றைக்கி உலகம் அதை நம்புறது. இப்போ இன்றைக்கி நம்பக்கூடிய ஒரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும், நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகும். விவேகானந்தர் சொன்ன மாதிரி, விவேகானந்தரும் அப்படி ஏதோ ஒரு தத்துவத்திலேருந்து அதை எடுத்திருக்கார். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை ஜெயமோகன் அடிக்கடி அதை குறிப்பிடுவார். அது பிரபஞ்ச விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நினைக்கும் பொழுது கூர்மையாக அதையே நோக்கி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது பிரபஞ்சமும் உங்களுக்காக சேர்ந்து சிந்திக்கிறது. அப்போ அது திரும்ப ஆசீர்வாதத்தை தான் வருது பாருங்க. ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் இருக்குது. நீங்கள் என்னவோ இந்த ஐம்பூதத்தில் இருக்கிறதா இதுலேயும் இருக்குது. அப்போது ஏன்னா சீதோஷ நிலை மாறும்பொழுது நமக்கு ஏன் உடம்புக்கு சரியில்லாமல் போகுது? ஒரு சூழல் மாறும் பொழுது, ஒரு ஜார்ஃபில் சேஞ்சஸ் வரும்பொழுது நமக்கே உடம்பு சரியில்லாமல் போகுது, அல்லது நல்லதாக நம்ம ஏன் நினைக்கிறோம்? அப்போது இந்த உலகம் நம்முடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை, ஒரு மருத்துவ ரீதியான கொள்கையும் ஆசிரியர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போது ஒரு நாள் முழுக்க நாம் செய்யக்கூடிய, பேசக்கூடிய, நினைக்கக்கூடிய கருதுகோள்களை எல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பல்வேறு சமயம் சார்ந்த கருத்துக்களை நமக்கு தெரியாமல் நம்ம உள்வாங்கியிருக்கோம். நமக்கு தெரியறதில்லை, இதுல என்ன அது வந்தது, அதில் என்ன அது வந்ததுன்னு நம்மளால் இன்றைக்கி பிரித்து சொல்ல முடியல. ஆனால் இவை எல்லாமே நம்முடைய தொல் மூதாதையர்கள் நமக்கு வழங்கிவிட்டு போன ஒரு கொடையாக நம்ம அதை பார்க்க முடியுது. நான் திரும்ப ஒரு சின்ன ஒரு ரீகேப்பில் ஒன்று சொல்கிறேன். ஆசீவகத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு ஊழ். அந்த ஊழ் கோட்பாடை தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுக்கவே வழங்கியவர்கள்
ஆசிவர்கள் தான் அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் மிக உறுதியாக இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். அதுதான் பின்னாடி கர்மா வினை கோட்பாடாக சமணம் பௌத்தத்தில் அது வேறு மாதிரி மாறி வருது. ஏன்னா விவாதம் நடந்திருக்கும், நிச்சயமாக விவாதம் நடந்திருக்கும். நீ சொல்கிறத நான் ஒத்துக்க முடியாது அப்படிங்கிற விவாதம் நடக்கும்போது கர்மா வினையை அவங்க கொண்டு வராங்க. இன்னொன்று, ஆகும்போது ஆகும், போகும்போது போகும், ஆகூழ் ஊகூழ் என்ற இரண்டையும் சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆசிவர்கள். இன்னொன்று, ஆசியுகம் என்பது வாழ்க்கை அதன் போக்கில் வாழ்வதாக பார்த்தது. நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின், நல்லாற்றுப்படுவும் நெறியுமாறு அதுவே அப்படின்னு புறநானூரில் ஒரு பாடல் வருது, பார்த்துருக்கலாம். அதனால் இந்த உலக வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அதை நல்ல வழியில் அப்படியே நடத்தி கொண்டு போவது என்பதுதான் சிறப்பானது அப்படிங்கிறதும் ஆசிவகம் சார்ந்த கொள்கை. இன்னொன்று, சிலப்பதிகாரத்தில் மிக முக்கியமான ஒரு இடம் வருது. கடைசியில் கண்ணகியும் கோவலன் கொலையுண்டு கண்ணகி மதுரையை தீக்கிரையாக்கி அவள் தெய்வமாக ஆன பிறகு கண்ணகியினுடைய பெற்றோர் தங்களுடைய செல்வங்கள் அனைத்தையும் ஆசியவர்களிடம் தானமாக கொடுத்துவிட்டு துறவு நிலையை மேற்கொண்டதாக ஒரு குறிப்பை சிலப்பதிகாரம், ரொம்ப ப்ராமினெண்ட்டான குறிப்பு அது. ஆசியவர்கள் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காங்க, மிகப்பெரிய தவம் செய்பவர்களாகவும் சமூக அளவில் ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவிலையும் ஒரு மிக உயர்ந்த நிலையும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு சிலப்பதிகாரத்தில் அந்த வரியில் வருது. கண்ணகியினுடைய பெற்றோர் தம்முடைய செல்வம் அனைத்தையும் அவர்களுக்கு தானமாக கொடுத்துவிட்டு துறவு நிலையை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் அதில் பதிவு செய்கிறாங்க. ஸோ முக்கியமாக இதில் இந்த ஆசிவகம் படிக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய சிந்தனை மரபுக்கு இந்த நாத்திக மதங்கள் கொடுத்த கொடை என்பது மிகப்பெரிய கொடை. நம்ம இந்தியம் ஆன்மீகம் அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஆத்திகவாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆத்திகம் கடவுள் சார்ந்து கடவுளை மையமாக வைத்து உண்டாக்கப்பட்ட ஒரு நாடு இந்த நாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. இந்த இந்திய சிந்தனை மரபில் குறுக்கும் நெடுக்கமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை, வாழ்க்கை பற்றிய பார்வையை, மனிதனோடு மனிதன் எப்படி உறவாட வேண்டும், மனிதனோடு மனிதன் எப்படி ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் நமக்கு கொடுத்தவை நாத்திக மதங்களாகிய சமணம் பௌத்தம் ஆசிவகம் தான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்பொழுது இந்த இந்திய சிந்தனை மரபு பற்றிய ஒரு பெரிய பெருமை நமக்கு வரும். ஏன்னா இந்த மண் அந்த மாதிரியான சும்மா ஆன்மீக மண் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா ஹம்பக் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனால் அது உண்மை அல்ல. இன்னொன்று, பிற நாடுகளில் மனிதர்களே தோன்றி வாழ்விலே உண்டாகாத ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சிந்தனை மரபு சார்ந்த கருதுகோள்களையும் சொல்லாடல்களையும் மிகப்பெரிய விவாதங்களையும் நடத்தியவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த மண்ணை பற்றிய பெருமை நமக்கு மிக மிகுதூர்ந்து வரும் அப்படிங்கிறத ஐயமே இல்லை. ஏன்னா இந்த இந்திய சிந்தனை மரபு என்பது என்ன பார்த்தீங்கன்னா, பௌத்தம் இங்கேருந்து இப்போ இல்லைனா கூட இப்போ திரும்ப ரிவைவ் ஆகி வந்துட்டுருக்கு. இந்தியாவில் பெருமளவுக்கு பௌத்தம் இப்போ பரவலாக பேசப்படுது. ஆனால் கிழக்கிந்திய தென்கிழக்காசிய நாடுகளில் பரவலாக இன்றைக்கி பௌத்தம் தான் அவங்களுடைய அரசியல் மதமாகவும் இருக்குது. அவங்களுடைய அஃபிஷியல் மதமாகவே பௌத்தம் தான் இருக்குது. அப்போ மிகப்பெரிய கொடையை இந்தியா அதற்கு வழங்கியிருக்கிறது. சமணம் இந்தியா முழுக்க இருக்குது. சமணம் இந்தியா விட்டு ஏன் வெளியில் போகலை அப்படிங்கிறதுக்கான காரணங்களும் நிறைய ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஆசியோகம் இன்றைக்கி அழிஞ்சிட்டா கூட திரும்ப நம்முடைய தமிழர்களுடைய தொல் வேறாக நம்ம தேடி போனோம் அப்படின்னா, நீங்கள் தொல்காப்பியத்தில் பார்க்கலாம், மாயோன்மைய காடுரை உலகம், அந்த மாதிரியான குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு தெய்வம், முல்லை நிலத்துக்கு ஒரு தெய்வம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு குழுவினரால் வழிபட்ட ஒரு சிறு தெய்வங்களாக தான் இருந்திருக்க முடியும். குறிஞ்சி நிலத்தில் இருக்கிறவங்க அதை வழங்கியிருப்பாங்க. ஆனால் அதை மீறி தமிழர்களுடைய வாழ்வியல் நெறி என்று ஒன்று இருந்திருக்கும் இல்லையா? தமிழர்கள் முழுமையாக அதை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக கடைபிடித்த மதம் என்று ஒன்று இருந்திருக்கும். வாழ்க்கையில் கோட்பாடாக சிலவற்றை வைத்திருந்திருப்பாங்க. அப்போ எதுவாக அது இருக்கும் அப்படின்னு அதோட வேற தேடி போனோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஆசிவமாக இருக்கிறதுக்கான சான்றுகள் இன்றைக்கு அதிகமாக தென்படுகின்றன அப்படிங்கிற ஒரு உண்மையும் நம்ம பதிவு செய்யணும். இன்னும் அகழ்வாராய்ச்சிகள் தொடர்ந்து நடக்கும் பொழுது தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மாதிரியான விஷயங்கள் படிக்கப்படக்கூடியதாக ஆகிய அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம வெளிக்கொணரும் பொழுது நாம் நிச்சயமாக ஆசிவகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தோற்றுவாய் இங்கே இருந்திருக்கு அப்படிங்கிறதும், தமிழர்கள் இந்திய சிந்தனை மரபுக்கு கொடுத்த கொடை என்பது மிக அதிகமானது. இது நாள் வரை நாம் நினைத்திருக்கக்கூடியதை விட மிகப்பெரிய அளவிற்கு கொடை இங்கேருந்து அங்கே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையையும் நாம் கண்டறிய முடியும். மிகப்பெரிய ஆய்வுகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னொரு பெரிய ஆய்வு வைணவத்துக்குள்ளே எப்படி ஆசிவகம் போச்சு அப்படிங்கிறதும், இன்றைக்கி வைணவ சம்பிரதாயங்களில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆசிவகம் சார்ந்தது. அவர் நெடுஞ்செழியனோட நான் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு தொலைபேசியில் பேசும்போது அவர் ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் நிறைய கோவில்களில், வைணவ கோவில்களில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நரசிம்ம சந்நிதி இருக்கும். நரசிம்மருக்கு என்று ஒரு தனியாக சந்நிதி இருக்கும். நீங்கள் கர்நாடக இதில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர்களுக்கு தனியான கோவில்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் தென்னகத்தில் தமிழ்நாட்டில் தனியான நரசிம்மர் கோவில்களை விட நிறைய கோவில்களில், வைணவ கோவில்களில் தனியாக நரசிம்ம சந்நிதிகள் இருந்தால் அது நிச்சயமாக ஆசியோக கோவில்கள் தான் அப்படின்னு சொன்னார். எப்படிங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, யானையை சிங்கம் அடிக்கிற மாதிரி, யானை அடிபட்டு விழப்போகிறது, அதை சிங்கம் ஓங்கி அடிக்கிற மாதிரியான சிலைகள் செதுக்கப்பட்டிருந்தால் அது ஆசியவகத்தை பெருமதங்கள் வெற்றி கொண்ட குறியீடு தான் அது அப்படின்னு சொன்னார்.
அதாவது பெருமதங்கள் பக்தி இலக்கிய காலகட்டத்தில் சைவம் வைணவம் சேர்ந்து, வைணவம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர்களோட நட்பு ரீதியாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் சைவம் பெருமளவிற்கு, ஏன்னா அது நம்ம கழுவேற்றியதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சமணர்கள் கழுவேற்றப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம சைவத்தில் படிக்கும்பொழுது வைணவர்களுக்கோ அந்த அளவுக்கான மிகப்பெரிய போர்கள் மூண்டதாக பதிவு செய்யப்படலை. ஒரு நாலாயிர திவ்யபிரபந்தத்தில் சில இடங்களில் இருக்குது இந்த மாதிரியான பிற சமயத்தவருடைய சொற்களை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வெகு சில வார்த்தைகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு பிரபந்தத்தில். ஆனால் சைவர்களுக்கும் பிறருக்குமான போர் என்பது மிகப்பெரிய ஒரு போராக, போர் என்று சொல்ல முடியாததை ஒரு சண்டையாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. சைவ நூல்களே அதை பதிவு செஞ்சுருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது நிறைய தென்னாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள், சைவ கோவில்கள், அசைவ கோவில்கள் சைவ கோவில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. இன்னொன்று ஐயனார் என்பது, இந்த ஐயனார் கோயில்களை பற்றி ஆய்வு அவர் செஞ்சிருக்காரு. ஆனால் அதுவும் இன்னும் பெரிய அளவில் செய்யப்பட வேண்டிய புறவி எடுப்பு. அதாவது இந்த மர்க்கலி கோசாலர் என்பவர் அவர் ஒதுக்கி துரத்தி விட்ட பிறகு அவர் ஆலாலகாலா அப்படிங்கிற ஒரு கொய்ய பெண்ணுடைய வீட்டில் போய் தஞ்சம் புகுந்ததாகவும் அந்த பெண்ணுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய சமய கருத்துக்களை அவர் பரப்பியதாகவும் ஒரு கதை இருக்குது. அந்த ஆலாலகாலா என்பது ஒரு குயம், அதாவது மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த மண்பாண்டம் செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதை புறவி எடுப்புக்கு சான்றாக கொடுக்குறாரு. இன்றைக்கி ஐயனார் கோவில்களில் புறவி எடுப்புங்கிற விழா இன்னும் தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு காணிக்கையாக வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அது குதிரை ஒன்றை செய்து அதை வழிபாடு சாதனமாக கொடுக்கக்கூடிய மரபு என்பது இன்னும் தமிழகத்தில் இருக்குது. அப்போது இன்னும் நாம் தீவிரமாக ஆய்வு செய்தோம் என்றால் ஐயனார் கோவில்கள், இந்த ஐயனார் கோவில்கள் இருக்கக்கூடிய புறவி எடுப்பு விஷயங்கள், இது எல்லாம் எப்படி ஆசீவகத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு அவர் திரும்ப அந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்கிறாரு. ஸோ திரும்ப அப்படி பார்க்கும்பொழுது இந்திய சிந்தனை மரபிற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்ததாக, கடவுள் மறுப்பு, இந்த கோட்பாடை வழங்கிய ஒரு மதமாக நாம் ஆசீவகத்தை பார்க்க முடியுது. இன்னும் பெரிய அளவில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு மதமாகவும் அது இருக்குது. தமிழுடைய தொல் மதமாக இன்றைக்கு தமிழ் தேசியம் அல்லது தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய பெருமை என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் ஆசீவகத்தை பற்றி தன்னுடைய வேர்களை இன்னும் நீண்ட காலம் தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களும் நாம் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. அப்படி செய்யும் பொழுது இந்த துறையில் புது வெளிச்சம் பாய்ச்சப்படும் பொழுது நம்முடைய தொல் மரபு குறித்த மிக பெருமைக்குரிய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை. நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் நான் இந்த தலைப்பை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் எனக்கு கிடைத்த நூல்களை வாசித்து நான் அறிந்து கொண்ட விஷயங்கள் இவை. இன்னும் நிறைய ஏராளமான விஷயங்கள் இருக்கலாம். வேறு இடங்களில் இதை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பளித்த தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஏன் ஆசிரியர்கள் துறவரத்தை வலியுறுத்தணும்? ஏன்னா வாழ்க்கை ஊழ்படி இருக்கணும்னா அதுக்கு துறவரம் தேவையே இல்லை. அது பெரிய முரணாக இருக்குது. ஆமாம், இல்லை அது உண்மைதான். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கோட்பாடுகளையும் விளக்கக்கூடிய சரியான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌத்த சமய நூல்களில் இருக்கக்கூடிய மறுப்புகள், அவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லேருந்து ஆசீவகத்தை பற்றினுடைய கருதுகளை இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஆசீவகம் இப்போ பௌத்தத்துக்கு வினயப்படகம் அந்த மாதிரியான அல்லது ஜைனத்துக்கான நூல்கள் இருக்கிற மாதிரி ஆசீவகத்துக்கு எந்த நூல்களும் தனிப்பட்ட நூல்களும் இதுவரைக்கும் கிடைக்கல. அது ஏஎல் பாஷாமும் அதை தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறாரு. அப்படி ஒருவேளை நூல்கள் கிடைத்தால் ஏன் அவங்க துறவரத்தை முன்னிலைப்படுத்துகிறார்கள்? ஏன்னா துறவரம் என்பது வைதிக மரம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருந்தது முதல்ல. ஆனால் இப்போ குறுந்தொகையில் ஒரு பாடல் வருது, அண்ணா இவனோர் இளமானாக்கன் தன்னூர் மன்றத்து என்னன் கொல்லோ. அதாவது வைதிக மதத்தில் பிரம்மச்சரியம் காக்கிறதுக்கு சில விதிகள் இருக்குது. அதுக்கு படிதான் அப்புறம் தான் பிரம்மச்சரியம் நீங்கள் மேற்கொள்ள முடியும்னு. ஆனால் அவர்கள் துறவரம் எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கை உடையவர்களாக சமண பௌத்த ஆசீவக மதக்காரர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். அப்போது துறவரம் என்பதை ஏன் அவங்க உயர்ந்ததாக எடுத்தாங்க அப்படிங்கிறது நான் படித்த வரைக்கும் எனக்கு அந்த கோட்பாடை விளக்கி சொல்லக்கூடிய இந்த தெளிவும் கிடைக்கல. ஏன்னால் வாழ்க்கையை துறப்பதன் மூலமாக, சில விஷயங்களை துறப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை இன்னும் முழுமையாக அடைய முடியும். இல்லை நீங்கள் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச குரலாக நான் அடிக்கடி என்னோட நண்பர்கிட்ட சொல்லுவேன், யாதனின் நீங்கியான் துன்பம் அதனின் இளன். நீங்கள் எதிலிருந்தெல்லாம் விலகி கொள்கிறீர்களோ அதிலிருந்து வரக்கூடிய துன்பம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஒரு பொருளை வேண்டாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பொருள் மூலமாக வரக்கூடிய துன்பம் உங்களுக்கு வராது. இப்போ நீங்கள் நல்ல வயிறு நகை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த துன்பமே உங்களுக்கு இல்லை. அதை பாதுகாக்கணும், அதை வாங்கணும், எப்படி சேமிக்கணும், அது கிடையாது. அதனால் அது ஒரு கொள்கையாக இருந்திருக்கு. இதெல்லாம் இன்பம் இல்லை, இதை விட்டு விலகி இருக்கக்கூடியது ஒரு இன்பம் என்று நினைத்திருக்கலாம். அதனால் அது அப்படிப்பட்ட நூல்கள் கிடைக்கும்போது தான் நம்ம ஏன் அவர்கள் துறவரத்தை முன்னிலைப்படுத்தினார்கள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை விளக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் நிறைய ஆய்வுகளை படிக்க வேண்டியிருப்பதனால எனக்கு புரிந்த அளவில் நான் இதுதான் பார்க்குறேன். சமண புத்த மதங்களில் ஒரு பிரிவாக இதுவும் வடநாட்டில் தோன்றியது.
கோசாலர் தோற்றுவிக்கப்பட்டது. மர்கலி என்பவரால் வளர்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த பகுத்தறிவுபூர்வமாக வளர்ந்த அந்த தத்துவமும் கூட கடைசியில் சமய கணக்கர் மணிமேகலையில் வர்ற சமய கணக்கர் திறம் கேட்ட கதையில் ஆசியபத்தினுடைய அணுக்கொள்கை மிக சிறப்பாக பேசப்படுகிறது. தாங்கள் அறிவீர்கள். ஆசியபத்தினுடைய அடிப்படை கொள்கை அணுக்கொள்கை. அந்த அணுக்கொள்கைக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பையும் மணிமேகலையினுடைய சமய கணக்கர்தரில் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த கொள்கையும் கூட காலப்போக்கில் கடைசியில் வினை கோட்பாட்டில் தலைவிதி கோட்பாட்டில் தானே முடிந்து போகிறது. ஆமாம், அதுதான் அதாவது இந்த ஒரு தடவை பௌத்தம் படிக்கும்போது சொல்லியிருந்தார், ஒரு அம்பேத்கர் கூட அதில் குறிப்பிடுறாரு, இந்த இந்திய வரலாறு என்பது வைதிக மதங்களுக்கும் இந்த மாதிரியான கடவுள் மறுப்பு மதங்களுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய சண்டைக்கு தான் இந்திய வரலாறு. இந்திய வரலாறை நீங்கள் ஊடாடி பார்த்தீங்க அப்படின்னா வைதிக மதம் ஒரு பக்கமும் கடவுள் மறுப்பு கோட்பாடை வைத்திருக்கக்கூடிய வைதிக மதங்களுக்கும் இடையில் நடந்த பிணக்குகளும் அந்த தத்துவ விசாரங்களும் தான் இந்திய சிந்தனை மரபு அப்படின்னு சொல்கிறது தான் இது. ஈவன் பௌத்தமும் சில இடங்களில் சமரசம் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பௌத்தத்தில் பெண்களை பிக்குகளாக ஆக்கவே கூடாதுன்னு புத்தர் ரொம்ப நாளைக்கு கட்டாயமாக இருந்திருக்கார். கூடவே கூடாது, வர முடியாது. புத்தரை வளர்த்தவராகிய மாயாதேவி இறந்த பிறகு புத்தரை வளர்த்தவராகிய அந்த வளர்ப்பு தாயும் அவருடைய மனைவியும் நடையாக நடக்கிறாங்க புத்தர்கிட்ட. எங்களை ஏற்றுக்கோங்க, எங்களை பௌத்த பிக்குளாக ஏற்றுக்கோங்க, நடையாக நடக்கிறாங்க. அவங்க காலெல்லாம் வீங்கி அப்படியே ஒரு சீழ்பிடித்து வழியக்கூடிய கால்களோடு அந்தம்மா இருக்கும் பொழுதும் புத்தர் இல்லை, பெண்களுக்கு துறவரம் கிடையாது, அவங்களை சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆனந்தர் தான் அவரை இதுக்கு என்ன நீங்கள் நியாயம் சொல்லுவீங்க, என்ன தர்க்கத்தில் நீங்கள் இதை வேண்டான்னு சொல்கிறீங்க, சொல்லுங்கள், சரியான பதில் சொல்லுங்கள், நான் உங்களை திருப்பி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் சில 8 நியாயங்களை கொடுத்து 8 முக்கியமான கடமைகளை வரையறுத்து இதை கடைபிடிப்பார்கள் என்று அவர்கள் உறுதி கூறினால் அவர்களை புக்குகளாக ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு புத்தர் சொன்னதாக ஈவன் தம்மத்தில் அந்த அம்பேத்கர் அதை பதிவு செஞ்சுருக்காரு, அந்த புத்தகத்தில் இருக்குது. அப்போது சில சமரசங்கள். அப்போ பௌத்தத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடன்பட்டவர்கள் புக்குகளாக ஆக முடியாது, போர் வீரர்கள் பிக்குகளாக ஆக முடியாது. அப்போ அவங்களாம் இங்கே வந்துட்டாங்கன்னா யார் சண்டை போடுறது அரசனுக்காக? கடன்பட்டவன் பிக்குகளாக வந்துட்டா அவன் காலில் தான் வந்து சேவிக்கணும் வழி, நீங்கள் எங்கே போய் அவன்கிட்ட கடன் கேட்பீங்க? அப்போது சில சமரசங்களை இந்த மதங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. சமண மதம் நிறைய சமரசம் செஞ்சுக்கிட்டதுனால தான் அது பின்னாடி வாழக்கூடிய இது அதுக்கு வந்தது அப்படின்னு ஆய்வாளர்கள் பதிவு பண்ணுறாங்க. ஆசீவத்துக்கு அப்படி எந்த ஒரு சமரசமும் செய்து கொள்ள வேண்டிய நிலைமை நேரலையா அல்லது அதுக்கு முன்னாடியே அழிஞ்சு போச்சா அப்படின்னும் தெரியல. ஏன் அழிஞ்சது? ஆசீவக வரி அப்படின்னு ஒரு வரியை குறிப்பிடுறாங்க. 14ஆம் நூற்றாண்டில் ஆசீவக வரி என்ற ஒன்று வரி இருந்திருக்கிறது. ஆசீவர்கள் மேல் போடப்பட்ட வரி, ஆசீவர்களை அழிப்பதற்காக போடப்பட்ட வரி அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை அது அரேபியாவிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்த போது அந்த குதிரைகளுக்காக விதிக்கப்பட்ட ஆசீவம் என்றால் அது குதிரையினுடைய பெயரும் தான், அதில் அது குதிரைகளுக்காக விதிக்கப்பட்ட வரி அப்படின்னும் இருக்குது. அல்ல ஆசீவர்களை புறந்தவர்கள், அவர்களை யாரெல்லாம் காப்பாற்றினாங்களோ அவங்கள மிரட்டுறதுக்காக அவங்க மேலே போடப்பட்ட வரி அப்படின்னும் இருக்குது. அதனால் வாழ்க்கையின் ஓட்டத்தில் சமரசம் செய்து கொள்பவர்கள் வாழ்கிறார்கள், தக்கதே நிலைக்கும் வலியது வாழும் அப்படிங்கிற கொள்கையின்படி ஆசீவகம் அழிந்து போவதற்கான சான்றுகளை நம்முடைய ஆய்வாளர்கள் காட்டுறாங்க. ஆனால் இன்னும் நிறைய ஆய்வுகள் சொல்கிற மாதிரி நிறைய ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இன்னும் நம்ம தமிழ் பிராமி கல்வெட்டுகளை முழுமையாக படித்து முடிக்கல, நிறைய அகழ்வாய்வுகளை நம்ம செஞ்சு முடிக்கல. அப்படிலாம் செஞ்சு முடித்து நம்முடைய உரையாசிரியர்கள் இன்னும் வேறு வகையான உரைகளை எழுத நேர்ந்தால், இப்போ இன்றைக்கி மணிமேகலை அதுக்கெல்லாம் வேறு மாதிரியான உரைகள் எழுத நேர்ந்தால் நம்ம ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் ஆய்வுலகத்துலேயுமே சரி, தேடி புத்தகங்களை பதிப்பிப்பவர்களோ அல்லது பழைய புத்தகங்கள் இன்றைக்கி கிடையவே கிடையாது. நீங்கள் புக் ஃபேர்லாம் போய் பார்த்தீங்கன்னா புதிய புத்தகங்கள் குவிந்திருக்கின்ற ஒழிய பழைய புத்தகங்களை பதிப்பவர்களே இன்றைக்கி கிடையாது. ரொம்ப அழகான அற்புதமான உரைகளோடு கூடிய புத்தகங்கள் தான் தமிழில் இருந்திருக்கு, அவையெல்லாம் இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. நான் இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள்கிட்டையும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்த மாதிரி தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தெல்லாம் நம்ம வேண்டுகோள் என்ன வைக்கணும்னா, இந்த மாதிரியான புத்தகங்களை தேடி எடுத்து தயவுசெய்து வெளியில் கொண்டு வாருங்கள். இந்த மாதிரியான மிகப்பெரிய அறிவு செல்வம் நம்மிடையே இருந்திருக்கிறது. அந்த அறிவு செல்வங்களெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். இன்னும் கூட பார்த்திங்கன்னா கிளை நூலகங்களுக்கெல்லாம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா பழைய புக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அட்டையெல்லாம் பிச்சுட்டு தூக்கி போட்டு மேலே பரனில் போட்டுட்டு புதுசாக கலர்ஃபுல்லாக இருக்கிற அட்டைகளோட புத்தகங்களை தான் வெளியில் வைக்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய செல்வம் அதில் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி பழைய புத்தக கடையிலையும் அது கிடைக்காது, புதுசாக அதை ரீப்ரிண்ட் பண்ணுறதும் கிடையாது. அப்படின்னும் பொழுது நாம் இழந்து விட்டவை மிக ஏராளம். இங்கே என் நண்பர் சரவணன் வந்திருக்காரு, அவரெல்லாம் பெரும் முயற்சி செய்து கிட்டத்தட்ட 140 புது புகைப்படங்களோடு அவர் இந்த உவேசாவுடைய என் சரித்திரத்தை பதிப்பிச்சிருக்கார். இது வரைக்கும் கிடைக்காதுன்னு நினச்ச புகைப்படங்கள் அவையெல்லாம், அதையெல்லாம் தேடி உவேசாவுடைய மனைவியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, அவருடைய புத்தகத்தை தான் அட்டையில் பார்த்தேன். அதனால் பெரும் முயற்சி செய்து இன்றைக்கு ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அருகி வருகிறார்கள்.
அப்படி ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது இந்த சமய மணிமேகலை மாதிரியான இவற்றுக்கு உரைகளை இன்னும் பௌத்த சமய அந்த பாலி மொழி பிராகிருத மொழியினுடைய துணை கொண்டு நாம் உரைகளை எழுத நேரும் பொழுது இன்னும் நிறைய புதிய விஷயங்கள் நமக்கு வரலாம். ஸோ ராபர்ட் ஃப்ராஸ்ட் சொல்கிற மாதிரி மைல்ஸ் டு கோ பிஃபோர் வி ஸ்லீப். அப்போ வந்து நீங்கள் சமணமும் ஆசீவகமும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ சமணம் வேறு ஆசீவகம் வேறு தானே. ராமனும் சீதையும்னா ராமன் வேறு சீதை வேறு தானே. அதே மாதிரி உண்மை தொகை இவங்க வரும்போதே அப்போ சமணம் வேறு ஆசீவகம் வேறு. இன்னொன்று என்னோடய குறிப்பில் படிக்கும்பொழுது அவங்க சொன்னாங்க சமண மதங்களை பற்றி தொடர்ந்து படித்து வருகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து சிரமண மதம். சிரமண அப்படின்னா உடலை வருத்தி முயற்சி செய்பவர்கள், உடலை வருத்தி வாழ்க்கையை மேற்கொள்பவர்கள், உடலை வருத்தி இந்த வாழ்க்கையை விளக்குபவர்கள் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த வடமொழியிலிருந்து வந்த வார்த்தை அது சிரமணம். சிரமணம் என்பது சமணம், பௌத்தம், ஆசீவகம் இந்த நூல்களை இந்த 3 மதங்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக சிரமண மதங்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. சிரமண மதம் அப்படின்னாலே அது தனியாக பௌத்தத்தையோ தனியாக ஆசீவகத்தையோ குறிப்பது அல்ல, அது இந்த 3 மதங்களையும் குறிக்கக்கூடியது. அதே இவங்க எல்லாருமே ஒரு சமகாலத்தில் இருந்த இந்த இந்திய சிந்தனை மரபு படித்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு ஊடாடி நூல்கள், எவ்வளவு விஷயங்கள் உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்திய சிந்தனை மரபு தேவி பிரசாத் சட்டோபத்தியாவோடது நாத்திகவாதம் சொன்ன மாதிரி ஏஎல் பாஷாவுடைய அந்த புத்தகங்களெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு சிந்தனை மரபுகளும் எவ்வளவு குறுக்குவெட்டு தோற்றத்தோடு இந்த இந்தியாவை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு வந்து நமக்கு வரும். நம்ம வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக எல்லாத்தையும் பார்த்துடுறோம், ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் முடிச்சிடுறோம், எல்லாத்தையும் ஒரே மாதிரி போட்டு மூடிடுறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்னாடி மிகப்பெரிய ஒரு தத்துவ கிடங்கு என்பதே இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானிகளுடைய மிகப்பெரிய கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த மண்ணில் புதைந்து போயிருக்கின்றன. அவையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய விதமாக இந்த இந்திய சிந்தனை மரபை தொடர்ந்து நாம் படிக்கும்போது கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து வாசிக்கும் போது பழக பழக நமக்கு வந்து நம்முடைய சிந்தனை மரபு என்பது எவ்வளவு அறிவார்ந்ததாகவும் எவ்வளவு விஷயங்களை அறிவியல் நோக்கோடு கணக்கெடுத்து கொண்டதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப பெருமிதத்தோடு பார்க்க முடியும். அந்த ஆசீவகம் சொல்கிறது, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆசீவகம் சொல்கிறது ஜைன பௌத்தம் அதை தவிர்த்து பிறவா நிலை என்ற ஒரு வீடு பேற்றை அடையிறதுக்காக அவர் கேட்டாருங்க இல்லையா, துறவரத்தை கொண்டு அந்த தான் கடைசி எல்லை. நம்ம எங்கே இன்ஃபினிட்டியில் போய் சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த சுழற்சிகள் நிகோத காலத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த எண்டு எங்கே அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னும் போது இந்த ஆசீவகம் வந்து அதை நோக்கி பயணித்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஐயா இருக்குது. நீங்கள் வந்து என்னோட கருத்தை உங்கள் ஆய்வு ஆராய்ச்சியில். ஆமாம், நான் படித்த அது ஆசீவகம் என்ன சொல்கிறேன் ஏற்கனவே நான் என்னோட பேச்சிலே குறிப்பிட்டிருந்தேன். அதாவது வந்து ஒரு நூல்கண்டை நீங்கள் மலை மேலேருந்து உருட்டி போட்டு அந்த நுனி எங்கே முடியுதோ ஒரு உயிர் ஆரம்பிச்சதுன்னா அதனுடைய பிறவி அதே மாதிரி 84 லட்சம் கல்ப காலங்கள் ஒரு உயிர் திரும்ப திரும்ப பிறந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஆசிரியர்கள் முன்வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆசிரியர்கள் உட்காருங்க மேடம் ப்ளீஸ். தேங்க்யூ. இன்னொன்று வந்து 6 வண்ணங்களோடு பிரிக்கிறாங்க. 6 வண்ணங்கள் ஒரு உயிருக்கு ஒரு உயிரினுடைய நிலைக்கு 6 வண்ணங்களை அவங்க கொடுக்குறாங்க. வெண்மையான மிகு வெண்மை, செம்மை, பொன்னிறம், பசுமை, கருநீலம், கருமை நிறம். இந்த 6 வண்ணங்கள். ஒருத்தரை பார்த்த உடனே இவர் எந்த பிறப்பு சார்ந்த எந்த நிறம் சார்ந்த பிறப்பில் இப்போ இருக்காருன்னு சொல்லிட முடியும் அப்படிங்கிறது ஆசிரியர்களுடைய கொள்கை. அதாவது முற்றும் துறந்து அடுத்தது வீடு பேர் தான் அப்படின்னு நினையக்கூடிய இதில் இருக்கிறவங்க வெண்மை நிறத்தை உடையவர்கள். அது மேபி அந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒளி வட்டம் என்பது கூட அதை குறித்ததாக இருக்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு நம்ம சாதாரண ஒரு பழமொழியை பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த வண்ணம் சார்ந்தவர்களாக மிகுதியான தீய எண்ணங்களை உடையவர்களை கருமை நிறம் சார்ந்தவர்களாகவும் அல்லது கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆகிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் ஆகிறாங்க. அப்போ கருமை, கருநீல நிறம், பசுமை நிறம், செம்மை நிறம், பொன்னிறம், வெண்ணிறம், மிகு வெண்ணிறம். அப்போ வீடு பேர் அடையக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க மிகு வெண்ணிறம் அடையவர்களாக ஆகிறாங்க அப்படிங்கிறது ஆசீவகம் சொல்லுது. ஆசீவகம் உடனே வீடு பேரை சொல்லலை. அதுதான் அங்கே தான் பௌத்தமும் சமணமும் வெற்றி கொள்ளக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா அப்போ கூட பார்த்தீங்கன்னா பௌத்தம் நீ வீடு பேர் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுது. இந்த பிறவியில் நீ நல்வனை செய்தே என்றால் உனக்கு வீடு பேர் உண்டு அப்படின்னு சொல்லுது. ஆனால் சமணம் நீ நல்லது செஞ்சால் மேபி நல்லது நடக்கலாம், கெட்டது செஞ்சால் அதனால தான் அவங்க வந்து வினையற்ற நிலைன்னு ஒன்று சொல்கிறாங்க சமணத்தில். நீங்கள் நல்லதும் செய்யாதீங்க கெட்டதும் செய்யாதீங்க, நிர்விகப்பமாக இருங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நீங்கள் நல்லது நிறைய செஞ்சுருக்கீங்களே அதுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து நிறைய பெரிய செல்வந்தனாகவோ அரசியல்வாதியாகவோ புகழ்பெற்றனாகவோ இருந்தது கழிச்சு தான் ஆகணும். நீங்கள் தீவனை செஞ்சாலும் அதுக்குரிய பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் நல்வனையும் செய்யாதீங்க தீவனையும் செய்யாதீங்க பேசாமல் இருங்க அப்படின்னு சமணம் சொல்லுது. அது ஒரு நிலை. பௌத்தம் நீ நல்லது செய்தாய் என்றால் நல்லது தான் நடக்கும். இன்னொன்று ஆன்மா பற்றிய கோட்பாடு, அது ரொம்ப ஒரு குழப்பமான கோட்பாடு. ஏன்னா எல்லாருக்கும் இந்திய சிந்தனை மரபில் ஆன்மாவை போட்டு எல்லாருமே குழப்பியிருக்காங்க. ஆன்மா உண்டா இல்லையா, ஆன்மாவை ஒப்புக்கொள்ளக்கூடிய வைதிக மதங்கள் ஒரு பக்கமும் ஆன்மா இல்லவே இல்லை என்று சொன்ன வேறு மதங்களும் இருக்குது. ஆன்மாவை பற்றி ஏன் நீ கவலைப்படுற
ஆன்மா இருந்தால் என்ன இல்லைனா என்ன. ஒரு தவம் கடுமையான உடல் கடுமையான ஒரு தவம் இயற்றக்கூடியவர்களை பார்த்து புத்தர் கேள்வி கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி தவம் செய்கிறீங்க? அது சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் நடந்த சண்டையினுடைய ஒரு வரலாறு அது. நீ ஏன் இந்த மாதிரி சண்டை போடுறீங்க, ஏன் இந்த மாதிரி தவம் ஏற்றுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்களுடைய முற்பிறவியில் நாங்கள் பாவம் செஞ்சுருக்கோம், அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்காக தவம் செய்ய சொல்லியிருக்காரு எங்களுடைய ஞான ஆசிரியர், அதனால் நாங்கள் தவம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, முற்பிறவியில் நீ தீவினை தான் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. தெரியாது. இப்போ நீ கஷ்டப்பட்டு தவம் பண்ணுறியே, இதுக்காக உனக்கு நல்வினை தான் அடுத்த பிறவியில் கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் எனக்கு தெரியாது. அப்போ தெரியாத விஷயத்துக்காக ஏன் நீ கஷ்டப்படுற? தெரியாத விஷயத்துக்காக உடலை வருத்தி, ஏன்னா 6 வருஷ காலம் கடும் தவம் இயற்றி தன்னுடைய உடலை எல்லா விதமான சோதனைகளுக்கும் ஆளாக்கியவராக புத்தர் இருக்கிறார். ஆனால் ஒரு இறுதி நிலையில் அவருக்கு தெரிய வருது, இந்த கடுமையான தவம் இயற்றுதல் எதுவுமே ஞானத்துக்கு வழிகோலாது அப்படிங்கிறது. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்த பிறகு அவர் சமணர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார், ஏன் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறீங்க? முற்பிறவியில் என்னன்னு உனக்கு தெரியாது, அடுத்த பிறவி என்னன்னு உனக்கு தெரியாது, அப்போ எதுக்கு இந்த பிறவியில் செய்யாததற்கும் செய்ய போவதற்குமாக நீ கடினப்படுகிறாய்? இந்த பிறவி நல்லபடியாக உன் சக மனிதனோடு வாழ்ந்து விட்டு போ, இந்த மனிதனோடு அன்பாக இரு, நேசமாக இரு. மைத்ரிங்கிற ரொம்ப அழகான வார்த்தை, பௌத்தம் கொடுத்த கொடை. மைத்ரி என்பது நம்மோட உறவினர்களோடையோ சொந்தக்காரங்களோடையோ நட்பானவர்களோடு மட்டுமே அன்பு கொள்வதல்ல, இந்த உலகம் முழுக்க கருணை பார்வையோடு பார்க்கக்கூடிய பார்வையை மைத்ரி என்று பௌத்தம் சொல்கிறது. மைத்ரி என்பது இந்த உலகத்தையே கருணையோடு பார்க்கக்கூடிய பார்வை, எல்லா உயிர்களையும் அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பதை மைத்ரி என்று புத்தர் குறிப்பிடுகிறார். அந்த பார்வையை பாரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அதனால் வீடு பேறு என்பது வைதிக மதம் கொடுத்த ஒரு இது. நீங்கள் நிறைய செலவழித்து யாகம் பண்ணி போய் திருப்பதி உண்டியில் காசை போட்டு விதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடு பேர் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கொள்கையை அதனால தான் அவங்க வின் பண்ணாங்க. ஏன் இந்த மதங்களை அந்த மதம் தூக்கி அடித்தது என்றால், நீங்கள் என்ன பண்ணாலும் உனக்கு இதுதான்ப்பா நடக்கும், கஷ்டப்பட்டுட்டே போ அப்படின்னு சொல்கிறவனுக்கும், கஷ்டமே படாத, இது செஞ்சுட்டின்னா சின்ன பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு முடிஞ்சு போச்சு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ வீடு பேர் அடைஞ்சிடலாம், முக்தி நேராக சொர்க்கம் தான், சைவத்துக்கு சிவலோகம் போனோமா அங்கேயும் போகலாம், வைகுண்டம் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், முக்தி நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ யார் பக்கம் போவீங்க? யார் பக்கம் நம்ம போவோம்? சரி, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்தாலும் முடிஞ்சு போய். ஏன் சாமியார்கள் பெருகி போனாங்க? இதுதான் காரணம். ஏன் சாமியார்கள் பெருகிறாங்கன்னா, நீங்கள் பாவ மன்னிப்பு வழங்க தயாராக இருக்கிறீர்கள், பாவ மன்னிப்பு கொடுக்குற, நீ பண்ண பாவத்துக்கு நீங்கள் உனக்கு பரிகாரம் உண்டு, நீ இது பண்ணியா ஒரு யாகம் பண்ணால் முடிஞ்சு போச்சு, செலவு பண்ணியா வைதிக நெருப்பில் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டினியா தீர்ந்து போச்சு, உன்னோட எல்லா அழுக்குகளும் தீர்ந்து போச்சு. தீயில எப்படி எல்லாம் எரிஞ்சு போதோ அது மாதிரி எல்லாம் எரிஞ்சு போகும், கவலையப்படாத, உனக்கு முக்தி நிலை உண்டு. நீங்கள் சைவ வைணவம் வரும்பொழுது பெரிய பிரவாகமாக அது வரும்பொழுது எழுதப்பட்ட கதைகளை படித்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கதைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் வேலையே செய்ய வேண்டாங்க, கடவுளை நீங்கள் கும்பிடவே வேண்டாம், உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நாராயணா கேசவான்னு பேர் வைங்க, கடைசி காலத்தில் படுக்கையில் யமன் கூப்பிடும் பொழுது நாராயணா கேசவா இங்கே வாடா அப்படின்னு சொன்னால் போதும், உங்களுக்கு முக்தி காத்திருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லியிருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு வைணவம் சொல்லிச்சு. அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு பக்கம் போவீங்களா, வைணவத்துக்கு பக்கம் போவீங்களா? எது எளிமையாக இருக்கோ அதை நோக்கி ஓடுவது தான் மனித இயல்பு. எது பரிகாரம் கொடுக்குறதோ, எது நம்ம செய்த தப்புகளெல்லாம் ஒப்புக்கொண்டு சரி பரவாயில்ல, நம்ம ஏதோ அது மனுஷன் என்ன இருந்தாலும் மனித மனம் தானே, அது எல்லா கயமகளுக்கும் உரியது தானே. மனித மனம் என்பது ஒரு பக்கம் பிரமிப்பை ஊட்டுவனாக மனிதன் தான் இருக்கிறான், ஒரு பக்கம் இவ்வளவு கயமையானவனா, இதை விட மோசமான பிறவியே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவனும் மனிதனாக தான் இருக்கிறான். 2 எக்ஸ்ட்ரீமாகவும் மனுஷங்க தான் இருக்காங்க, வேறு வழியே இல்லை. ஒரு அழகான இந்தி பாடல் ராஜ் கபூரோடது உண்டு, ஜானா எங்கே போகிறது எங்கே வர்றது, எங்கே போனாலும் இங்கே தான் வரணும், எங்கே போனாலும் இங்கே தான் இருக்கணும், அதனால் இங்கேயே இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. ஈவன் கலாப்ரியாவுடைய ஒரு அழகான கவிதையும் அதில் உண்டு. இருந்து என்ன ஆக போகிறது, செத்து தொலைக்கலாம், செத்து என்ன ஆக போகிறது, இருந்து தொலைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வரும்பொழுது எங்கே நம்பிக்கைக்கான பற்றுக்கோடு கிடைக்கிறதோ அதை உடனே மனம் பற்றிக்கொள்கிறது. அதனால் அப்படி தான் நடக்கும், வேறு வழியே இல்லை உனக்கு அப்படின்னு சொல்கிற மதத்துக்கு நடுவில் இப்படி உனக்கு வெளிச்சங்கள் உண்டு அப்படின்னு காட்டக்கூடிய மதங்கள் பெரு பிரவாகமாக இவற்றை அழித்திருக்கலாம். அதனால் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இன்னும் நிறைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை தான். இந்திய சிந்தனை மரபு என்பதையோ தத்துவ மரபையோ பேசக்கூடிய அளவிற்கு நான் முதலே சொன்ன மாதிரி திரும்ப கம்பரை தான் துணைக்கு அழைக்கணும். பார்க்கடலை பூனை நக்கி கொடுத்த கதை தான் அது. ஆனால் மிகப்பெரிய தத்துவவாதிகள் இன்னும் தொடர்ந்து அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து அதை பற்றின ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர்களாக நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது. ஆவணப்படுத்தலோ அல்லது ஒற்றை வரலாற்று ரீதியாக அதை ஆய்வுபடுத்தலோ அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்தலோ நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்முடைய சிறப்புகள் எல்லாமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களும் வேறு யாரோ சொன்னது தான். அவர்கள் சொன்ன பிறகு தான் பத்தியா பார் அவனே சொல்லிட்டான் பார் என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னவர்களாக தான் நம்ம இருக்கோம். நாமளாக கண்டுபிடிச்சி எதையும் உலகத்துக்கு சொல்லலை இன்னும். அப்படி சொல்லக்கூடிய காலம் வரும்.
அப்படி நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வரலாறு என்பது நாம் நினைத்ததை விட மேன்மை தங்கியதாகவும், இந்த இந்திய சிந்தனை மரபு என்பது இன்னும் உலகத்திற்கு அளிக்கக்கூடிய கொடை இன்னும் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. வேறு கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. Of all the gods of Hinduism, Ganesha is the most popular god. His form is of elephant head on a human body. Even though Ganesha is said to be the son of Lord Shiva, a Saivite god, he is equally worshipped by Vaishnavite followers and is found in all temples of India. Not just that, he is an object of worship for Jains and Buddhists too. People of all native religions of India worship this figure. As a deity of Buddhism, Jainism and Hinduism, Vinayaka has a following in about 40 countries around the globe. No other deity has such an universal following like that of Ganesha. There must be some reason for this surprising fact. One more surprising observation is that while Hinduism destroyed Buddhism and Jainism in India, how come the so-called Hindu god Vinayaka was revered by both Buddhists and Jainists? If Vinayaka was originally a Hindu god, these people definitely would not have worshipped him. In this video, we are going to establish the true history of the evolution of Ganesha worship. In the process, we are going to narrate briefly the so far unknown, the very interesting religious history of India in general and in Tamil Nadu in particular. Being a huge subject, even the brief narration might be a little longer, and we request you to stay with us and you would definitely be rewarded. Hindu version of how Ganesha came into being, a very ugly anecdote, that is out of Parvati's body dirt, is not even worth mentioning. By Hindus we mean Saivites and Vaishnavites, as Hinduism is just a name given by the British as a composite name clubbing both Saivism and Vaishnavism. While Muruga was an ancient god known for several thousand years, how come the Ganesha, who in his form known today is fairly recent compared to Muruga, was inducted into Saivism around 7th century as an elder brother of Muruga? Moreover, Ganesha is often described as primary and wholesome god. These two observations infer that Ganesha was inducted into Saivism in the 7th century, while he was an identity of a belief system absorbed by the people of South India widely since ancient times, probably even before Muruga worship started. This is actually the truth. Let us now frame the first set of questions regarding Vinayaka. 1. While Muruga was an ancient god, how come the 7th century inducted Ganesha was made an elder brother of Muruga in Saivism? 2. Why is Ganesha worshipped as a common god among Hindus, Jains and Buddhists? 3. Why is Vinayaka the primary and wholesome god? In the process of finding the answers to the said questions, we shall take note of some facts on Vinayaka. We know about the Shankadakara Chaturthi, which is periodically observed both on the 4th day after full moon day and after no moon day. Chaturthi here means 4th day. Sankatahara means trouble solving. Sankatahara Chaturthi means trouble solving 4th day, which falls on every fortnight. Compare this with the people visiting doctors on designated days of the month, who visits the place on those designated days. People do not visit any other Hindu deity for Sankata, and this department is exclusive. Hence, there should be something specific about Vinayaka about this fact. We shall come back to this topic after a while. Sankatam is a Tamil word which means putting together all the mountains in one's way, thus hindering one's progress. Sam means putting together, and Kadam means mountain in Tamil.
One more observation we make is that at Uchipaliyar Koil at Tiruchirappalli in Tamil Nadu, there is also a Samana school just below the Vinayaka temple. The Samana schools are often called Jaina schools, which is atrociously wrong, and it would be realized so as we proceed in this video. Hence, we shall surmise a connection between Vinayaka and Samana saints. The oldest Vinayaka temple of the world is the Karaikudi Karpaga Vinayaka temple. Karpaga means carved out of a hillock. The fact that it is the oldest temple of the world is obvious from the signature of the sculptor, which is shown here. The style of Tamili writing is attributed to a period from 500 BCE to 500 AD. Hence, the age of the statue could well be from before Christian era. It shall be ascertained from one more evidence at hand. A Samana cave is situated near Dusi Mamandur. Within a couple of kilometers from that place, and near Perunagar village, there is a stone circle. In one of the stones of the stone circle, a Proto-Vinayaka image is engraved. Stone circles are places where highly respected individuals, in this case Siddhas of ancient times, were buried. Hence, Ganesha is engraved as it represents the Siddha who was buried here. We do not know the age of this stone circle. It could well be many 1,000 years old. Vadabi Vinayaka was brought to Tamil Nadu by Siru Tondar only during 7th century, and hence Karaikudi Vinayaka is the first worshipped Vinayaka not only of Tamil Nadu but also of the world. Karaikudi Vinayaka temple is being maintained by Tamil merchant community since ancient times. The second ancient Vinayaka being the one at Gades near Kabul in Afghanistan. This place was on the Silk Route, and we want the viewer to keep this information in his mind. This is a standing Vinayaka and is called Maha Vinayaka. One more additional info to keep in mind is that Karaikudi is a Nagarathar land who continue to be a merchant community of Tamil land since ancient times. These Nagarathars did overseas trading with both east and west, as Tamil Nadu was situated on a commercially strategic sea route. This is very much so in ancient times, as the sea voyage was only through sailed ships, and hence Tamil Nadu was a trade hub connecting the east with the west. The fact that the world's first Vinayaka, the Karaikudi Karpaga Vinayaka, was created by Tamil merchant community called Nagarathar community and is maintained even today by them, and the second ancient one is found on the Silk Route near Kabul in Afghanistan, have a connection with the evolution of Vinayaka worship, and we shall come back to this later in this video. Near Karaikudi, at Sittannavasal, there is a Samana school again. Not only that, Gorakhpur Samana Siddha temple is also found on the hillock near Karaikudi Karpaga Vinayaka temple. These facts again prove the link between Vinayaka and Samana saints, and both together with the Nagarathar community. Near Karaikudi, there is also a mountain called Nagarathar Malai, popularly known as Nartha Malai, as a merchant community called Nagarathar built Samana schools by carving these skills. They also made stone beds in the natural caverns at nearby mountains like Alurti Malai. Hundreds of such Samana beds are found all around Tamil Nadu, especially near trade routes. One more observation is that during puja, the Sanskrit sloka is chanted Suklam Bradaram, which means, "O the white dressed." Only senior Samana saints wore white dress, and this fact too connects Vinayaka with Samana saints. We shall recapitulate the points made so far. Sanskrit sloka itself says that Vinayaka was dressed white. Vinayaka was related to trading community and the Silk Route. Vinayaka temples of ancient times are close to Samana schools. People visit Vinayaka temples every fortnight on Sankatakara Chaturthi, like patients visiting the visiting doctors. All the above questions can be answered if one knows that Vinayaka represents Siddhas, the Tamil saints, who were called Samanas. Siddhas are people of wisdom.
As I have stated that they are also called summoners, this needs an elaborate description. Let us begin. If we consider the times when fully developed modern men evolved, their numbers were very, very small. Not only that their numbers were very small, they had too many predators like snakes, carnivorous animals, etc. Moreover, they had to fight the nature like thunderstorms, forest fires, etc. Since mountains offered safe living abodes in the form of caves, the earliest people chose mountains as their living place. To defend themselves against natural calamities and their predators, they wanted to increase their numbers desperately. Since reproductive organs of humans were responsible for the birth of new individuals, and since many a woman and children died due to miscarriage and delivery-related problems, people started worshipping the sex organs in order to have many and safe deliveries of new babies. That is how the Sivalinga worship started at a very, very distant times, probably 100,000 years ago itself. But in those times, no other philosophies were attached to Sivalingam. Along with worshipping snakes, fire and storms, which were fearsome and threatened their very existence, those men also worshipped Sivalingam, which was a symbol created by them. As time progressed, man grew curious about his surroundings and the natural events. He had too many questions and he knew no answers. He started observing nature keenly and tried to reason for the natural occurrings. He observed the animals who were actually his senior cousins on earth. He observed how they treated their illness themselves by consuming herbals. This helped him to develop his own system of medicine. He started developing his own reasonings and developed new herbal medicines. He observed how animals attack. Based on the observations, he developed his own self-defense martial art. He observed variety of sounds in forests and mountains. He studied the sounds, and that enabled him to make his own musical system and instruments like udukai and flute to start with. This way he developed a number of arts. Mountains enabled him to have a panoramic view of the skies. He studied the movements of planets, stars, sun, etc. This way he deciphered the pattern of movements and could predict natural occurrings. Naturally, for doing this, man required a dedicated life. Out of curiosity, he left his community and started living in forests and mountains, meditating, researching. He became an ascetic as he was preoccupied with his thoughts, and hence his wants were very minimal. He could most of the time meet his food requirements from his surroundings. Occasionally he came to the nearby villages to meet his food requirements. As his knowledge grew, he developed rhyming poetry to record his observations. Rhyming poetry helped him to memorize and recall easily. This way he developed language also. Language development was also one of the faculties of his research. To propagate and further the knowledge, he took students who could live with him and learn. The students also lived the life of an ascetic. This led to the Gurukula-like learning system evolving. Periodically, these people visited the nearby villages and helped them solve their problems with the wisdom gathered by these ascetics themselves. Hence, these ascetics developed respect among people. The people started depending on these ascetics for remedies for the problems they were facing in life. These ascetics did not collect any fees from the people for the services rendered by them, and this made them endeared to the population. These ascetics went to these people only for occasional needs of food, and that was in the way of begging. These people were called Siddhas. Siddham, a Tamil word, means wisdom in English. The narration we have given so far is the way of life of Tamil Siddhas, as Tamil civilization is the earliest civilization of the world. If you have any problem in accepting this fact, you shall accept this as a hypothesis and decide for yourself at the end of this video part. As I have mentioned earlier, the Siddhas went to the forests and mountains for seeking knowledge
and wisdom. They did not take sainthood dissatisfied with human life, as is commonly believed. These were scientists on sabbatical to the forest for conducting research, uninhibited by the otherwise domestic surroundings. Only some of these ascetics went on to find the limits of yoga, and they attained nirvana, that is, moksha. Nirvana means reaching a state that signifies the victory over the five senses. We shall describe more of it later. From what has been said so far, the Siddhas were masters of all trades and had solutions for the problems faced by common men. Hence, the Siddhas were visited by the people who had problems to seek remedies. The place where the people met these ascetics was called Asivagam. Etymology of Asivagam. Asu, immediately when asked, without hesitation and fault free. Asu in Tamil means கேட்ட உடனேயே தங்குதடை இல்லாமல் பிழையில்லாமல். ஈவு solution. ஈவு in Tamil means தீர்வு. தீர்வு means solution. Aham place. Aham in Tamil means idam. Asivagam means the place where one gets fault-free, immediate solution to one's problems. In ancient times, Asivagam did not mean a religion, and it only referred to the place where the ascetics lived. These places were often near mountains, as Siddhas lived in caves called Pari in Tamil. Tamil Nadu is full of such places, running into several hundreds. Many of these places were natural caverns, and some were made by the kings and merchants by chipping the hills. Compared to the entire Indian subcontinent, only Tamil Nadu boasts of numerous places of this kind. Moreover, in the north, the caverns were man-made and of later period. Moreover, the northern man-made Buddha and Jaina caverns are huge compared to Tamil Nadu ones. The reason for that is that the North Indian stones are sandstones or soft stones, and hence were very easy to carve, whereas Tamil Nadu stones are very hard stones and hence difficult to carve. We said that the North Indian caverns are man-made and of much later period compared to those in Tamil Nadu, majority of which were natural and only smooth beds were made by the kings and merchants. The caverns were habitats of Asivaga Siddhas, who were dwelling there for several millenniums till then. Hence, these were very ancient ones. Moreover, the Tamil markings carved in these places date them to Buddha and Mahavira times, at least, if not earlier. Hence, these schools were not Jaina schools, as is wrongly attributed, with a malintention of stealing history from the Tamils. Moreover, Mahavira, the 24th Tirthankarar, only was called Jaina, as he is said to have won all the five senses. Hence, Parsvanatha was not a Jaina, as the name itself did not exist before Mahavira, and hence Parsvanatha was just a Samana, the meaning of which would be described in part 2 of the video set. Hence, calling Parsvanatha as Jaina is like naming grandfathers after their grandchildren, which is totally absurd. We normally name grandchildren after their grandfathers. Hence, it is atrocious that North Indian Jains are looting South Indian heritage, culture, and history. We shall come back to this topic later. These ascetics took elephant as their identity or token. In Tamil, it is called Adayalam. The reason why they chose elephant as their identity is that among all animals, only elephant is considered to be possessing wisdom. One example of their wisdom is that young female elephants are not allowed to mate. Moreover, when they mate, they do not mate with young male elephants, as the offsprings produced this way are not tough and healthy. Even among humans, we commonly observe that children of
below 18 aged mothers and fathers are less intelligent with poor IQ. Hence, it is not advised to get married before 20 years of age. Looks like elephants possess more wisdom than humans, probably because they are our senior cousins on earth. Of all animals, elephant is the most intelligent one. Of all the animals, only elephant is said to be most compassionate animal. The equivalent animal in water world is a dolphin, which possesses almost all special qualities of elephant. One more interesting fact attaches elephants to siddhas. The siddhas are yogis who are identified by their breathing practices. The nasal holes are very important part of the breathing. The elephant is the only animal which has such long nasal holes in the form of its trunk. There is one more reason why Tamil siddhas consider elephant as their identity. That is the color concept of the siddhas. We shall introduce the color concept first and then show how in this aspect also elephants fit with siddhas' identity. The color concept of siddhas. We have said earlier that the ascetics trained students in Gurukula method and imparted their knowledge to them. It took minimum 18 years to learn all aspects of Siddham. All aspects here means all arts and sciences. Language, medicine, martial arts, mind control science, which were part of the 64 types of arts. All these students were studying as a group in each of the hundreds of kavans. To distinguish the knowledge level of the students were assigned colored dresses on the basis of the knowledge stage they were in. The colors are in the ascending order from low to high and are black, blue, green, red, golden yellow, white and transparent. We want you to remember that these colors are 7 in numbers. 7 is one of the most important numbers of Tamil people. It originates from the 7 celestial objects first identified by the Tamil saints, 5 of which are planets and others are sun and moon. It is based on these that the days of the week were fixed 7 by the Tamils. Music, which was originally developed by the Tamils, had 7 suras, that is, frequencies and their octaves. Hence, it is okay that they chose 7 colors to distinguish their students' knowledge level. But our question is, why these colors? We know that man knew rainbow ever since he was born. That also has broadly 7 colors called Vibgyan. If they just wanted some colors to distinguish the students, they could have used the rainbow colors. But they did not use the rainbow colors. They used black, blue, green, red, golden yellow, white and transparent in that order as the colors of distinction. The very choice of these colors reveal how thoughtful the Tamil Siddhas were. Black represents darkness and hence lack of wisdom. White represents enlightenment and hence wisdom. All the colors in between the two represents the natural sequence of seeing light from darkness, as the following video would show. I am surrounded by darkness. I can't see anything and I know nothing. I possess no wisdom. The color of the state is black. I am now seeing a ray of light. Yeah, the blue sky is unfolding in front of me. My vision is improving. My wisdom is improving. The color of this wisdom state is blue. Aided by this blue light, I am looking around. The greenery is unfolding. It is so soothing. The color of this wisdom state is green. The red sun is now rising and it is spreading red rays of light. Every object I see has a red tinge on it. The color corresponding to this wisdom level is red. The sun is
shining golden yellow. It is spreading its yellow rays of light. The wisdom level of this state is golden yellow. Now the sun is shining bright white. The whole world is lightened. I am too enlightened. I can see everything in proper light. I now possess the highest wisdom. The color representing this state of wisdom is white. Tamil Siddhas classified these wisdom levels of humans from childhood to advanced ages into 6 stages and identified each of those stages with these colors. This is the color concept of Asivagam. The Samanapalli students' learning levels were identified by these colors, and they were wearing these colored dresses too. The 7th stage is transparency, to stand for Siddhas who attained moksha, which is winning over all the 5 senses and hence are naked, which means they are wearing transparent clothing. The transparency, which is the 7th color, represents the attainment of nirvana, that is mukti, a state where one has won over all the 5 senses, a state where one feels no pain nor explicit pleasure. This nirvana state is represented by transparency. Not all the siddhas reached this state, but only a select few. Except transparency, all the other colors are subdivided into 3 each, and hence total colors were 18. After reaching these 18 levels, one shall meditate to awaken the Kundalini to attain nirvana. Just compare this number with the 18 steps of Ayyappa temple, and we shall come back to this later in the video. We said that the nirvana state is identified as a state where one has won over all the 5 senses. In this state, the saint might see, but it would not have impact on his brain. He might hear, but it would not be registered in his brain. You can pinch him, but he would not feel the pain. He might smell, but he would not identify the smell. We shall put any substance in his mouth, but he would not feel the taste of it. This state is called nirvana. This could be explained through hibernation of animals in cold places. They go to long slumber for about 6 months until the winter is past. They do not feel the surroundings, and they are almost as if they are dead. The metabolic activities of these hibernating animals are to the minimum, and they do not age during this period. Nirvana stage of the saints is far advanced than this, and it is not based on natural selection as with the hibernating animals, but achieved solely through mind control. Like hibernating animals, the metabolic activities of these saints would also be minimal, and they too shall not age much. Their bodily requirements shall also be very minimal, and they could live very long if left unperturbed. For instance, when we feel angry or when we fear, our heartbeat increases and we sweat a lot, and our metabolic activities are the highest, and the people who often express such emotions age faster, and this fact is known to most people. We have elaborated on the nirvana stage, and it is the stage where the saint has won over all the 5 senses of the body. When this is the case, would he ever know whether he is wearing any cloth on his body? No, not at all. Hence, the nirvana stage also signifies nakedness. Even if he tie a cloth around his waist, it would loosen and fall, and he would not be aware of it, as he has won over all the 5 senses. Hence, in the naked state, he is said to wear transparent cloth, and hence the 7th color is transparent color. Here, transparency and the word nirvana should have a connection. Do they have? Yes, they do. Etymology of nirvana. Water is a colorless liquid, and one can look through water too. Hence, water could be used to express transparency. Water is called neer in Tamil, color is called vannam in Tamil, and hence neer plus vannam, neer vannam, neer vanna,
nirvana. Nirvana, nirvana. Nirvana, nirvana. Hence, nirvana is a Tamil word which means naked and also means mukti, state of a saint. There is varied accounts of nirvana in literature pertaining to schools of various beliefs, and the slightly differing accounts are due mainly to the misconception of the original Tamil definition. Nirvana state's outward symptom is the ascetic's nakedness. In this naked state, he is said to wear the directions, that is, tikku in Tamil, as his dress. Ambaram is dress in Tamil. Tikku plus ambaram is equal to tigambaram. The sage who reached this stage is called Tigambarar. When Tigambara sage is only the final stage of Samana saint, how can it be the name of a sect called Tigambara? The other sect is called Svedambara, meaning the white cloth sect, and this stage is only the penultimate stage of a Tamil Samanam, the original concept. These are the non-Tamil sects of Samanam. These arose because the northern people did not fully grasp the fundamental principles of the Tamil Asivaka saints who actually created the color concept. To substantiate the color concept of Asivakam, we shall discuss another interesting info regarding this matter. We have already said that the Asivaka Siddhas developed the 64 types of arts and sciences. We know that Bodhidharma from Kanchipuram in Tamil Nadu went to China and taught them the martial arts. We know that it is the martial art which flourished as Kung Fu, Karate, etc. among the eastern countries. We all know that the martial arts are using color identifiers. Their learning levels are marked by the color of their belts, where the starting color is white and the expert color is black. In between also, there are same or similar colors like that of Asivakam in reverse order, starting with white and followed by yellow, red, green, blue and ending with black. Since the martial art called Varmam is Tamil's art and it belonged to Asivaka Siddhas and went from Kanchipuram to China, the color concept also went from Tamil Nadu. In Asivakam, the beginner's color is black and the senior-most saint's color before Nirvana stage is white. Black here represents darkness and hence lack of wisdom, and white represents enlightenment and hence wisdom, as we have already stated. On the other hand, in Karate, the beginner's level is white, as the beginner is like a sadhu, and the ultimate stage is black, who is an expert fighter who symbolizes violence. Hence, the reverse order of color to indicate learning levels of martial arts, as in Karate, is as per the same definition as in Asivakam color scheme. This further proves the color concept and hence Asivakam birthplace is Tamil Nadu and hence Samanam spread from south to north and not otherwise, as is often stated with malintention. We shall provide more proofs later. We have already said that elephant as the identity of Siddhas tallies with the color concept of Asivakam. Indian elephant is born black. However, as it ages, the elephant's color changes to brown and finally grey when it dies after living its full quarter of life. Hence, intelligence, wisdom, compassion, long nostrils, skin color changing attributes of the elephant, which represent the color concept of Siddhas, made them to be used as a token or identity of the Siddhas. In this video, we had described the relationship between Samana saints and the merchants. We have also described the relationship between Vinayaka and the merchant community of Tamil Nadu called Nagaratha. This is a triangular relationship between the three. We have also stated with reason why elephant was used as an identity of Asivaka saints and the color concept of Asivakam. We have also stated with reasoning that Asivaka Siddhas were creators of arts and several of such arts migrated to eastern and western countries. One such art called Karate, the martial art, went to eastern countries along with the color concept of Asivakam.
In the next video, we shall show that the Asivaga Siddhas were called Samanar, and we will describe how Vinayaka and his worship evolved. வணக்கம். இன்றைக்கு மேரி கொலின்ஸ் என்னுடைய நினைவு நாள். நாங்கள் முதல்ல சொல்லியிருந்தோம். அவள் இந்த ஒயிட் ஃப்ளாக், அதாவது வெள்ளக்கொடி விவகாரத்தில் நேரடியாக ஈடுபட்டவர். தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த அந்த மேரி கொலினை நினைத்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் ஆசீவகம் பற்றிய ஒரு ஸ்டார்ட்டை பார்த்துருக்கின்றோம். தொடர்ந்தும் இது மாதிரியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு பெற்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டிருக்கின்றோம். தமிழரின் தலைவிதி தமிழரின் கையில், தமிழரின் தாகம் தமிழர் தாயகம். மிக்க நன்றி.